Okay, so இப்போ பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான் இங்கே இருக்கு. ஸோ யூ கேன் விசிபிள். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு நெட்வொர்க்கிங், அப்புறம் OSI மாடல்னா என்ன, அப்புறம் TCP and IP மாடல். ஸோ நெக்ஸ்ட் DataLink Layer, நெட்வொர்க் லேயர், ஹப்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ், மோட்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங், Ethernet frame format, VLAN, Trunking-Encapsulation. ஸோ பேசிக்காக எல்லாமே பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்விட்சிங் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம இந்த செஷனில் நம்ம கவர் பண்ண போகிறோம். It's going to be a long session. Okay, let's get started. First topic is introduction to networking. Okay, so first introduction to networking. Okay. So first of all, basic நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ரெண்டு டிவைசஸ் இல்லைன்னா ரெண்டு மீடியம்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு வித ஆஃப் நெட்வொர்க் தான், அது ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ இட்ஸ் செட் டு பி ஆர் நெட்வொர்க்கிங். அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் இல்லைனா பிட்வீன் த டிவைசஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறீங்க, ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை மூவியை ஷேர் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் தான். பேசிக்காக நெட்வொர்க்னா இதுதான், ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், ரெண்டு எண்டுக்கு நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சுன்னா அதுதான் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க்கிங் என்ன மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவைசஸ் ரேஞ்சில் பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், மொபைல்ஸ் எல்லாமே நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் டிவைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்டர் கூட ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் உங்களோட ஸ்க்ரீன், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பிரிண்ட்டாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு விதமான நெட்வொர்க்கிங். இப்போ மொபைல் ஃபோனில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் மொபைலையும் உங்கள் லேப்டாப்பையும் சிங்க்ரனைஸ் பண்ணி உங்கள் மொபைலில் என்ன இருக்குன்னு லேப்டாப்பில் பார்க்குறதும், லேப்டாப்பில் என்ன இருக்குன்னு மொபைலில் பார்க்குறதும் ஒரு விதமாக ஆஃப் நெட்வொர்க்கிங் தான். ஓகே, ஸோ இப்போ மொபைல்ஸ்லேருந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான நெட்வொர்க்கிங் தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரெண்டு மீடியம் கம்யூனிகேஷன் கனெக்ஷன் நடந்தாலே அதுவே ஒரு நெட்வொர்க் தான். ஓகேவா? நெட்வொர்க்குங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று வயர்டு, இன்னொன்று வயர்லெஸ். வயர்டு நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்சஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறது தான் வயர்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட லேப்டாப்பையும் உங்கள் மொபைல் ஃபோனையும் ஒரு டேட்டா கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிங்கன்னா அது பேர் வயர்டு நெட்வொர்க். ஓகே, அப்படி இல்லையா உங்கள் லேப்டாப்பை உங்களோட ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க பை யூஸிங் எ லேண்ட் கேபிள், அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் வயர்ட் நெட்வொர்க். ஓகேவா? ஃபிசிக்கல் ஆக்சஸ், ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு எல்லாமே ஃபிசிக்கலாகவே கண்ணுக்கு தெரிஞ்சு கனெக்ஷன் கொடுக்குற எல்லாமே அது வயர்ட் நெட்வொர்க். வயர்லெஸ் நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபை, இன்ஃப்ராரெட், ப்ளூடூத் இது மாதிரி மீடியம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வயர்லெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் மொபைலில் இப்போ நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வைஃபையில் கனெக்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதோட கம்யூனிகேஷனுங்கிறது உங்களுக்கு வயர்லெஸில் போதும், உங்கள் கண்ணுக்கு தெரியாது எது மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது. வயர்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் செக் த வயர், பட் உங்களுக்கு வயர்லெஸ்ஸாக இருந்தால் ஸோ உங்களுக்கு வயர் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வேவ் லென்த் மூலமாக அதோட ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ ஓல்ட் டெக்னாலஜிஸ் இன்ஃப்ராரெட், அதுலேயும் எப்படி தான் பிட்வீன் டூ மொபைல்ஸ் ஆர் பிட்வீன் டூ டிவைசஸ் கம்யூனிகேஷன் வயர்லெஸ்ஸாக நடக்கும். இப்போ ஒரு ஃபைல்ஸை நீங்கள் ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான வயர்லெஸ் டெக்னாலஜி. இல்லை உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுவும் வயர்லெஸ் ஹெட்செட்ஸ்லாம் ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வயர்லெஸ், அதுவும் ஒரு விதமான கம்யூனிகேஷன். ஓகேவா? இப்போலாம் வயர்லெஸ் சார்ஜஸ் வரையும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஃபிசிக்கல் சார்ஜஸ், இப்போ வயர்லெஸ் சார்ஜஸ் வரையும் வந்துருச்சு. ஸோ வயர்ட் அண்ட் வயர்லெஸ். ஓகேவா? பேசிக்காக நெட்வொர்க்னாலே ரெண்டு டிவைசஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன், ஒரு கனெக்ஷன் சொல்கிறது மட்டும்தான் நெட்வொர்க்கிங். அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது, பேசிக்கான நெட்வொர்க் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெட்வொர்க்லேயே மொத்தம் 3 விதமான டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பேஸ்ட் ஆன் த ஏரியா லென்த். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள இல்லைனா ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு 20 கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷனை தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, லேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே நீங்கள் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ், ஒரு 20 கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனியாக ஒரு லேப்டாப்ஸ், ஒரு கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ்லாம்
கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகும். இதுவும் ஒரு விதமான லேன் தான், லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அப்படி இல்லைன்னா அதை பேன் கூட சொல்லுவாங்க, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஏன்னா ஹோம் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால பர்சனல் ஏரியா நெட்வொர்க் கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் தான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குளோபல் ரேஞ்சில், அதாச்சும் நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனும் யூஎஸில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், துபாயில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கூடையும் எல்லா டிவைஸஸோடையும் உங்களோட டிவைஸ், சென்னையில் இருக்க டிவைஸ் கம்யூனிகேட் ஆச்சுன்னா அது பேர் தான் இன்டர்நெட். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ உங்கள் லோக்கல் ஏரியாவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் நடந்துச்சுன்னா ஸோ அது பேர் தான் குளோபல் கனெக்டிவிட்டி, வைட் ஏரியா நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு மேன் சொல்லுவாங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது எப்படின்னா இது லேனை விட அதிகமாக இருக்கும், பட் உங்களோட வேனை விட கம்மியாக இருக்கும். ஸோ வித்தின் த டவுன் ஆர் சிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரைங்கிற ஒரு டவுனுக்குள்ள இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஃபுல்லாக ஆக்சஸ் ஆகும்னா அதுக்குன்னு ஒரு ஹெட் கவுண்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஹெட் பேடர்ஸ் மாதிரி. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக, அந்த மதுரை ஃபுல்லாக ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குன்னா அது பேர் தான் மேன். ஸோ மல்டிபிள் மேன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வேனாக ஆக்ட் ஆகும். மல்டிபிள் லேன்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் ஆகி ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு விதமான மேன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், லேன், வேன் அண்ட் மேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வித்தின் த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறது ப்ரைவேட் ஐபிஸாக இருக்கும். குளோபல் லெவலில் யூஸ் பண்ணக்கூடியது பப்ளிக் ஐபிஸ்லாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நெட்வொர்க்கோட டோபாலஜி பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். நெட்வொர்க் டோபாலஜிங்கிறது பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜின்னு மொத்தம் 4 விதமான டோபாலஜிஸ் வைட் ரேஞ்சாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டோபாலஜியும் எப்படி அதோட செட்டப் இருக்கும், அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பஸ் டோபாலஜி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆர் ஒரு பேக்போன் லிங்க்னு சொல்லலாம். அதை ஒரே லிங்க் மூலமாக தான் இதோட ஃபுல் கனெக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இப்போ இந்த டோபாலஜியை இங்கே பார்த்தீங்கன்னா, let me take a screenshot. ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த பஸ் டோபாலஜியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் தான் இட்ஸ் செட் டு பி as a பேக்போன் லிங்க். ஸோ இந்த பேக்போன் லிங்கோட கம்யூனிகேஷனை வச்சு தான் மற்ற எல்லா டிவைஸஸும் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மற்ற டிவைஸஸ்க்குலாம் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த டிவைஸ் ஃபெயிலியர் ஆனாலும் மற்ற டிவைஸஸ்க்குலாம் கம்யூனிகேஷன் இருக்கும். பட் உங்களோட அந்த மெயின் ஃபிசிக்கல் லிங்க் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லா நெட்வொர்க்குமே டவுன் ஆயிரும். ஸோ இதில் என்டையர் ப்ராசஸும் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த பேக்போன் லிங்க். ஸோ இது இப்போயும் யூஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிள் நெட்வொர்க்ஸ்லாம் தே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பஸ் டோபாலஜி தான். ஸோ அதை தவிர வேறு எங்கேயும் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட நார்மல் நெட்வொர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் பஸ் டோபாலஜி இஸ் நாட் ப்ரிஃபர்ட், பட் இட் இஸ் ஸ்டில் ப்ரிஃபர்ட் இன் கேபிளிங், அதாச்சும் கேபிள் டிவி நெட்வொர்க் இந்த மாதிரி விஷயங்களில் பஸ் டோபாலஜி தான் இன்னும் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி என்னென்னா உங்களுக்கு ஒரு ரிங் ஃபார்மேட்டில், அதாச்சும் எல்லா டிவைஸும் பியராக 2 டிவைஸோட கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எந்த கம்ப்யூட்டரை நீங்கள் பார்த்தாலும், let me take a screenshot of this. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 2 டிவைஸஸோட கம்யூனிகேஷன் இருக்குது. ஏ வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே நீங்கள் வந்து இப்போ பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, பி ஆர் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2வும் இந்த சைடு இன்னும் 2 டிவைஸோட கம்யூனிகேட். ஸோ அதோட 2 சைடுமே 2 பியர் டிவைஸஸோட கம்யூனிகேஷன் இருக்கும். இதில் உங்களோட ரிங் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பியர் டிவைஸஸ்லையும் 2 சைடும் 2 டிவைஸோட கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஹெல்ப் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சைட் ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் டவுன் ஆனாலும் இன்னொரு லிங்கோட கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே உங்களுக்கு இந்த இடம் டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஏலேருந்து இந்த 2க்கு கம்யூனிகேஷன் நடக்க வேண்டிய லிங்க் இங்கே இருக்குது. இப்போ அந்த லிங்க் டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆனோடனே உங்களுக்கு ப்ராசஸ் இது மூலமாக கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு லிட்டில் பிட் ஆஃப் ரெடண்டன்சிங்கிறது இந்த டோபாலஜியில் இருக்கும். பட் அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ரெடண்டன்சிங்கிறது.
இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னொரு லிங்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லாகவே டவுன் தான் மீனிங். ஓகேவா? ஸோ இதுதான் ரிங் டோபாலஜி which is not being used nowadays. இது ஒரு ரிங் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தான் இந்த டோபாலஜி ரிங் டோபாலஜின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த சென்ட்ரலைஸ்டு டிவைஸ்லேருந்து மற்ற எல்லா டிவைஸஸும் கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த டோபாலஜியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு நடுவில் ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்குது, ஸ்விட்ச் ஆர் ஹப். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சென்ட்ரலைஸ்டு மீடியம் ஆக்ட் ஆகும். உங்களோட எல்லா கம்யூனிகேஷனுமே உங்கள் ஸ்விட்ச் மூலமாக இன்னொரு டிவைஸஸ் கூட கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் அ ஸ்டார் டோபாலஜி. அண்ட் ஸ்டார் டோபாலஜி தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய நெட்வொர்க் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளோட மெஷ் டோபாலஜி. மெஷ் டோபாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெஷ் ஆஸ் அ நேம் இண்டிகேட்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்லா டிவைஸஸும் எல்லா டிவைஸோட கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ இந்த டோபாலஜியை லெட் மீ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிவைஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் it will be directly connected to in the 2, 3, 4 and 5. ஸோ இந்த எல்லா டிவைஸஸோடையுமே இந்த ஒன்றுங்கிற டிவைஸ் டைரெக்டாக கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி, இங்கே ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி, இங்கே ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி. ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு டைரெக்டான கம்யூனிகேஷன், டைரெக்டான கனெக்ஷனுங்கிறது இருக்கும். எல்லா டிவைஸும் இன்னொரு டிவைஸோட டைரெக்டாக கனெக்ட் ஆகும். திஸ் இஸ் வாட் அ மெஷ் டோபாலஜி இஸ். இது வந்து ஹை ரெடண்டன்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோபாலஜி இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் வில் டேக் மோர் டைம் டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா இதோட பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங். அதே நேரத்தில் ரெடண்டன்சியும் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இட் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். ரெடண்டன்சி வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள் உங்களோட நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும். நெட்வொர்க்கிங்னா பேசிக்காக என்ன, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இப்போ என்ன டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள்ங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ வி ஜஸ்ட் நவ் கவர்ட் திஸ் டாபிக். Okay. So next we move on to the OSI model. ஓகே, ஸோ OSI மாடல். OSI மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OSI மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு நெட்வொர்க்கிங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆன புதுசில் ஒவ்வொரு வெண்டார்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோட டிவைசஸ் வந்து ஆப்பிள் கூட மட்டும் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, செகண்ட் உங்களோட ஐபிஎம்னா ஐபிஎம்மோட டிவைசஸ் கூட தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டார்ஸும் அவங்களோட வெண்டாரோட கம்யூனிகேஷன் நடக்கிறது மாதிரி தான் அவங்களோட லேயர் அப்ரோச் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு அவங்களோட ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் அதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதோட நெகோஷியேட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஸோ மல்டிபிள் வெண்டார்ஸ்லாம் என்ன ஒரு IEEE ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த OSI மாடல் அண்ட் TCP அண்ட் IP மாடல். இது ரெண்டுத்தோட கான்செப்ட் சேம் தான், பட் அதோட லேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை பற்றி தான் நம்ம இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, கிளியர். ஸோ OSI மாடல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லேயர் இருக்குது. ஸோ அது ஜென்ரிக்காக எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேயர் 7லேருந்து லேயர் 1 வரையும் இருக்கும். ஸோ லெட் மீ கோ த்ரூ த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் 7னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் லேயர். ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் லேயர் தான் லேயர் 7 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரெசன்டேஷன் லேயர் லேயர் 6.
லேயர் 5ங்கிறது செஷன் லேயர், லேயர் 4ங்கிறது டிரான்ஸ்போர்ட் லேயர், லேயர் 3ங்கிறது நெட்வொர்க் லேயர், லேயர் 2 டேட்டா லிங்க் லேயர் அண்ட் லேயர் 1 இஸ் அ ஃபிசிக்கல் லேயர். ஓகேவா? கிளியர்? ஸோ இப்போ இதுதான் ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற ஒர்க்கிங் பிரின்சிபலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது, உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் google.com அப்படின்னு சொல்லி இப்போ நான் சர்ச் பண்ணுறேன்னா, ஓகே, ஸோ இப்போ நான் google.comனு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னா நான் அதில் சர்ச் பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா HTTP ஆர் HTTPS-ஆக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதில் போய் google.com அப்படின்னு இப்போ நான் இங்கே சர்ச் பண்ணுறேன்னா இங்கே நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எது கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னா என்னோட கம்ப்யூட்டர் கூட இப்போ நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அந்த ப்ரௌசரில் நான் யூஸ் பண்ணுறது google.com. அந்த google.comக்கு முன்னாடி ஒரு URL ஒன்று இருக்கும். URL-ல் இட்ஸ் செட் டு பி as HTTPS இருக்கா. ஸோ என்ன போர்ட் நம்பர் யூஸ் பண்ணணும்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து ஒரு HTTP ஆர் HTTPS ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணுது. டைரக்ட் கம்யூனிகேஷன், டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர் ஆர் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் வித் த ஹியூமன்ஸ், இதைத்தான் அப்ளிகேஷன் லேயர் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ என்ன டைப் ஆஃப் போர்ட் நம்பர், L7 போர்ட் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த போர்ட் நம்பரை வச்சு ஒர்க் ஆகிறது தான் L7. ஓகேவா? ஸோ இப்போ நான் google.com ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறேன், போர்ட் நம்பர் 443. ஸோ அது என் கண்ணுக்கு டைரெக்டாகவே தெரியுது. ஸோ இந்த விஷயம் தான் லேயர் 7 which directly interacts with the humans. ஓகேவா? நம்மளால் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் லேயர் 7 சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வியூ ஆகணும்னா அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வியூ ஆகணும், ASCII, JPEG. ஸோ உங்களோட ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வியூ ஆகுதா, நீங்கள் ஒரு இதை சர்ச் பண்ணுறீங்கன்னா சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டில் அது வியூ ஆகும் ஸ்க்ரீன். அது என்ன ஃபார்மேட்டில் வியூ ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ஹவு இட் ப்ரெசன்ட் டு அஸ், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது நம்மளுக்கு. ஸோ அதுதான் லேயர் 6. அதனால தான் இது ப்ரெசன்டேஷன் லேயர். ஹவு இட் ப்ரெசென்ட்ஸ் டு அஸ், நமக்கு எப்படி அது வியூ ஆகுது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ப்ரெசன்டேஷன் லேயர். நெக்ஸ்ட்டு செஷன் லேயர். செஷன் லேயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஷனை மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு செஷன் வந்து இப்போ இங்கே google.comனு ஒரு செஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா லேயரும் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு வியூ வரது தான் இந்த பேஜ். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் பக்கத்துலேயே இப்போ நான் இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபி, இப்போ என் பிசியில் என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபியில் இருந்து அதே மேக்கில் இருந்து, ஓகேவா, நான் 3 பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 3 கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒரே ப்ரௌசரில். ஓகே, இப்போ நான் ஒரு பேஜை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு மற்ற 2 பேஜ் க்ளோஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரே இன்ஃபர்மேஷன் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, ஒரே இன்ஃபர்மேஷன் google.comங்கிற பேஜ் இந்த பர்டிகுலர் ஐபியில் இருந்தால் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த ஏதாச்சும் ஒரு செஷனை டெர்மினேட் பண்ணால் மற்ற செஷன் எனக்கு டெர்மினேட் ஆகக்கூடாது. ஏன் டெர்மினேட் ஆகக்கூடாதுன்னா இதுதான் செஷன் லேயரோட ப்ராசஸ். அதாச்சும் எஸ்டாப்ளிஷ், மேனேஜ் அண்ட் டெர்மினேட்ஸ் அ கனெக்ஷன். இப்போ இது மேனேஜ் பண்ணுது. இந்த செஷன் வந்துச்சுன்னா இந்த செஷனை நீ தனியாக மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செஷன் லேயர். இது எந்த மாதிரி சுச்சுவேஷன், இப்போ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், இப்போ நான் google.comல ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ நான் 10 பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் 10 பேஜ்லேயும் ஒரே வெப்சைட் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் இந்த ஒரே ஐபியில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரே ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு செஷனை நான் க்ளோஸ் பண்ணால் எனக்கு மற்ற செஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகக்கூடாது. இது மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இதே இப்போ நான் இன்னொரு விஷயம் ஒன்று உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால், செஷன் லேயருங்கிறது இப்போ ஒரு மொபைல் பேங்கிங்கில் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் லாகின் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிஸ் பேங்க் இல்லைனா ஐசிஐசிஐ பேங்க் இல்லை எஸ்பிஐ பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க இல்லைனா ட்ரான்சாக்ஷன் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க உங்களோட ப்ரௌசரில். ஓகேவா? ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் லாகின் ப்ராம்ப்ட் கேட்கும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ டைமுக்கு இங்கே
இந்த இவங்கள்ட்ட இருந்து இன்புட்ஸ் வரலன்னா இந்த செஷனை நீ டெர்மினேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுது. ஸோ விச் மீன்ஸ் இட் டெர்மினேட்ஸ் த செஷன். ஸோ இவ்வளோ பர்டிகுலர் டைம் டியூரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அதை டெர்மினேட் ஆயிடணும் யூசேஜ் பண்ணலனா அப்படின்னு சொல்கிறதும் இந்த செஷன் லேயரோட ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா, இது செஷன் லேயரோட யூசேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும். டிசிபி யூடிபி. பேசிக்காக டிரான்ஸ்போர்ட் லேயர்னா என்னென்னா உங்களோட ரெண்டு எண்டுக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா அந்த கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செஷன். ஸோ இது கீழே இருக்கிறதுலாம் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் நெட்வொர்க்கிங் லேயர்ஸ், மேலே இருக்கிறதுலாம் அப்ளிகேஷன் லேயர்ஸ். அதாச்சும் டெவலப்பர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மேலே இருக்க லேயர்ஸ்லாம் வரும், கீழே இருக்கிறதா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும். இது ரெண்டுத்துக்கும் அப்பர் லேயரையும் லோவர் லேயரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய லேயர் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ரெண்டு எண்டுக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணும் இந்த கனெக்ஷனை. ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதுன்னா அது டிரான்ஸ்போர்ட் லேயரோட இது இல்லாமல் ஷேர் ஆகாது. ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட இது இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகாது. ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் மொத்தம் ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஒன்று டிசிபி யூடிபின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் டிசிபினா என்னென்னா இது ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து ஒரு ரிலையபிள் ப்ரோட்டோகால். உங்களோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கரெக்டாக அது அக்னாலேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடிபி ப்ரோட்டோகால். உங்களோட யூடிபி ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் அ கனெக்ஷன் லெஸ் ப்ரோட்டோகால். அதாச்சும் உங்களுக்கு சென்ட் மட்டும் தான் பண்ணும். அது சென்ட் ஆனது இந்த ரிசீவருக்கு போய் சேர்ந்துருச்சா சேரலையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் யூடிபி ப்ரோட்டோகால்ங்கிறது பார்க்காது. ஸோ யூடிபி டிசிபி பற்றி நம்ம அப்கமிங் செஷன்ஸில் இன்னும் கிளியராக டீப்பாக பார்ப்போம். பேசிக்காக டிசிபி அண்ட் யூடிபி வச்சு தான் அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். டிசிபிங்கிறது ஒரு அன்ரிலையபிள் ப்ரோட்டோகால், டிசிபிங்கிறது ஒரு ரிலையபிள் ப்ரோட்டோகால், யூடிபிங்கிறது ஒரு அன்ரிலையபிள் ப்ரோட்டோகால். இதில் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூனிட் வந்து இட்ஸ் பி as a செக்மெண்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லேயர் 3 ப்ரோட்டோகாலுக்கு வருவோம். லேயர் 3 ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னா இது நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரோட்டோகால் which helps to communicate between the two different networks. அதாச்சும் நீங்கள் இன்டர்நெட்டோட ரீச் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை நீங்கள் சர்வர் கிளைண்ட்டோட கம்யூனிகேஷன் வேறு சப்நெட்டில் இருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிறதா இருந்தாலும் இந்த நெட்வொர்க் லேயர் ஒர்க் ஆனால் மட்டும்தான் முடியும். ஓகேவா, ஸோ நீங்கள் இன்டர்நெட் ரீச் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த நெட்வொர்க் லேயரை தாண்டி தான் உங்கள் இன்ஃபர்மேஷன் போகும். நெட்வொர்க் லேயரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நெட்வொர்க் லேயரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போ google.comக்கு சர்ச் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்ன செஷன் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து உங்களோட டிசிபியா யூடிபியா நீங்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த நெட்வொர்க் லேயரில் ஐபி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஐபி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னோட கம்ப்யூட்டரோட என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபியை இந்த நெட்வொர்க் லேயரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த ஐபியில் இருந்தால் இன்ஃபர்மேஷன் போகுதுங்கிற டேட்டாவை அதில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட்டாலிங்க் லேயரில் மேக் இருக்கும். மேக்னா உங்களோட லேயர் 2. ஓகேவா, ஸோ உங்களோட லேயர் 2 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதாச்சும் நீங்கள் எந்த மேக் மூலமாக நீங்கள் வயர்டோ வயர்லெஸோ எதுலேருந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அதுக்குன்னு ஒரு மேக் இருக்கும். அந்த மேக் மூலமாக உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களோட லேயர் 1 வந்து which is nothing but bits 0s and 1s மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கிளியராக சொல்கிறதா இருந்தால் இப்போ லெட் மீ டேக் பெயிண்ட் ஓவர் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு நான் சர்ச் பண்ணுறது ஒரு google.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன்.
ஓகேவா? ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் பார்த்தோம்னா இட்ஸ் HTTP ஆர் HTTPS. ஸோ இது லேயர் 7. ஹவு இட் ப்ரெசன்ஸ், இது எந்த மாதிரி விஷயத்தை நம்மளுக்கு வியூ பண்ண வைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது நம்மளுக்கு லேயர் 6 அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் லேயர் இட் வில் பி ASCII. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து செஷனை மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ நான் மல்டிபிள் செஷன்ஸ் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு அந்த செஷன்லாம் டெர்மினேட் ஆகக்கூடாது என்னோட இன்டர்வென்ஷன் இல்லாமல். ஸோ தட் இஸ் வாட் இஸ் லேயர் 6 இஸ், சாரி லேயர் 5 நம்மளோட செஷனை மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு 2 எண்டுக்குள்ள கம்யூனிகேஷன் அவுட் ஆஃப் த நெட்வொர்க் நடக்குதுனாலே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயரோட ப்ரோட்டோகாலோட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் இருக்குது. ஒன்று TCP ஆர் UDP. ஸோ உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது, எது மூலமாக உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த ஷேரிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான். வெதர் இட் இஸ் இன் ரிலேபிள் வே ஆர் அன்ரிலேபிள் வே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க, நான் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரல் வே. உங்களோட கம்யூனிகேஷன் அங்கே நீங்கள் நடந்துருச்சு. பட் எது மூலமாக போகுது, நீங்கள் காரில் வந்தீங்களா, இல்லை பைக்கில் வந்தீங்களா, இல்லைனா பஸ்ஸில் வந்தீங்களா. ஸோ இட்ஸ் செட் டு பி ஆஸ் அ பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்யூனிகேஷன் வச்சிட்டிங்கன்னா, இப்போ பப்ளிக் கம்யூனிகேஷனாக இருந்துச்சுன்னா நான் ட்ரெயினில் வந்தேன் இல்லைனா பஸ்ஸில் வந்தேன். ஸோ விச் இஸ் அன்செக்யூர். அதே மாதிரி நான் வந்து பர்சனலாக என்னோட பைக்கில் வந்தேன், என்னோட காரில் வந்தேன், என்னோட ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு செக்யூர். ஸோ அந்த மாதிரி TCP and UDP, which mode of communication helps to transport, அதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நெட்வொர்க்னா எந்த ஐபியிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சு. இப்போ என்னோட பிசி வந்து சோர்ஸ் ஐபியாக இருக்கும், நெட்வொர்க் ப்ரோட்டோகால் பார்த்துக்கணும். டெஸ்டினேஷன் வந்து கூகுளோட ஐபியாக இருக்கும். ஸோ ஃப்ரம் விச் ஐபி டு விச் ஐபி த நெட்வொர்க் ப்ரோட்டோகால், அது சொல்கிறது தான் இந்த நெட்வொர்க் லேயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா லிங்க் லேயர். இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து உங்களோட மேக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி, அதாச்சும் உங்களோட இது வந்து டேட்டா லிங்க் லேயருங்கிறது எப்பவுமே உங்களோட இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், உங்களோட லோக்கல் செக்மெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இட் டீல்ஸ் வித் மேக், உங்களோட மேக் லேயரில் தான் இருக்கும். நம்ம டேட்டா லிங்க் லேயரை பற்றி பார்க்கும்போது இன்னும் டீப்பாக இந்த டேட்டா லிங்க் லேயர் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் என்ன சப் லேயர்ஸ் இருக்குது, அது எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பார்ப்போம். இப்போ பேசிக்காக டேட்டா லிங்க் லேயர்னா உங்களோட மேக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் L2 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் லேயர்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த கம்யூனிகேஷனை எந்த மீடியம் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வயர்ட் ஆர் வயர்லெஸ். வயர்டாக இருந்துச்சுன்னா உங்களோட லோக்கல் லேனா இல்லை டேட்டா கேபிளா, ஸோ எது மூலமாக உங்களோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வருது ஃபிசிக்கல். வயர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா த்ரூ வைஃபை, ப்ளூடூத், இன்ஃப்ராரெட், வாட்டர் பி. ஸோ அது மூலமாக உங்களோட கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இது ஜென்ரலாக ஃபிசிக்கல் லேயருங்கிறது உங்களோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே 0s and 1s தான் இருக்கும். ஸோ விச் இஸ் நார்மலி ரெஃபர்ட் டு பி ஆஸ் பிட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஒன் வே ஆஃப் அப்ரோச். வேர் இஸ் இட்? ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட என்கேப்சுலேஷன். இதே இன்ஃபர்மேஷனை திருப்பி உங்களோட பியர் சைடுக்கு போகும்போது டீகேப்சுலேட் ரிவர்ஸ் ஆர்டரில் போய் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் அ OSI மாடல் இஸ். ஸோ OSI மாடல் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த OSI மாடலோட கண்டினியூஷன் தான் இந்த TCP and IP மாடல். TCP and IP மாடலையும் OSI மாடலையும் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது வந்து OSI மாடல் நம்ம சொல்லியிருந்தது அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர். லேயர் 7லேருந்து லேயர் 1. ஓகேவா? ஸோ TCP IP மாடல் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் லேயர், ஒரே கீவேர்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டா போதும். மேலே இருக்கக்கூடிய அப்பர் லேயர்ஸ் மூணுமே அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் செஷன், இது மூணுமே கவர் ஆயிரும் அப்ளிகேஷனுங்கிற ஒரே கீவேர்டில். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ரிமைன்ஸ் த சேம். த்ரூ விச் மீடியம் த பேக்கெட் இஸ் பீன் டிரான்ஸ்மிட்டிங், த்ரூ TCP or UDP. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயர்னு ஒன்று இருக்கா. OSI மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் லேயர் இஸ் அ லேயர் 3. ஆனால் TCP IPயில் அதே ஒர்க்கை, அதே ப்ராசஸை இன்டர்நெட்டுங்கிற லேயர் ப்ராசஸ் பண்ணும். அதுதான் TCP and IP மாடல். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இருக்குது லேயர் 1 and லேயர் 2 டேட்டா லிங்க் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் உங்கள் OSI மாடலில் இருக்குது. இதே இன்ஃபர்மேஷனை இப்போ உங்களோட TCP IPயில் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் லேயராக இருக்கும். ஸோ த ப்ராசஸ் ரிமைன்ஸ் த சேம், பட் இந்த லேயர் ஆஃப் அப்ரோச்சை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ உங்களோட ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணி பார்த்தாலும் அது டிசிபி அண்ட் ஐபி மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓஎஸ்ஐ மாடலை பேஸ் பண்ணி இருக்காது. உங்கள் டிசிபி ஐபி மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களோட எல்லா பேக்கெட்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் ஓஎஸ்ஐ அண்ட் டிசிபி அண்ட் ஐபி மாடலை பற்றி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, கிளியரா? Okay, let me check on to the next topic is DataLink Layer பத்தி இப்ப பாப்போம். So இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி OSI மாடல் பார்க்கும்போது DataLink Layer ஓட செஷன் வரும்போது we will check to that னு சொல்லிங்க. So இப்போ ஃபர்ஸ்ட் DataLink Layer ஓட இன்ஃபர்மேஷனுக்குள்ள போயிடும். DataLink Layer பார்த்தோம்னா it will be, where is it? Yeah. ஸோ இதுதான் DataLink Layer. ஸோ DataLink Layerனா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் a layer 2 of OSI மாடல். நம்ம நிறைய OSI மாடல் செஷனில் சொல்லியிருந்தது தான். இட்ஸ் a layer 2 of OSI மாடல். இதில் யூனிட் என்ன யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரேம்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம லேயர் 3 பொறுத்த வரைக்கும் ஐபின்ஸ் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லேயர் 2 பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஃப்ரேம்ஸுங்கிற ஒரு யூனிட்டை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. லேயர் 4 இருந்தால் செக்மெண்ட்ஸ், லேயர் 3 இருந்தால் பேக்கெட்ஸ், லேயர் 2 இருந்தால் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? ஃப்ரேம்ஸ், ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம்ஸுங்கிற கீவேர்ட்னாலே அது லேயர் 2. அது நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் மொத்தம் சப் லேயர்ஸ்னு இருக்குது. DataLink லேயரை பொறுத்த வரைக்கும் 2 லேயராக பிரித்து வச்சுருப்பாங்க. DataLink லேயருங்கிறது ஒரு மெயின் பிரான்ச்சு, அதில் 2 சப் பிரான்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா LLCன்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். ரெண்டாவது வந்து மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். அடுத்தது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எரர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. மேக்குங்கிறது உங்களோட மேக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? மேக் அண்ட் யார் சோர்ஸ் எந்த டெஸ்டினேஷன், ஸோ இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் மேக்கை பற்றி நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோலோட யூசேஜுங்கிறது இப்போ மோஸ்ட்லி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட பேக்கெட்ஸ் வருதுன்னா அந்த எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த உங்களோட டிசிபிங்கிற இன்ஃபர்மேஷன்லேயே எல்லாத்தையும் செக் பண்ணிடுது. ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அதில் இல்லை, இப்போ டிசிபிலேயே உங்களோட பேக்கெட்ஸ் எல்லாம், தட் மீன்ஸ் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எரராக இருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிட்டு வந்துடுது. ஸோ உங்களுக்கு எல்எல்சியில் அந்த அளவுக்கு இதில் காம்ப்ளெக்சிட்டி எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு மேக்கை பற்றி பார்ப்போம். மேக்கு பார்த்தோம்னா மீடியா ஆக்சஸ் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மேக் வந்து எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு யூனிக்கான மேக் தான் இருக்கும். ஸோ மேக் வந்து no two device will have a same MAC address. ஓகேவா? இப்போ என்னோட டிவைஸில் ஒரு மேக் அட்ரஸ் இருக்குன்னா உங்கள் டிவைஸில் வேறு மேக் அட்ரஸ் இருக்கும், இன்னொருத்தவங்க டிவைஸ் இன்னொருத்தர் மேக் அட்ரஸ் இருக்கும். யாருக்குமே 2 மேக் அட்ரஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ மேக் அட்ரஸ் வந்து இஸ் யூனிக் அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, மேக் வந்து உங்களோட சேனல் ஆக்சஸை மெயின்டைன் பண்ணுது. ஸோ சேனல் ஆக்சஸ் மெயின்டைன் பண்ணுறதுனா என்னென்னா உங்களுக்கு, ஸோ எப்படின்னா இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன் ஒரே ஃபிசிக்கல் மீடியம் ஒரே நெட்ஒர்க்கில் மெயின்டைன் ஆகிருந்துச்சுன்னா இந்த சேனல் ஆக்சஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கோங்க, ஒரு டிவைஸ், அந்த டிவைஸில் உங்களுக்கு ஒரு 4 பிசிஸ் கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்குன்னா, அதுவும் நீங்கள் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ், அதாச்சும் ஓல்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இட் மைட் பி அ ஹப் ஆர் அ அன்மேனேஜ்டு ஸ்விட்ச், இதோட இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டெலாம் இனிஷியலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஒரு பிசிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா
இன்னொரு பிசிலையும் அதே டைமில் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளாஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போகாது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போர்ட் நம்பர் 1க்கு பிசி 1லேருந்து போர்ட் நம்பர் 1ல் பிசி 1 கனெக்ட் ஆகிருக்குது, போர்ட் நம்பர் 2ல் பிசி 2 கனெக்ட் ஆகிருக்கு, போர்ட் நம்பர் 3ல் பிசி 3, போர்ட் நம்பர் 4ல் பிசி 4 அப்படின்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ ட்ரா அ பிக்சர் ஃபார் திஸ் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பெட்டர் வே. So okay, so let's consider this is a switch over here, and in the switch let me take computers. 4 computers is being connected over here. 1 2 3 4 இந்த 4 computers நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கிற சிச்சுவேஷனில் so let me draw a line. So green is connected over here. So இங்க ஒரு கனெக்ஷன், இங்க ஒரு கனெக்ஷன், இங்க ஒரு கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இங்கே இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்கு. இந்த ஸ்விட்ச் வந்து மொத்தம் 4 கம்ப்யூட்டர்ஸோட கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 கம்ப்யூட்டர்ஸும் ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு போர்ட்டில் இப்போ கம்யூனிகேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து போர்ட் நம்பர் 1. ஸோ வெயிட், வேர் இஸ் அ க்ரீன் கலர். ஸோ இங்கே போர்ட் நம்பர் 1, இங்கே வந்து போர்ட் நம்பர் 2, port number 3 and port number 4. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஸ்விட்ச் வந்து மொத்தம் 4 கம்ப்யூட்டர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. 4 போர்ட் நம்பர் 1 2 3 4ல் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த பிசி 1 வந்து ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த பிசி 1 வந்து உங்களோட பிசி 2ஓட கம்யூனிகேஷன் நடக்குது. பிசி 1 வந்து பிசி 2ஓட கம்யூனிகேஷன் நடக்குது. இதே டைம் பிசி 1 இனிஷியேட் பண்ண அதே டைமில் பிசி 3 வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கு, பிசி 4க்கு இனிஷியேட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பிசி 1லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது இந்த ஹப் மூலமாக பிசி 2க்கு போகும், பிசி 3லேருந்து ஷேர் பண்ணுறது ஹப் மூலமாக பிசி 4க்கு போகும். இப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஓல்டு டெக்னாலஜியில் ஸோ ஒரு டிவைஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும்போது அதே டிவைஸில் இன்னொரு போர்ட்லேருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சுன்னா ஒரு கொலிஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கொலிஷன் கிரியேட் ஆகி ஸோ உங்களோட ப்ராசஸ் அந்த பேக்கெட்ஸே போகாமல் ஸ்டாப் ஆயிரும். இந்த சென்ஸ் உங்கள் இன்ஃபர்மேஷனே ஷேர் ஆகாமல் டோட்டலாகவே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இனிஷியல் டெக்னாலஜியாக முதல்ல இருந்துச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த CSMA/CD அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ இந்த கேஸில் இப்போ let me give you an example. ஸோ இப்போ போர்ட் நம்பர் 1ல் பிசி 1லேருந்து போர்ட் நம்பர் 1லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஸோ மீதி எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ரிசீவ் ஆகும், விச் இண்டிகேட்ஸ் வேறு யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அந்த டைமில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யார் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் இனிஷியேட் ஆகும். ஸோ இதனால அவங்களோட பேக்கெட்ஸ் லாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிறதெல்லாம், ஃப்ரேம்ஸ் லாஸ் ஆகிறது, இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிறது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிடெக்ட் ஆகிருக்கு. டிடெக்ட் ஆனோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா பிசி 1 இருக்குது. பிசி 1 வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுது. ஷேர் பண்ண ஆரம்பித்தோன்னே
PC3 இருக்கு. அந்த PC3 என்ன பண்ணும்னா ஓகே இங்கேருந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் தே சே. ஓகேவா, கிளியரா? ஸோ அதனால உங்களுக்கு டிடெக்ட் பண்ணது ஒரு இன்ஃபர்மேஷன் கொலிஷன் இனிஷியேட் ஆயிடுச்சு, யாரோ பேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் யாரோ ஷேர் பண்ண நினைக்கிறாங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுது. அதனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ அதுதான் இந்த டேட்டா லிங்க் லேயரோட இது. ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். The network layer is like was a half duplex, which means that only one computer was able to send the traffic and others had to wait. What do you think would happen if two computers would stun? ஸோ அதனால தான் இந்த டேட்டா லாஸ் ஆயிரும். அதனால தான் இந்த டிடெக்ஷன் CSMA/AD carrier sends multiple access, இந்த டிடெக்ஷன் மெக்கானிசம் மூலமாக உங்களுக்கு இந்த லாஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஒரு ஆள் இனிஷியேட் பண்ணாங்கன்னா இன்னொரு ஆள் வெயிட் பண்ணுவாங்க, அந்த ஆள் அந்த இன்ஃபர்மேஷனை முடிச்சதுக்கப்புறமா யார் வெயிட் பண்ணாங்களோ அவங்களோட ப்ராசஸ் இனிஷியேஷன் நடக்கும். கிளியர்? ஓகே, இப்போ மெயின் பார்ட்டுக்குள்ள வருவோம். ஈத்தர்நெட் ஃப்ரேம். ஸோ திஸ் இஸ் வாட் அ ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட் இஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃப்ரேம் ஃபார்மேட். ப்ரீஎமபிள், ஸ்டார்ட் ஆஃப், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், அப்புறம் சோர்ஸ், அப்புறம் லென்த்து, அதுக்கப்புறம் அதோட ஹெட்டர் ஆஃப் டேட்டா, அப்புறம் FCS. ஸோ இதுதான் அதோட ஹெட்டர் லென்த். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்னங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரீஎமபிள் அண்ட் SOFனா ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் டெலிமிட்டர். ஸோ இந்த ரெண்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை வச்சு தான் உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் டேட்டாவா இல்லையா அப்படின்னு சொல்லும். இப்போ ப்ரீஎமபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜங்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ விச் வில் பி இன் 10101010 உங்கள் ஜங்க் ஆஃப் பிட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். எப்போ உங்களுக்கு 11 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருதோ அப்போ தான் உங்களுக்கு டேட்டாவோட இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஓவர் ஹியர் இட்செல்ஃப். இதில் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். One second, where is it? So where is the paint over here? Okay, so consider here. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீஎமபிள் 7 bits, அப்புறம் SOFங்கிறது 1 bit, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், சோர்ஸ், மேக் அட்ரஸ், இதோட லென்த்து, ஹெட்டர் சைஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இப்போ ப்ரீஎமபிள் இதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் 10 இந்த இடத்துல திருப்பி 1010ன்னு உங்களுக்கு ஒரு ஜங்க் ஆஃப் ஃபைல்ஸ் எப்பயுமே வந்துகிட்டு இருக்கும். யாராச்சும் டேட்டாவை இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா இனிஷியேட் பண்ணும்போது இங்கே 11 அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். 11 இந்த 11ங்கிறது தான் இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் டெலிமிட்டருங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ எப்போ இந்த இடத்துல இந்த 1 பிட்டில், ஸோ இந்த SOF அதாச்சும் 1 பிட் வேல்யூ, இந்த 1 பிட்டில் 11 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்துச்சுன்னா ஸோ இது பார்த்தோன்னே நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் a டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இது ஒரு ஜங்க் ஃபைல், இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லைன்னு மீனிங். எப்போ 11ங்கிற ஒரு கண்டினியூஸாக ஒரு 101010 வந்துகிட்டு இருக்கும், அதில் எப்போ இனிஷியேட் ஆகி 11ங்கிற ஒரு இண்டிகேஷன் வருதோ அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் இஸ் a டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அடுத்த பிட். ஸோ யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகணுமோ அதுதான் டெஸ்டினேஷன் மேக். சோர்ஸுங்கிறது யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ அவங்க சோர்ஸ். இது வந்து லென்த் ஆர் டைப்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? லென்த் ஆர் டைப் விச் இண்டிகேட்ஸ் வாட் டைப் ஆஃப் பேக்கெட். இப்போ வரக்கூடிய பேக்கெட் வந்து ஒரு IP பேக்கெட்டா, IPv6 பேக்கெட்டா, ஒரு ARP பேக்கெட்டா, இல்லை MPLS பேக்கெட், என்ன மாதிரி டைப் ஆஃப் பேக்கெட் வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2 byte. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா சைஸ்.
ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ ஐபி ஹெடர், டிசிபி யூடிபி ஹெடர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லேயர் 7 நம்ம பார்த்து தெரியுமா, அந்த டிசிபி அண்ட் ஐபி அண்ட் ஓஎஸ்ஐ மாடலில் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த லேயர் 2. இது லேயர் 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டேட்டாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப்சிஎஸ்ங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வந்து எரர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஈத்தர்நெட் ஃப்ரேம் இஸ். ஈத்தர்நெட் ஃப்ரேம் அந்த ஹெட்டர்ஸில் இருக்கக்கூடிய யூசேஜ். ஓகேவா? ஸோ இங்கே தான் இதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ லென்த்துங்கிறது அதே நேரத்தில் டைப் சொல்லணும்னா இந்த டைப், அதே நேரத்தில் லென்த்னா அதில் எவ்வளோ சைஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருங்கிற டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேக் அப்படின்னு வந்துடுவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேக் அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் நத்திங் பட் 48 பிட் அட்ரஸ். இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 பிட் அட்ரஸ் இருக்கும். இது ரெப்ரசன்டட் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ தட் மீன்ஸ் 0 to 9, அப்புறம் 10லாம் இருக்காது, அது A to F இருக்கும். மொத்தம் 16 கேரக்டர்ஸ் 0லேருந்து F வரையும் இருக்கும். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து டாட்னு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு 8 பிட்டுக்கும் நடுவில் ஒரு டாட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இது டாட்டாக தான் இருக்கணும்னு ஒரு இண்டிகேஷன் கிடையாது. தட் மீன்ஸ் ஒவ்வொரு வேல்யூ 4 பிட்டு, இது ஒரு 4 பிட், இது ஒரு 4 பிட். 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 0 4 பிட், இன்னொரு 0 4 பிட். அதே மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இதுக்கு வந்து 8 பிட்டு. ஸோ மொத்தம் 6 வேல்யூ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஸோ 6 × 8 = 48. ஸோ அதுதான் 48 பிட் அட்ரஸ். ஓகேவா? இது எப்பயுமே டாட்டை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சிலர் இது இட்ஸ் அ வெண்டார் ஸ்பெசிஃபிக். ஒரு சில வெண்டார்ஸில் கோலன் கொடுப்பாங்க, ஒரு சில வெண்டார்ஸில் ஹைஃபன் கொடுப்பாங்க, ஒரு சில வெண்டார்ஸில் 8 பிட்டுக்கு பதிலாக 16 பிட்டுக்கு சேர்த்து ஒரு டாட் ஆர் 16 பிட்டுக்கு சேர்த்து ஒரு ஹைஃபன். ஸோ இட்ஸ் அ டோட்டலி வெண்டார் ஸ்பெசிஃபிக். அந்த வெண்டார்ஸ் எப்படி இருக்குமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 24 பிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆர்கனைசேஷன். சிஸ்கோவாக இருந்தால் ஒரு மாதிரி, ஹெச்பியாக இருந்தால் ஒரு மாதிரி, ஐபிஎம்மாக இருந்தால் ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு வெண்டாருக்கும் அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 28 பிட்ஸ் வச்சுக்குவாங்க. லாஸ்ட்டு 28 பிட்ஸ் சாரி ஆர்கனைசேஷன் பேஸ்டு, லாஸ்ட்டு 28 பேஸ்டு தான் அது வந்து யார் இது வெண்டார் பேஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபஸ்ட்டு 28 பிட்ஸ் வந்து எல்லாருக்குமே சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு 24 பிட்ஸ் வந்து சிஸ்கோனா ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது மாறவே மாறாது. நெக்ஸ்ட்டு உங்களோட ஐபிஎம்மாக இருக்கா, ஃபஸ்ட்டு 24 பிட்ஸ் ஐபிஎம்மோட தான், ஐபிஎம்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க, அதில் தான் இருக்கும். அந்த கடைசியாக இருக்குது தெரியுமா 24 பிட்ஸு. ஓகேவா? அந்த 24 பிட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ஆர் பேஸ்ட் ஆன் லேப்டாப், பேஸ்ட் ஆன் உங்கள் மொபைல், அது யாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் மேக் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஓகேவா? ஸோ பேசிக்காக மேக்கோட இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது இதுதான். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ஆர்க் ஃபார்மேட். ஆர்க்னா என்ன, ஆர்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு வந்துடுவோம். ஸோ ஆர்க்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த லேயர் 2 ப்ரோட்டோகால் தான். ஓகேவா? அதனால தான் நம்ம இங்கே ஸ்விட்சிங்கில் பார்க்குறோம். ஸோ இட்ஸ் லேயர் 2 ப்ரோட்டோகால், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது Topology. Let me take a screenshot. So இங்கே பார்த்தோம்னா let me take a screenshot of this. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் ஒன்று இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கதா வச்சுக்குவோம். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து இப்படி ஒரு கனெக்ஷன். ஸோ இது கூடவே இன்னொரு 2 கம்ப்யூட்டர்ஸ் இந்த இடத்துல இப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸ் இந்த இடத்துல அடிஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்விட்சோட இப்படி இருக்குது, சென்டரில் இருக்க ஸ்விட்ச், இது 2 ஒரு ஹோஸ்ட். ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் ஏ வந்து ஆர்க் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிங் இனிஷியேட் பண்ணுறீங்க 192.168.1.2க்கு. இப்போ நீங்கள் ஒரு பிங் 1லேருந்து 192.168.1.2 1.2 எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஜென்ரலாக பிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இதுக்கு வந்துடும், இந்த ஸ்விட்சுக்கு வந்துடும். இந்த ஸ்விட்சில் 192.168.1.2ங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்கும். அதோட மேக் அட்ரஸ் டேட்டா பேஸில் அதில் எதுவுமே இருக்காது. இல்லாததுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இல்லாததுனால உங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ராட்காஸ்ட் பண்ணும்.
இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்விட்ச்லேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்விட்ச்லேருந்து வந்தோன்னே இந்த ஸ்விட்சில் இந்த பிசிலேருந்து வந்திருக்கு. இந்த ஸ்விட்சில் அதோட மேக் அட்ரஸ் இன்ஃபர்மேஷனை பார்க்குது. அந்த மேக் அட்ரஸ் டேட்டா பேஸில் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாததுனால எந்த இன்டர்ஃபேஸில் வந்துச்சோ அந்த இன்டர்ஃபேஸை விட்டு மற்ற எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே ஷேர் பண்ணுது. ஓகே, இந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கும் who has 192.168.1.2ங்கிற இன்ஃபர்மேஷனை கேட்கும். ஸோ இந்த ரெண்டுமே 1.1.2 கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இக்னோர் பண்ணிடும். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்னோடது கிடையாது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடும். பட் இந்த ஆர்ப் ரெக்வஸ்ட்டுக்கு இந்த ஹோஸ்ட் பி மட்டும் ரிப்ளை பண்ணும், எஸ் இட்ஸ் மீ, நான் தான் 192.168.1.2, என்னோட மேக் அட்ரஸ் தான் இது. ஸோ இந்த என்னோட இன்ஃபர்மேஷனை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்ஃபேஸில் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும். இப்போ இந்த ஸ்விட்சில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்டர்ஃபேஸ் 0ன்னு வச்சுக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ் 0ல் என்ன வந்திருக்கு, இந்த மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ இதோட மேக் அட்ரஸ் ஏன்னா இந்த மேக் அட்ரஸ்ங்கிறது இங்கே ஏன்னு இங்கே ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த பிலேருந்து ரிப்ளை வந்திருக்கா. ஸோ இப்போ இந்த பிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்ஃபேஸ் 1ன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் 1க்கு பிங்கிற ஒரு மேக் அட்ரஸ் இருக்குது. அந்த பிங்கிற மேக் அட்ரஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் 2 மேக் அட்ரஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இந்த மேக் அட்ரஸ்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் ஓகேவா, ஸோ இந்த ஐபிக்கு இந்த மேக்குங்கிற இன்ஃபர்மேஷனோட தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ 192.168.1.2 இந்த ஹோஸ்ட் ஏலேருந்து ஹோஸ்ட் பிக்கு பிங் பண்ணுதுன்னா இது திருப்பி போய் எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனாக கேட்காது. டேரெக்டாக இது 1க்கு வந்துச்சா, இதோட மேக் அட்ரஸ் டேபிளில் செக் பண்ணும், டேரெக்டாக இந்த 2க்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் போகும், டேரெக்டாக 2க்கு போயிடும். ஸோ இட் வில் பி ஆஸ் அ யூனிக் கேஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். லெட்ஸ் டேக் இட் கிளியர் வே. ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் ஏலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ஆர்ப் ஒர்க், அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிங் இனிஷியேட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ ஒரு பிங்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது. பிங் இனிஷியேட் பண்ணோன்னா ஸ்விட்சுக்கு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுது. ஸ்விட்சில் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸ்விட்ச் என்ன பண்ணணும்னா எந்த இன்டர்ஃபேஸில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகிருக்கோ அந்த இன்டர்ஃபேஸை தவிர மற்ற எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, அதை தவிர மீதி எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் அந்த 192.168.1.2 இல்லையோ அவங்களாம் அந்த இன்ஃபர்மேஷனை இக்னோர் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக இருக்கோ அவங்க மட்டும் ரிப்ளை பண்ணுவாங்க வித் இட்ஸ் மேக் அட்ரஸ். என்னோட ஐபி தான் இது, இந்த என்னோட மேக் அட்ரஸ்ன்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்விட்சுக்கு கொடுத்துருவாங்க. ஸ்விட்சில் எந்த இன்டர்ஃபேஸில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுதோ அந்த இன்டர்ஃபேஸில் இந்த மேக் அட்ரஸ் வித் ஐபி அட்ரஸோட இன்ஃபர்மேஷனோட ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ இப்போ இதுக்கு எந்த பிசி இனிஷியேட் ஆச்சோ ஏங்கிற இன்ஃபர்மேஷனும் பியோட பிசியோட இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ ஏ வந்து பிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குது அப்படின்னா திருப்பி தேவையில்லாமல் மற்ற எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராட்காஸ்ட் பண்ணாது, டைரெக்டாக 1-to-1ல இன்ஃபர்மேஷனை அனுப்பிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். ஆர்ப் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். கிளியரா? ஸோ திஸ் இஸ் வாட் DataLink Layer is all about. ஸோ DataLink Layer இதை தவிர வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் we are going to look into is, ஸோ இப்போ நம்ம முடிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, ஸோ இது முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெட்வொர்க் லேயர் பார்ப்போம். நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது DataLink Layer. DataLink Layerங்கிறது இட்ஸ் டோட்டலி L2 லேயர். ஒரு ஈத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ ஒரு பேக்கெட்ஸ் எப்படி ஆர்ப்பில் ரிசால்வ் ஆகும் அது வரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? வித்தின் த நெட்வொர்க்கில் ஒர்க் ஆகிறது தான் DataLink Layer. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்னா என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஐபி அட்ரஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் பேர் இட்ஸ் பேக்கெட்ஸ்.
நம்ம டேட்டா லிங்க் லேயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்ஸ்னு யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம பேக்கெட்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? Determines where we are going to send the packets by looking at a destination IP address. Okay, how we determine where to send the routing protocol? IP is in-call packet, so we normally IP itself does not set up a connection. Okay, so this is the information. So IP address is a layer 3 protocol. இது மூலமா தான் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிங்கிறது எப்பயுமே கிடைக்கும். IP இல்லைன்னா உங்களால் இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியாது. ஸோ இப்போ லேயர் 4ங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா? TCP and UDP டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். எந்த மீடியம் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் போகுது? அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒருத்தவங்க வராங்க, இல்லை மதுரை டு சென்னைக்கு வராங்கன்னா எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லைனா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அது எதுவுமே இல்லாமல் நம்மளால் வர முடியாது. இல்லை நடந்து வரதா இருந்தாலும் ஏதோ ஒரு மீடியம் நம்மளோட ரோட்டில் தான் வரோம், இல்லைனா ஃப்ளைட்டில் வரும், இல்லைனா ட்ரெயினில் வரும். ஸோ ஏதோ ஒரு மீடியம் மூலமாக தான் நம்ம வந்தாகணும். எந்த மீடியம் இல்லாமல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னாலே டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகாலோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் ஒரு மீடியம் யூஸ் பண்ணி தான் போகும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐபி அட்ரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் 32 பிட் அட்ரஸ். டேட்டா லிங்க் லேயர் 48 பிட் அட்ரஸ், இது 32 பிட் அட்ரஸ். இது மொத்தம் 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹோஸ்ட், இன்னொன்று நெட்வொர்க். ஹோஸ்ட்டுங்கிறத பார்த்தோம்னா இட்ஸ் ஹோஸ்ட் வந்து கிளைண்ட் சைடில் யார் உங்களோட லோக்கல் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஹோஸ்ட். நெட்வொர்க்குங்கிறது உங்களோட ஒட்டுமொத்த சப்நெட் இன்ஃபர்மேஷனை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம சப்நெட்டிங் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் என்னன்றது. பட் சப்நெட்டிங் வந்து இன்னைக்குள்ள கோர்ஸில் இருக்காது. சப்நெட்டிங் பற்றி நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன், யூ கேன் செக் டு தட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது மொத்தம் 4 ஆக்டெட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆக்டெட்டும் 8 பிட்டு, 4 ஆக்டெட் வந்து மொத்தம் 32 பிட். இது வந்து டெசிமல் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்குது. IPv4 அட்ரஸிங்கிறது டெசிமல் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்குது. மேக் அட்ரஸ் தான் ஹெக்ஸா டெசிமல். IPv6 போனீங்கன்னா இட்ஸ் அ ஹெக்ஸா டெசிமல் ஃபார்மேட். பட் IPv4ங்கிறது டெசிமல் ஃபார்மேட் தான். ஓகேவா? அண்ட் இட்ஸ் 32 பிட் அட்ரஸ். IPv6 128 பிட் அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹோஸ்ட் அண்ட் நெட்வொர்க் ஃபார்மேட். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் ஃபுல் நெட்வொர்க். ஸோ இதுலேயே கிளாஸ் ஃபுல் கிளாஸ்லெஸ்ன்னு இருக்குது. சப்நெட்டிங் நீங்கள் போகும்போது தான் அந்த கிளாஸ்லெஸ்ஸுங்கிற இன்ஃபர்மேஷனே வரும். பை டிஃபால்ட்டாக கிளாஸ் ஃபுல்லுங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு இப்படி தான் இருக்கும். மொத்தம் நான் 32 பிட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 32 பிட்டு. ஸோ மொத்தம் 4 ஆக்டெட், ஒவ்வொரு ஆக்டெட்டும் 8 பிட்டு. 4 ஆக்டெட் சொல்லியிருந்தேன்னா ஸோ இது ஒரு ஆக்டெட், இது ஒரு ஆக்டெட், இது ஒரு ஆக்டெட், இது ஒரு ஆக்டெட். அதுதான் 8 பிட் 8 பிட் 8 பிட் 8 பிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏபிசி இன்ஃபர்மேஷன். ஸோ கிளாஸ் ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மட்டும் தான் நெட்வொர்க், மீது எல்லாமே ஹோஸ்ட். ஸோ மோர் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பியில் கம்ப்யூட்டர்ஸும் ஹோஸ்ட்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் சியில் ஹோஸ்டோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஃபால்ட்டான ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப ரேர் கேசஸ். வேணுன்னா கிளாஸ் சியில் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற ரெண்டுத்துலேயும் 99.9% கிளாஸ்லெஸ் நெட்வொர்க்கிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா IPv4 பேக்கெட்டோட ஃப்ரேம் ஃபார்மேட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட் பார்த்தோமா? ஸோ IPv4ஓட ஃப்ரேம் ஃபார்மேட் தான் இது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நம்ம மெயினான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். மெயினான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெட் கலரில். அது மட்டும் தான் நம்மளுக்கு மெயினான விஷயங்கள். மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு இப்போதைக்கு முக்கியம் கிடையாது. ஸோ ப்ரோட்டோகால்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? ஸோ இந்த ப்ரோட்டோகாலுங்கிற விஷயத்தில் தான் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் இந்த நெட்வொர்க் லேயருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ TCP டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா ப்ரோட்டோகால் நம்பர் 6ன்னு போட்டு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதே 17 இருந்துச்சுன்னா இட் இஸ் a UDP டைப் ஆஃப் ப்ரோட்டோகால். அதே இது 1 இருந்தால் இட்ஸ் ICMP ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் இங்கே இருக்குது, என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ சோர்ஸ் அட்ரஸ்னால் யாருக்கிட்டேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்கிறது சோர்ஸ் அட்ரஸ். எங்கே இந்த இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு சொல்கிறது தான் அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ். டேட்டாங்கிறது
இந்த IP4க்கு முன்னாடி இருக்கக்கூடியது லேயர் 7லேருந்து லேயர் 4 இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சேர்த்து டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த IP4 பேக்கெட்டோட ஃப்ரேம் ஃபார்மேட். இதோட மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். பேசிக்கான விஷயங்கள் இதை வச்சு தான் இப்போ ப்ராசஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு IPv4 classes. மொத்தம் 5 types of classes இருக்கு, A, B, C, D and E. ஸோ கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா 0.0.0.0ங்கிறது அதோட சப்நெட் வேல்யூ. ஐபி அட்ரஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 126.255 இந்த ரேஞ்ச் வந்து கிளாஸ் ஏ. கிளாஸ் பிக்கும் அதே மாதிரி இதோட ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். கிளாஸ் சி, கிளாஸ் டி அண்ட் கிளாஸ் இ. ஓகேவா? இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏபிசி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், டி அண்ட் இ யூஸ் பண்ண மாட்டோம். டிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மல்டிகாஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளாஸ் டி தான். உங்களோட ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸில் வந்து நிறைய ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் மல்டிகாஸ்ட் ஐபியை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். மல்டிகாஸ்ட்டுங்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அது ப்ராசஸ். அதுக்கெல்லாம் இந்த 224 செக்மெண்ட் ஐபி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து மல்டிகாஸ்ட் வச்சு தான் ரன் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐபிஸ் தான். கிளாஸ் இங்கிறது ரிசர்ச்சிங் பர்பஸ்க்காக தான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கிளாஸ் IPv4 கிளாஸஸோட ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் நெட்வொர்க்கு ஹோஸ்ட்னு வச்சு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க் வந்து ஒவ்வொன்றும் ஹோஸ்ட்டு சப்நெட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். கிளாஸ் ஏவாக இருந்தால் ஒரு நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட், கிளாஸ் பியாக இருந்தால் 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட், கிளாஸ் சியாக இருந்தால் 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட்டு. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், கிளாஸ் ஏவாக இருந்தால் அந்த நெட்வொர்க் பார்ட் மட்டும் 255, அடுத்த 3 0. கிளாஸ் பி பாருங்கள், 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட்டு, 2 நெட்வொர்க்கும் 255, 2 0. கிளாஸ் சியை பாருங்கள், 3 நெட்வொர்க்கும் 255, 1 0, ஹோஸ்ட்டுக்கு மட்டும் 0. ஓகேவா? ஸோ நெட்வொர்க் பார்ட் எல்லாம் 255, ஹோஸ்ட் பார்ட்லாம் 0. ஸோ இதோட யூசேஜ் இது என்ன நடக்கும் எப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சப்நெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சப்நெட்டிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் இப்போ என்னென்னா, இந்த ரேஞ்சை நீங்கள் இங்கே பார்த்துருந்தாலும் IP4 கிளாஸஸில் பார்த்துருந்தாலும் இல்லை இங்கே பார்த்துருந்தாலும் எதில் பார்த்துருந்தாலும் கிளியராக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 127ங்கிற செக்மெண்ட்டே இருக்காது. இந்த 127ங்கிற செக்மெண்ட் எதுக்காக இல்லைன்னா, இதுதான் உங்களோட இன்டர்னல் ஐபி ஸ்டாக்லாம் ஓகேவா இருக்கா, அதாச்சும் உங்களுக்கு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி உங்கள் பிசி சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு தான். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வேணாம், டேரெக்டாக நீங்கள் போய் இன்டர்நெட்டும் வேணாம் எதுவும் வேணாம், டேரெக்டாக உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி 127.0.0.1 நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பிங் ஸ்பேஸ் 127.0.0.1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். அப்படி வந்தால் தான் உங்களால் எதையுமே அடுத்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷனை செக் பண்ண முடியும் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும். அப்படி வரலன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் லெவலில் ஏதோ பேசிக்காக ஃபங்க்ஷனாலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகேவா? இதுவரையும் பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூடவே இப்போ ஃபைனல் கிளாஸ் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டில் நவ். இப்போ இருக்கிற வரையும் இந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ப்ரைவேட் அட்ரஸ்னால் என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் உங்கள் லோக்கல் லேண்டில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட லோக்கல் லேண்டில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதே நேரத்தில் பப்ளிக் ஐபி அட்ரஸ்லாம் பேயபிள் அட்ரஸ், பே பண்ணி வாங்கக்கூடிய ஐபி அட்ரஸ்லாம் பப்ளிக், நம்மளாவே யூஸ் பண்ணுறக்கூடிய ஐபி அட்ரஸ்லாம் ப்ரைவேட். ஓகேவா? அதோட ஐபி அட்ரஸ் ரேஞ்ச்லாம் கொடுத்துருக்க பாருங்க. கிளாஸ் ஏவாக இருந்தால் 10ங்கிற ஃபுல் சப்நெட்டு, கிளாஸ் பியாக இருந்தால் 172.60.0.0லேருந்து 172.31.25.25, கிளாஸ் சி 192.168.0.0லேருந்து 192.168.25.255. உங்கள் லோக்கல் லேண்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் ஐபி தான் யூஸ் பண்ணுவீங்க. பப்ளிக் ஐபியெல்லாம் பே பண்ணி வாங்க, இதை தவிர மீது எல்லாமே பப்ளிக் ஐபி தாங்க. பப்ளிக் ஐபி எல்லாமே பெய்டு சார்ஜஸ். பப்ளிக் ஐபி cannot be same. இப்போ நீங்கள் என்னோட பிசிக்கு 192.168.1.10 ஒரு ஐபி அசைன் பண்ணால்
இன்னொருத்தவங்க வீட்லேயும் 192.168.1.10 ஒரு ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் திருப்பி 192.168.1.10 ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே ஐபியை ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது, இஷ்யூவே வராது. ஏன்னா அதெல்லாம் இன்டர்நெட்டுக்கு போகாது. பப்ளிக் ஐபிலாம் நான் ஒரு பப்ளிக் ஐபி வாங்கி என் பிசியில் அசைன் பண்ணுறா, இந்த ஐபி வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. வேறு யார் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்படியே ஏன்னா இது வந்து பே பண்ணி நான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறது யூனிக். நான் எங்கேருந்து வேணாலும் என்னோட லேப்டாப்பில் நான் பப்ளிக் ஐபியை கான்ஃபிகர் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் எங்கே இருந்தாலும் இந்த ஐபியை நான் பிங் பண்ணால் எனக்கு பிங் ஆகும், என் பிசி ரீச் ஆகணும். நான் ஐசிஎம்பி பிளாக் பண்ணாமல் இருந்திருந்தா, இங்கே பிளாக் பண்ணாமல் இருந்தால் பிங் ஆகணும். எங்கேருந்து வேணால் என் பிசியை நான் ரிமோட் எடுக்க முடியும். ஸோ அதுதான் பப்ளிக் ஐபியோட ஒரு யூசேஜ். ஓகேவா? பட் இட்ஸ் அ பேயபிள் ஐபி. ஒன்ஸ் பேயபிள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் அப்பப்போ பே பண்ணி இயர்லி ஒன்ஸ் பேயபிள் சார்ஜஸ், இது ஒரு ரெண்டலில் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். பேசிக்காக ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஐபி அட்ரஸ் ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் எல்லாமே இதுதான். Let's move on to the next concept, hubs and switches. Hubs and switches பார்த்தோம்னா, where I can move here is okay. So hubs and switches. ஸோ ஹப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லேயர் 1 டிவைஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டம்ப் டிவைஸ். இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஜஸ்ட் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும். அப்படியே எந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆனாலும் அது இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணும், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஃபிசிக்கல் ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க பழைய டெக்னிக்கல் டேர்மில். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா, CSMA/CDன்னு ஒரு கான்செப்ட் சொல்லும் போது, ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுதுன்னா மற்ற இன்டர்ஃபேஸில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகிற சிக்னலை பார்த்துட்டு இது வெயிட் பண்ணி பார்க்கும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். பட் ஹப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஹப்புங்கிறது ஒன் ஆஃப் த டிவைஸ் விச் வில் ஃபால் டு தட் இஷ்யூ. ஓகேவா? ஸோ ஹப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹப்புங்கிறது இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. மினிமமே அவங்க யூஸ் பண்ணுறது ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 99% ஆஃப் த என்விரான்மெண்ட்டில் மேனேஜபிள் ஸ்விட்சஸ் தான் மினிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஹப்புங்கிறது இட்ஸ் அ பியூர் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் ப்ராட்காஸ்டிங். அதாச்சும் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு தடவை ரிசீவ் ஆச்சுன்னா அதை அப்படியே சென்ட் பண்ணும். அதுக்கு மேலே அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் பார்க்காது. யாருக்கு அனுப்பணும், யாருக்கு அனுப்பக்கூடாது, எதுவுமே அதுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் வரது எல்லாத்தையும் எல்லாருக்கும் அனுப்பிடும். ஸோ அதனால் அது கொலிஷன் வரும். ஸ்விட்சஸில் தான் அந்த CSMA/CD அண்ட் CAங்கிற இன்ஃபர்மேஷனே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஹப்பு லேயர் 1 டிவைஸ், நாட் இன்டெலிஜென்ட் டிவைஸ். CSMA/CACD எதுவும் கிடையாது. எந்த இன்ஃபர்மேஷன் எந்த இன்டர்ஃபேஸ்க்கு ரிசீவ் ஆனாலும் எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். அதனால அந்த டிவைஸில் கொலிஷன் ஏற்படுத்தும், அந்த நெட்ஒர்க்லேயே கொலிஷன் ஏற்படுத்தும் ஹப்பை கனெக்ட் பண்ணால். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விட்சுக்கு வாங்க. ஸ்விட்சுங்கிறது லேயர் 2. இது ஒரு இன்டெலிஜென்ட் டிவைஸ்னு சொல்லுவாங்க. இதில் 2 மோட்லேயும் ஒர்க் ஆகும், விச் மீன்ஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், ஃபுல் டியூப்ளெக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் ரிசீவ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணணும் அவங்களுக்கு மட்டும் ஃபார்வர்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் நேம் தான் ARP. இதை பற்றி தான் நம்ம ஈத்தர்நெட் ஃப்ரேம் L2 DataLink லேயரை பற்றி பார்க்கும்போது பார்த்துக்கணும். அந்த DataLink லேயரில் ஒர்க் ஆகிறது தான் அந்த ஸ்விட்சு. இந்த ARP ப்ராசஸை பேஸ் பண்ணி இது நல்லா ஒர்க் ஆகும். ஓகேவா? அதனால இது வந்து கொலிஷனே அவாய்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கும் சென்ட் பண்ணாமல் இந்த இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ண ஒன்று. ரெண்டாவது, இது கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெக்கானிசம், இது CSMA/CACD மெக்கானிசமை ஃபாலோ பண்ணும். ஸ்விட்ச் ஹப்பில் ஃபாலோ பண்ணாது. ஸோ உங்களுக்கு கொலிஷன் இதில் ஏற்படாது ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதுதான் பேசிக்காக ஹப்புக்கும் ஸ்விட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்விட்சிங் மோட்ஸுக்குள்ளே வந்துடுவோம். ஸ்விட்சிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஒன்று கட் த்ரூ, ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட், ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ அப்படின்னு மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குங்க. கட் த்ரூ, ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட், ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ.
கட் த்ரூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா which is the fastest switching modes. இது வெறும் டெஸ்டினேஷன் மேக்கை மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா, அதாச்சும் உங்களோட ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரேம் ஃபார்மேட்டில் எஸ்ஓ அதாச்சும் ஸ்டார்ட் ஃப்ரேம் டெலிமீட்டர், ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் டெலிமீட்டர் எஸ்ஓஎஃப் இருக்கலாம். அதில் 1 வந்தோடனே டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்ன்னு இருக்கும். அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடும் டேரெக்டாகவே. அதுதான் கட் த்ரூ. அது இன்ஃபர்மேஷனில் எல்லாமே எரர் இருக்கா இல்லையா யாருக்கா மற்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதுக்கு தேவை. அதை பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் மேக் இருக்கா, ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், பிரச்சனையாக தான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் கட் த்ரூ. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் இட்ஸ் நாட் ரிலையபிள். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபுல்லுத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி இஷ்யூ இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணும். அதுதான் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். ஸ்டோர் பண்ணி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இஷ்யூ இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணும். ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். மூணாவது ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ. ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீனா என்னன்னா, உங்கள் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகுதா, ரிசீவ் ஆகிறதுல ஃபஸ்ட்டு 64 பைட்ஸ் ரிசீவ் ஆகிற இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் அனலைஸ் பண்ணி அதில் இஷ்யூஸ் இல்லையா இருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணிட்டு இல்லைன்னா ஃபார்வர்ட் பண்ணும், இருந்தால் ட்ராப் பண்ணிடும். ஸோ இதுதான் ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீ. இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்விட்சஸ்மே ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் கேப்பபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் தான் இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்விட்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஸ்விட்சிங் மோட்ஸ். ஸோ பேசிக்காக ஹப்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் அண்ட் ஸ்விட்சிங் மோட்ஸ் கான்செப்ட்டுங்கிறது இதுதான். ஸோ ஸ்விட்சஸில் தான் ஸ்விட்சிங் மோட்ஸ் இருக்கும், ஹப்ஸில் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டட். Done. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட். ஸோ இந்த ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட் பற்றி நம்ம ஏற்கனவே டேட்டா லிங்க் லேயர் செஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ லெட்ஸ் டேக் எ குவிக் ஓவர்வியூ. லெட் மீ செக். எஸ், நம்ம டேட்டா லிங்க் லேயரில் ஏற்கனவே ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இதில் அடிஷ்னல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எதுவும் இல்லை இதில். லெட் மீ மார்க் திஸ் டு பி as done. Next, VLAN. It's one of the important topic in networking. ஓகே, ஸோ இப்போ VLAN அண்ட் DTP பற்றி பார்க்க போகிறோம். VLAN என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLAN இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, DTPனா டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால் விச் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு VLAN. ஓகே, ஓகே, VLAன்னா விர்ச்சுவல் லேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதோட மெயினான பேசிக்காக VLAன்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, ஒரு பேசிக்கான விஷயமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்விட்சை மல்டிபிள் லாஜிக்கல் ஸ்விட்சாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் VLAN. ஓகே, ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்சை ஒரு லாஜிக்கல் ஸ்விட்சாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் VLAன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இதுதான் மீனிங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அ VLAN இஸ். நெக்ஸ்ட்டு VLAனால் என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகே, ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்னா ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 ப்ராட்காஸ்ட் டொமைன் தான் ஒரு ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ப்ராட்காஸ்ட் டொமைனா சிம்பிளாக என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரவுட்டர்ஸ்லாம் ஒரு இன்டர்ஃபேஸில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு டேரெக்டாக ஃபார்வர்ட் ஆகாது. பட் ஸ்விட்சஸில் உங்கள் ஒரு இன்டர்ஃபேஸில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும் இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகிடும். இதை தான் ப்ராட்காஸ்ட் டொமைன் சொல்லலாம். ஓகேவா? ஒவ்வொரு இன்டர்ஃபேஸும் ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் டொமைனாக ஆக்ட் ஆகிறது ரவுட்டர். உங்கள் ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸில் ஐபி அசைன் பண்ணி இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் பண்ணி சொன்னால் தான் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ விச் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் அதை தான் மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் செட்டப்னு சொல்லுவாங்க ரவுட்டர். ஸ்விட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைஸில் 2 இன்டர்ஃபேஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்விட்சில் நீங்கள் எந்த கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ண வேணாம்,
டைரெக்டாக உங்கள் பிசியில் இந்த ரெண்டு சைடும் ஒவ்வொரு ஐபியை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு பிங் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ அதைத்தான் VLAN வந்து சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன், which means that if a user in one VLAN would send a broadcast frame, only the users in the same VLAN will receive it. உங்கள் ஸ்விட்சில் இருக்கக்கூடிய சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன், ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைனா ஒரு ஸ்விட்ச், அந்த ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைனை மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்சை VLANs நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக மல்டிபிள் ஸ்விட்சஸ் மாதிரி அது ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஸ்விட்சு இன்னொரு ஸ்விட்சோட கம்யூனிகேஷன் நடக்காது. அதாச்சும் ஒரு VLAN இன்னொரு VLAனோட கம்யூனிகேஷன் நடக்காது, டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய யாராச்சும் இருக்காங்களா, ஒரு ஆர்க் பேக்கெட்டோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்விட்சுக்குள்ளே மட்டும் தான் போகும், மற்ற ஸ்விட்சுக்குள்ளே போகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 48 போர்ட் ஸ்விட்ச் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, போர்ட் நம்பர் 1க்கு ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் மீதி இருக்கக்கூடிய 47 போர்ட்டுக்கும் ஒரு ப்ராட்காஸ்ட் ஃப்ரேமாக போகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் VLAN ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு 5 போர்ட்டுக்கு மட்டும் தான் அந்த VLAN இருக்குன்னா அந்த 5 போர்ட்டுக்கு மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷன் போகுமே தவிர மற்ற இருக்கக்கூடிய போர்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகாது. ஸோ விச் ஹெல்ப்ஸ் யூ டு அவாய்ட் த ப்ராட்காஸ்ட் ஃப்ரேம்ஸ். ஓகேவா? இது ஒரு மெயினான ஒரு யூசேஜ். இன்னொன்று, ஒருத்தவங்களோட இது ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு HR ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் VLAN வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் ஆகும். அந்த போர்ட்ஸுக்குள்ளே மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும், மற்ற VLANஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் ஆகாது, விச் இஸ் சம் சார்ட் ஆஃப் செக்யூரிட்டி ரிஸ்க். ஓகேவா? இது ஒன்று. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது வந்து லாஜிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்விட்சஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. தட் மீன்ஸ் உங்கள் ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஸ்விட்சில் தான் கம்யூனிகேஷன் ஆகணுங்கிறது கிடையாது. இந்த VLANஸை வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக ஒரே பில்டிங்கில் தேர்ட் ஃப்ளோரில் ஒரு ஆள் இருக்காங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆள் இருந்தாலும் அவங்க 2 பேரையும் ஒரே VLANல நீங்கள் கம்யூனிகேஷன் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி இதை பண்ண முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் VLAN. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட VLAN ஐடி மட்டும் சேமாக இருந்தால் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். ஸோ VLAனோட ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன, VLAனோட ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஃபார்மேட் என்னங்கிறத நம்ம தனியாக ஒரு செஷனாகவே நம்ம தனியாக ஒரு கான்செப்ட் மாதிரியே பார்ப்போம். ஸோ இப்போ போர்ட்ஸ் இன் VLAN பற்றி பார்ப்போம். போர்ட்ஸ் இன் VLAன் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்? VLAன்னா என்ன, VLAN வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, அது எப்படி அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் VLAN போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரங்க் போர்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆக்சஸ் போர்ட்னு சொல்லுவாங்க. ட்ரங்க்னா சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் 2 ஸ்விட்சை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஒரு போர்ட்டில் மாட்டி. ஸோ அது பேர் தான் ட்ரங்க் போர்ட். இந்த ட்ரங்க் போர்ட்டில் நீங்கள் எத்தனை VLAN வேணால் அலோவ் பண்ணிக்கலாம். மோர் தேன் 1 VLAN அலோவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ட்ரங்க் போர்ட். பிட்வீன் த ஸ்விட்சஸ் இல்லை பிட்வீன் த ரவுட்டர் அண்ட் த ஸ்விட்ச், அந்த போர்ட்டை ட்ரங்க் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் போர்ட். ஆக்சஸ் போர்ட்னா வெறும் ஒரே ஒரு VLAN மட்டும் தாங்க அலோவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது எந்த மாதிரி சிச்சுவேஷன் யூஸ் பண்ணோம்னா, உங்களோட கம்ப்யூட்டர் இல்லை ஒரு பிரிண்டர், இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட், அந்த டிவைஸ் கூட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் BPDU சென்ட் பண்ண முடியாத டிவைஸ். ஸோ BPDUன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறதோட ஒரு ஹோஸ்ட் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இல்லை ஒரு பிரிண்டர், இந்த மாதிரி விஷயத்தில் கனெக்ட் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் ஆக்சஸ் போர்ட் சொல்லுவோம். ஒரே ஒரு VLAN மட்டும் இருந்தால் போதும், அதுதான் ஆக்சஸ் போர்ட். கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் ஆக்சஸ் போர்ட்னு போடுங்க, ஸ்விட்ச் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணால் ட்ரங்க் போர்ட்னு போடணும், அவ்வளோதான். இதுதான் போர்ட்ஸ், இந்த 2 போர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரங்க் போர்ட்டில் நிறைய VLANs அலோவ் பண்ணலாம். ஒரே ட்ரங்க் போர்ட்டில் 10 VLAN அலோவ் பண்ணலாம், 20 VLAN அலோவ் பண்ணலாம், 100 VLAN கூட நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த ஆக்சஸ் போர்ட்டை வரைக்கும் ஒரே ஒரு VLAN மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு VLAனோட மெயினான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். VLAனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, இப்போ ஒரு 10 VLAN நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 VLAனும் எங்கே ஸ்டோர் ஆகும்னா
உங்கள் ரன்னிங் கான்ஃபிகரேஷன்லையும் ஸ்டோர் ஆகாது, உங்களோட ஸ்டார்ட் அப் கான்ஃபிக்லையும் ஸ்டோர் ஆகாது. பட் அது ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் VLAN.dat அப்படிங்கிற ஒரு ஃபைலாக ஃப்ளாஷ் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஃப்ளாஷ் மெமரியில் போய் VLAN.dat அப்படிங்கிற ஒரு ஃபைலாக ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் ரன்னிங் கான்ஃபிகரேஷன் எரேஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் எரேஸ் பண்ணாலும் உங்களோட VLANங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் போகவே போகாது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதான் போகாதே, எரேஸ் பண்ணாலும் போக மாட்டேங்குது, இதை எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எரேஸ் பண்ணுறதுக்கு கமாண்டு delete, ஓகே, ஃப்ளாஷ், நீங்கள் ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து delete பண்ணுறீங்க, ஃப்ளாஷ் கோலன் என்ன ஃபைல் VLAN.dat, இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா VLAN இன்ஃபர்மேஷன் எல்லாம் delete ஆகிரும். ஓகே, ஸோ இது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ நம்ம VLAN இதை நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் delete பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு என்ன இந்த VLAN மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது இருந்தால் தான் VLAN delete பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் CCNA பெர்ஸ்பெக்டிவ். என்னென்னா DTP டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ போர்ட்ஸ் இன் VLAN, ட்ரங்க் போர்ட்டு ஆக்சஸ் போர்ட்டு. ஓகேவா? ட்ரங்க் போர்ட்டும் ஆக்சஸ் போர்ட்டும் நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த போர்ட் ட்ரங்க்கு ஆக்சஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணி எந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணுவோன்னு சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரங்காக இருந்துச்சுன்னா மோர் தென் ஒன் VLAN அலோவ் பண்ணுறதா இருந்தால் ட்ரங்க் போர்ட்டு, ஒரே ஒரு VLAN கம்ப்யூட்டரில் போடுறதா இருந்தால் ஆக்சஸ் போர்ட், இப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? பட் ஓல்டு ஸ்விட்சஸ் இல்லையா, டிஃபால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு சில ஸ்விட்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அதுவாகவே ஒரு ப்ரோட்டோகாலை சூஸ் பண்ணிக்கும். இட் மே பி அ ட்ரங்க் ஆர் ஆக்சஸ். ஓகேவா? நம்ம மேனுவலாக ட்ரங்க் இல்லை ஆக்சஸ்ன்னு போடாமல் விட்டுட்டோம்னா அதுவாகவே நெகோஷியேஷன் ப்ராசஸ், பியர் எண்டுக்கும் இதுக்கும் நடுவில் அதுவாகவே ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணி ஒரு நெகோஷியேட் பண்ணி அப்பாக்கூடிய விஷயம். அப்பாயி எய்தர் ட்ரங்க் ஆர் ஆக்சஸ் வந்துடும். ஓகேவா? டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்னா சிம்பிளாக சொல்கிறதாங்க, நம்ம ட்ரங்க்கு ஆக்சஸ் நம்மளாம் மேனுவலாக போட்டால் அது பேர் மேனுவல் VLAN கான்ஃபிகரேஷன். அதே அதுவாகவே சூஸ் பண்ணிக்குது, நான் ட்ரங்காக போவேன், நான் ஆக்சஸாக போவேன்னு ஸ்விட்சோட போட்டே நெகோஷியேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிச்சுன்னா அது பேர் தான் டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். அதோட ஓவர்வியூ தான் இது. அது எப்படி நெகோஷியேட் நடக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு எண்டுமே ட்ரங்க்னு கொடுத்தா ட்ரங்க் தாங்க, ரெண்டு எண்டுமே ஆக்சஸ்ன்னு கொடுத்தா ஆக்சஸ் தான். பட் ஒரு எண்டு ட்ரங்க்கும் ஒரு எண்டு ஆக்சஸ்ன்னு கொடுத்தோம்னா போர்ட் வேலை செய்யாது, ஒழுங்காக டிராஃபிக் போகாது. ஸோ ரெண்டு எண்டுமே சேமாக இருக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிட்வீன் த ஸ்விட்சஸ். இன்னொரு மெயினான விஷயம், டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகாலுங்கிறது பிட்வீன் த ஸ்விட்சஸ் தான், நாட் பிட்வீன் த ஸ்விட்ச் அண்ட் ஹோஸ்ட். ஓகேவா? அடுத்து இதில் வந்து டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகாலில் ரெண்டு மோட்ஸ் இருக்குது, ஒன்று டைனமிக் ஆட்டோ, இன்னொன்று டைனமிக் டிசைரபிள். இந்த நீங்கள் ட்ரங்க்குன்னு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு, டைனமிக் ஆட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, டைனமிக் டிசைரபிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரங்க்குன்னு வந்துடும். அதே மாதிரி ஆக்சஸ்ன்னு பியர் அண்ட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா டைனமிக் ஆட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, டைனமிக் டிசைரபிளாக இருந்தாலும் ஆக்சஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எண்டுமே நமக்கு என்னன்னே தெரியல, என்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோன்னு தெரியல, அதுவாகவே நெகோஷியேட் பண்ணி ப்ராசஸ் நடக்குது. ரெண்டு சைடுமே அதோட நெகோஷியேஷனே நடக்கும்போது தான் இந்த இஷ்யூஸ்லாம் வரும். அதில் வரக்கூடிய இஷ்யூஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, டைனமிக் ஆட்டோவும் சேர்ந்தால் ஆக்சஸ் போட்டால் வரும், டைனமிக் டிசைரபிளும் சேர்ந்தால் ட்ரங்க் போட்டால் வரும், டைனமிக் ஆட்டோ அண்ட் டைனமிக் டிசைரபிள்னா ட்ரங்க்கு, டைனமிக் டிசைரபிள் அண்ட் டைனமிக் ஆட்டோவாக இருந்தாலும் ட்ரங்க்கு. ஸோ இதெல்லாம் இதோட ஆப்ரேஷன், இல்லைன்னா அது என்ன போர்ட் ஸ்டேட்டஸ் வருங்கிற இன்ஃபர்மேஷன். பட் நம்மளுக்கு அது ஆக்சஸ் போட்டால் இருக்கணும், இல்லை அது ட்ரங்க் போட்டால் இருக்கணும், நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். பட் மிஸ் பண்ணியிருந்தால் அதுவாகவே நெகோஷியேட் பண்ணி இப்படி ஒரு அவுட்புட்டுக்கு வந்துடும். ஸோ விச் இஸ் நாட் ரெக்கமெண்டட் இன் ரியல் டைம் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறது இதோட அவுட்புட்டை சொல்கிறதுக்கான விஷயங்கள். டைனமிக் ஆட்டோ, டைனமிக் டிசைரபிள் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த டைனமிக் ஆட்டோ, டைனமிக் டிசைரபிள்ங்கிறது இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு கிவ். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னு இருந்துச்சுன்னா
இது ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைனமிக்காக அதுவே நீங்கள் சூஸ் பண்ண வச்சுக்கலாம். தட்ஸ் வாட் அ டைனமிக் ட்ரங்கிங் ப்ரோட்டோகால், பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இதில் நான் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் அண்ட் அவுட்புட். ட்ரங்க்கும் ஆக்சஸும் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். நீங்கள் ஆட்டோவில் வச்சுட்டீங்க, டைனமிக் ஆட்டோ இல்லை டைனமிக் டிசேரபிளாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் அதோட அவுட்புட்ஸ் இதில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி ஷேர் பண்ணியிருக்கோ அந்த காம்பினேஷனை வச்சு தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ VLAN அண்ட் DTP இஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் பார்ட்டை பார்த்துருவோம். So let me start with the switch. So a switch in our switch where is a host or a PC எடுத்துக்குவோம். So இன்னொரு PC, so இங்கே ஒரு PC and இங்கே ஒரு PC. Okay, okay, so இப்போ பேசிக்காக இப்போ நம்ம பண்ண போகிற விஷயங்கள் I just want to edit it. Copy, paste. Okay, இந்த VLAN 10 ன்னு வச்சுக்குவோம். IP 192.168.1.10/24. ஓகே, ஸோ இப்போ இதே இதை let me place a note here. So VLAN 10 இங்கே 1.20 நம்ம வச்சுட்டோம். So let me place a note here as well. So இங்கே VLAN 20 ன்னு கிரியேட் பண்ணுறோம். VLAN 20. ஸோ அதே மாதிரி VLAN 20 இந்த இடத்துல 2.20 and இங்கே 2.10. ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம் இதுதான். ஸோ இப்போ இதில் இந்த கன்சர்ன்ட் IP அட்ரஸை இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். Let me move on to desktop. It's 192.168.1.10. Okay, okay, 1.10 is completed. Next இங்கே வந்து 2.10 192.168.2.10. okay, so இப்போ வந்து 1.20 192.168.1.20 அப்புறம் இந்த இடத்துல 2.20. கிளியர்? ஓகே, ஸோ இப்போ IP அட்ரஸ் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிங் பண்ணி பார்ப்போம்.
1.10 இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் பிங் பண்ணால் எனக்கு 192.168.1.20 பிங் ஆகும். பட் உங்களோட 2.10 or 2.20 பிங் ஆகாது. ஏன்னா இப்போ இங்கேருந்து பிங் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த பிசிக்கு போகுது, பட் இந்த பிசிக்கு போகாது. ஏன்னா ரெண்டு வேறு சப்நெட், ஐபி தான் வேறு இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணி. இன்னும் நான் VLAN ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஸ்விட்சுக்குள்ள இன்னும் நான் கான்ஃபிகரே பண்ணலை. வேறு நெட்வொர்க்காக இருக்கிறதுனால இது ரீச் ஆகலை. அவ்வளோதான், பேசிக்காக ரீச் ஆகலை, அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஸ்விட்ச் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போவோம். ஸ்விட்சுக்குள்ளே போய் இப்போ நம்ம பண்ண போகிற விஷயங்கள் என்ன? ஃபஸ்ட்டு இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் இன்டர்ஃபேஸ் 3 இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? VLAN க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். VLAN 10. ஓகே, இதுக்கு நேம் LAN 10 வைப்போம். நெக்ஸ்ட்டு திருப்பி VLAN க்ரியேட் பண்ணுறோம். VLAN 20, அதுக்கு நேம் LAN 20. அவ்வளோதான். ஓகே, இப்போ போய் பாருங்கள். ஷோ VLAN கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த VLAN LAN 10 LAN 20 வந்துருச்சு. பட் எந்த போர்ட்ஸுமே அதுக்கு நம்ம அசைன் பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த 2 இடம் எம்டியாக இருக்கும். இப்போ நம்ம போர்ட்ஸ் அசைன் பண்ண போகிறோம். போர்ட்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் டெர்மினல் போயிட்டோம்னா கான்ஃபிகரேஷன் மோடுக்கு போயிடுவோம். அதில் போய் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போகிறது அந்த இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். எந்த இன்டர்ஃபேஸ்? 0/2 and 3. 0/2 ஸ்விட்ச் போர்ட் மோட். இதில் 2 விதமான போர்ட் சொல்லியிருந்தேன், ஒன்று ஆக்சஸ், ஒன்று ட்ரங்க். ஸோ இது கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு VLAN அலோவ் பண்ணணும். ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10. VLAN 10ங்கிறது LAN 10ங்கிற ஒரு இது. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ் ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 20. ஓகே, ஷோ VLAN. இப்போ கொடுத்தோம்னா VLAN 10 and VLAN 20. ஸோ இது என்ன சொல்லியிருக்கு? இந்த VLAN 10ம் VLAN 20யும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 0/3 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். ஸோ ட்ரங்க் இன்டர்ஃபேஸ் நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணலை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். ஓகே, ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் ஷோ இன்டர்ஃபேஸ் ட்ரங்க். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க்கில் ஒரு போர்ட் இருக்குது. எந்த போர்ட் இருக்குது? 0/1. இந்த 0/1ங்கிற போர்ட்டு தான் ஸ்விட்சு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? 0/1. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அலோடு VLANs எல்லா VLAN அலோவாக மேனேஜ்மெண்ட் டொமைனில் மூலமாக அலோவாக இருக்குது. இருக்கிற எல்லா VLAN என்னென்ன VLAN கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ எல்லா VLAN இங்கே அலோவாகும். அப்போ நம்ம 1ங்கிறது நேட்டிவ் VLAN சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட்டாக உங்கள் இன்ஃபர்மேஷன் எதுவுமே டேக் ஆகாது. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த VLAN 10 மூலமாக போகும். ஸோ இந்த டேகிங்கை பற்றி நம்ம இந்த கான்ஃபிகரேஷனை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ டேக் ஆகாமல் போகிறதெல்லாம் நேட்டிவ் VLAN அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இன்டர்ஃபேஸ்க்கு நடுவில் டேக் VLAN நேட்டிவ் VLANங்கிறது சேமாக இருக்கணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இது ஒரு கீவேர்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகேவா? பேசிக்காக இந்த விஷயங்கள் ட்ரங்க் வரையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி பிங்காச்சா? இப்போ அதே விஷயத்தை இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 1.10 1.20 இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிங்காக இருக்குது பாருங்கள். பிங்கிங் 192.168.1.20. இப்போ அதே 1.20 தான் இப்போ மறுபடியும் பிங் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பிங் ஆகலை, ஏன்னா இது VLAN அசைனாக இருக்குது. 1.20ல் VLAN இல்லை, அதுதான் ரீசன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்விட்ச் ஹியர். இதில் இப்போ இதில் கான்ஃபிகர் பண்ண மாதிரி ஃபாஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ணிடுவோம். கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ்
fast ethernet 0/2 switch port mode access switch port access VLAN 10. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் VLAN 10 நான் க்ரியேட் பண்ணலை இந்த சுவிட்சில். நான் ஒரு VLAN switch port access VLAN 10 கொடுத்தோன்னே டைரெக்டாக ஒரு VLAN க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இது சேம் இன்டர்ஃபேஸ் fast ethernet 0/3 switch port mode access switch port access VLAN 20 இப்போ நம்மளுக்கு அதுவாகவே கிரியேட் ஆயிடுச்சு. ஷோ VLAN. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ VLAN VLAN 10 20 இருக்குது. பட் அதுக்கு நேமை பார்த்தீங்கன்னா அதுவாகவே கொடுத்துருக்க VLAN 10 and 20 நேம் தான் இருக்கும். நம்ம எந்த நேமும் கொடுக்காததுனால வேணும்னா நீங்கள் அதுக்கு நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let me change the name of one of the things. VLAN 10 name VLAN 10 show VLAN. இப்போ show VLAN இப்போ நான் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தா நம்மளோட இந்த VLAN 10 LAN 10ங்கிற இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நேமை கொடுக்காம ஆட்டோ கிரியேட் ஆச்சுன்னா டிஃபால்ட்டான நேம் இதுதான். ஸோ நேமை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, கிளியர்? இப்போ நம்ம இதுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் மாற்றியாச்சு. இப்போ பிங் ஆகுதான்னு பார்ப்போம். PC 0ல் போய் இப்போ பிங் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பிங் ஆகுது. பட் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்குங்கிற கான்ஃபிகரேஷன் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம இன்னும் பண்ணலை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஏன் ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ட்ரங்க் ஸ்விட்ச் போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டான ஆப்ரேஷனல் மோட் ட்ரங்க். ஏன் இது ட்ரங்க் ஆச்சுன்னா இதோட பேரண்ட் என்ன? ட்ரங்க்னு கொடுத்துருக்கோமா இங்கே? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இது வந்து டைனமிக் ஆட்டோ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் வந்து டைனமிக் ஆட்டோ. உங்களுக்கு இந்த ஸ்விட்சையும் எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஸ்விட்ச் 0வையும் ஸ்விட்ச் 1ஐயும் இஃப் யூ கம்பேர் உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம பார்த்த எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ஸ்விட்ச் போர்ட். இந்த ஸ்விட்ச் போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் வந்து ட்ரங்க்கு, இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட் வந்து டைனமிக் ஆட்டோ. விச் மீன்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ் 0/1ல் நான் ட்ரங்க்குன்னு மேனுவலாக கொடுக்கல, பட் இங்கே ட்ரங்க்குன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ரெண்டு ட்ரங்காக இருக்கிறதுனால இன்னொரு ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரங்க் ஆயிரும். இந்த டைனமிக் ஆட்டோங்கிறது தான் டிஃபால்ட்டான இந்த ஸ்விட்ச்க்கு மோடு. ஓகே, ஸோ DTP இப்படி தான் ஒர்க் ஆகும். இதோட ஆப்ரேஷன் மோட் என்னாச்சு? ட்ரங்க் ஆயிடுச்சு. ஸோ ட்ரங்க் ஆனோன்னா பேக்கெட்ஸ் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பிங் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பிங் ஆகிறதுக்கான ரீசனே இந்த DTP மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. இதே இந்த PCயிலேருந்து பிங் பண்ணி பாருங்கள். அதில் என்ன PCயாக இருக்குது? VLAN 10 VLAN 20 2.10. ஸோ 192.168 2.20 பிங் பண்ணுவோம். பிங் ஆகுது ஏன்னா இது ரெண்டும் ஒரே VLAN. இது 192.168 1.20 பிங் பண்ணி பாருங்கள். பிங் ஆகாது ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு VLAN. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு VLANும் பிங் ஆகிறதுக்கு ஆப்ஷனே கிடையாதா, வழியே இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ ஆப்ஷன் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் தான் L3 டிவைஸ். ஸோ L3 டிவைஸ் மூலமாக நம்ம இந்த பிங்கை சக்ஸஸ் பண்ண வைக்கலாம். L3 டிவைஸ்னால் ரவுட்டர் ஆர் L3 ஸ்விட்ச் மூலமாக Inter-VLAN Routing அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த Inter-VLAN Routing மூலமாக நம்மளால் டிஃப்ரெண்ட் VLANஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் VLAN அண்ட் DTPங்கிற ஒரு கான்செப்ட், இதோட கான்ஃபிகரேஷன் பார்ட் அண்ட் தியரி. தட்ஸ் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னங்கிறத போவோம். ஸோ VLAN இஸ் டன் இன்க்ளூடிங் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நான் சொல்ல நினச்சது இந்த Trunking-Encapsulation. இந்த Trunking-Encapsulation தான் உங்களுக்கு இந்த டேகிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தால அதை பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ்
ஓகே. ஸோ 802.1q என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு VLAN-ஐ பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. மொத்தம் 2 விதமான என்கேப்சுலேஷன் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கான்செப்ட் பேர் வந்து 802.1q 802.1q சொல்லுவாங்க ஒரு சிலர். 802.1q என்கேப்சுலேஷன். இன்னொன்று ISL. ISLங்கிறது சிஸ்கோ ப்ரொப்ரைட்ரி அண்ட் இது வந்து மோர் சைஸை கன்சியூம் பண்ணும். ப்ளஸ் அதே நேரத்தில் அது வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்ரிங்கிறனால நிறைய வெண்டாஸ் கூட அது கம்யூனிகேஷன் நடக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் என்விரான்மெண்ட்னு கூட வச்சுக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் வெறும் 802.1q என்கேப்சுலேஷன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பிசியிலேருந்து லெட் மீ சூஸ் ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட பிசியிலேருந்து ஒரு பேக்கெட் வருது. இந்த பேக்கெட் இங்கேருந்து இது வரையும் வந்துடும். ஓகே, உங்கள் பிசியிலேருந்து ஒரு பேக்கெட் இங்கேருந்து இது வரையும் வருது. இப்போ நீங்கள் பிசியிலேருந்து பிங் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஐபியை. லெட்ஸே இந்த VLAN 10ல் இருக்கக்கூடிய இந்த ஐபியை நீங்கள் ரீச் பண்ண நினைக்கிறீங்கன்னா இங்கேருந்து இது வரையும் வந்துடும். நார்மலாக ஒரு பேக்கெட்டாக எப்படி வரும்? நார்மல் ஈத்தர்நெட் ஃப்ரேம். நார்மலாக நம்மள ஒரு ஈத்தர்நெட் ஃப்ரேம் முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? அந்த மாதிரி அந்த நார்மல் ஈத்தர்நெட் ஃப்ரேம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக இங்கே வரும். ஸோ கீழே கூட கொடுத்துருப்பேனே. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இப்போ உங்களுக்கு பேக்கெட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்விட்சில் இங்கே ரிசீவ் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சில் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இப்போ நான் VLAN 10ன்னு இங்கே மேப் பண்ணியிருப்பேன். என்ன மேப் பண்ணியிருப்பேன்? VLAN 10. ஸோ அப்படின்னா இந்த நார்மல் ஈத்தர்நெட் ஃப்ரேமில் 10ங்கிற ஒரு VLAN டேகை ஆட் பண்ணும். ஸோ இந்த 10ங்கிற VLAN டேக் ஆட் ஆனோன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி VLAN-ஓட பேசிக்கான விஷயமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்விட்சை மல்டிபிள் ஸ்விட்சஸாக ஸ்ப்ளிட் பண்ணும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அதோட ப்ராட்காஸ்ட் டொமைன்லாம் ரிமூவ் பண்ணுறது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட VLAN 10 அந்த VLAN 10ஓட மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இப்போ இங்கே ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் மற்ற VLAN 10 கூட மட்டும்தான் இந்த எங்கெல்லாம் VLAN 10 அலோவாக இருக்கோ அங்கே மட்டும் தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே VLAN 20 இங்கே. ஸோ இங்கே ப்ராசஸ் நடக்குமா? நடக்காது. பட் இங்கே உங்களோட ப்ராசஸ் நடக்குமா? இங்கே ட்ரங்க் போட்டு VLAN 10 அலோவாக இருக்கும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து இது வரையும் ப்ராசஸ் ஆகும் வித் டேக். ஸோ இப்போ இங்கே வந்தோன்னே இங்கே பார்க்கும் எந்தெந்த ஸ்விட்சஸ்க்கெலாம் VLAN 10 இருக்கோ அது எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணும். இப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த டேக் ஆகிருக்க இன்ஃபர்மேஷனால் VLAN 20ங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். VLAN 10க்கு மட்டும்தான், சாரி VLAN 20க்கு ஸ்டாப் ஆயிடும். VLAN 10க்கு மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகும். இன் திஸ் கேஸ் PC3க்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகும். பட் ஃபார்வர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்டேக் ஆயிரும். அங்கே டேக் ஆகிற இன்ஃபர்மேஷன் இங்கே அன்டேக் ஆகும். அன்டேக் மீன்ஸ் உங்களோட அந்த VLAN 10ங்கிற இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்ணிடும். இந்த VLAN 10 இது வரையும் இந்த ஸ்விட்சு வரையும் டேக் VLAN 10ங்கிற இன்ஃபர்மேஷனை VLAN 10ங்கிற இன்ஃபர்மேஷனோடு வரும். இங்கே வரும்போது அந்த VLAN 10ங்கிற இன்ஃபர்மேஷனை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? நார்மல் ஈத்தர்நெட் பேக்கெட்டாக வரும், நார்மல் ஈத்தர்நெட் ஃப்ரேமாக வரும், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால். ஓகேவா? ஸோ இதுதான் என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அந்த இன்ஃபர்மேஷன் நார்மலான பேக்கெட்டாக வரும். அது நார்மலான பேக்கெட்டாக வந்தோன்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டில் ரிசீவ் ஆகும்போது ஏதாச்சும் டேக் ஆட் பண்ணுவோன்னு பார்க்கும். டேக் ஆட் பண்ணோன்னே அதில் ஒரு அடிஷ்னல் ஹெடர் 4 bytes ஹெடர் ஆட் ஆகும். ஸோ ஹெடர் ஆட் ஆனோன்னா அந்தந்த இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபார்வர்ட் ஆகும். அந்தந்த VLAN-க்கு மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ட்ரங்க் போர்ட்டில் போகுது, ட்ரங்க் போர்ட்டில் ஆட் ஆகிட்டு ஸோ எந்தெந்த ஹோஸ்ட்டுக்கெலாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமோ அந்தந்த ஹோஸ்ட்டுக்கு மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் 802.1q encapsulationங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ லெட் மீ கிவ் யூ அ மோர் கிளாரிட்டி ஆன் திஸ். ஓகே, ஸோ இது வந்து நார்மலான ஈத்தர்நெட் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன். ஸோ அடிஷ்னல் 4 byte ஹெடர் அதோட ப்ராசஸ் சொல்லியிருந்தால. ஸோ இந்த சோர்ஸ் மேக்கு அப்புறமா தான் இந்த 802.1q ஹெடருங்கிறது ஆட் ஆகும். இந்த 4 bytes இங்கே தான் உங்கள் VLAN ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும்.
okay. 802.1q frame format and the 4 bytes header இங்கே ஆட் ஆகுது. அதில் VLANக்கு மட்டும் 12 bytes இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நார்மலான ஈத்தர்நெட் ஃப்ரேம் அந்த ஸ்விட்சில் VLAN டேக் ஆகியிருந்தால் அது VLAN டேக் ஆகி என்ன டைப் ஆஃப் என்கேப்சுலேஷனில் ரன் ஆகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸை பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் அட் டேகிங் என்கேப்சுலேஷன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியரா? ஸோ லெட் மீ remove this unwanted informations. Where is the eraser? ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான 802.1q என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு ப்ராசஸோட மெக்கானிசம். ஓகே, ஸோ லெட் மீ மினிமைஸ் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா Inter-VLAN routing. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 802.1q என்கேப்சுலேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த Inter-VLAN routingகிறதே நடக்கும். Inter-VLAN routingனா நான் ஏற்கனவே சொல்லி இந்த VLANல வேறு VLANஸை கம்யூனிகேட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் Inter-VLAN routingனு சொல்லுவாங்க. ஸோ லெட் மீ டூ திஸ் இன் த டோபாலஜி. So let me make it simple. I don't want to make this more complex, so simpler நம்ம இந்த process பண்ணுவோம். I just add a router. Okay, so basically ஒரு router ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன process நடக்குதுன்னு. ஸோ நம்ம VLAN கான்ஃபிகரேஷன்லாம் ஸ்விட்சஸில் ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ ரவுட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ மேட்ரு. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கிவ் நோ ஷட். இன்டர்ஃபேஸை மட்டும் இப்போ நோ ஷட் மட்டும் கொடுத்துருங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். இன்டர்ஃபேஸ் இங்கே அப் ஆயிடுச்சா? இப்போ ஸ்விட்சுக்குள்ளே போயிடுவோம். ஸ்விட்சில் போய் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸ்விட்சில் போய் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க்குங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஓகே, இதில் என்ன என்கேப்சுலேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ஷோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ஸோ .1qங்கிற என்கேப்சுலேஷன். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. லெட் மீ கீப் திஸ் அசைட். ரவுட்டரில் போய் நோ ஷட்னு இந்த மெயின் இன்டர்ஃபேஸில் கொடுத்துரும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0.10 எல்லாம் பார்த்துங்க. ஒரு சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். சப் இன்டர்ஃபேஸில் போய் ஐம் ஜஸ்ட் அசைனிங் அன் ஐபி அட்ரஸ். 1.1 255.255.255.0. Configuring an IP routing on a lab sub interface is allowed. ஓகேவா, இதில் 802.1qங்கிற என்கேப்சுலேஷன் மெக்கானிசமே நீங்கள் அலோவ் பண்ணியிருந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ என்கேப்சுலேஷன் .1q 10, ஏன்னா இப்போ நான் VLAN 10 தான் நான் அசைன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நான் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 0.20 encapsulation .1q 20 IP address 2.1 255.255.255.0. ஓகேவா? show IP interface brief.
ஸோ இப்போ நான் மெயின் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே கிடையாது, ஜஸ்ட் நோ ஷெட் மட்டும் தான் கொடுப்போம். சப் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் VLAN நான் encapsulation.1q1020ங்கிறது VLANோட ஐடென்டிஃபிகேஷன். சப் இன்டர்ஃபேஸ் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 0.20 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் 200 300 வேணால் கொடுக்கலாம். பட் நீங்கள் இதே நேமை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ். ஓகேவா, அதுக்காக கொடுக்குறது தான் இது. ஓகேவா, இப்போ நம்ம இந்த என்கேப்சுலேஷன் இங்கே அலோவ் பண்ணியாச்சு. ஒரே இன்டர்ஃபேஸை 2 சப் இன்டர்ஃபேஸாக க்ரியேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் பிங் ஆகுதான்னு. .20ங்கிற இன்ஃபர்மேஷனே இப்போ அதில் இல்லை, ஸோ அது பிங்கே ஆகாது. முதல்ல இதோட ஐபி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். 1.10 பிங் 192.168.1.1 முதல்ல பிங் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். 1.1 பிங் ஆகுது. பட் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் 2.10 பிங் ஆகுதான்னு. பிங் ஆகலை. ஓகே, ஏன் பிங் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்வே எதுவும் கான்ஃபிகர் பண்ணலை. ஒரு நெட்வொர்க்கை விட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் போகிறதா இருந்தால் கேட்வே இஸ் மேண்டேட்ரி 192.168.1.1. ஓகே, ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பிங் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். So 1.10, 1.1, so first 192.168.1.1 ping ஆகுது. So next is 2.1 ping ஆகுது. 2.10, so 2.10 தான் நம்மளுக்கு ping ஆகலை. Let me check this with 2. So 192.168.1.10. Okay, இங்கே இருந்து பிங் ஆகுது. So let me try now. ஸோ இப்போ நம்மளுக்கு பிங் ஆகுது. ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ரிப்ளை வரதுக்கு கொஞ்சம் பேக்கெட் லாஸ் இருந்துச்சு. ஸோ பேக்கெட் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதுதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ கான்ஃபிகரேஷன் வைஸ் அவ்வளோதான். உங்கள் ரவுட்டரில் போய் ஒரு சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 1.10 ரீச் ஆகுது, 2.10. ஸோ 2 VLANக்கு நடுவிலையும் வேறு சப் இன்டர்ஃபேஸும் ஒரு ரவுட்டர் மூலமாக ஒரு L3 டிவைஸ் மூலமாக நம்ம கான்ஃபிகர் பண்ணால் இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ இங்கே தான் நம்மளோட என்கேப்சுலேஷன் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா. ஸோ இப்போ இங்கேருந்து வரும்போது டேகாக இன்ஃபர்மேஷன் வரும். இந்த ரவுட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் Inter-VLAN routing வரையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் VTP. ஓகே, ஸோ VTPனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a VLAN trunking protocol. Let me open the VTP session here. Okay, so it's a VTP. VTPங்கிறது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் a VLAN trunking protocol. அதாச்சும் நீங்கள் மேனுவலாக VLAN எல்லா டிவைஸ்லையும் கான்ஃபிகர் பண்ணாமல் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சர்வர்லேருந்து சிங்க்ரோனைசேஷன் மூலமாக மற்ற டிவைசஸ் எல்லாம் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் VTPன்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ த ஸ்லைட்ஸ். ஓகேவா, ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அண்ட் மேனேஜ் VLANs ஃபார் அ லார்ஜ் நெட்வொர்க். அதாச்சும் இப்போ உங்களோட ஒரு 100 ஸ்விட்சஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உங்களால் 100 ஸ்விட்சிலையும் லாகின் பண்ணி ஒரு 10 VLAN ஆட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா
100 ஸ்விட்ச்லையும் லாகின் பண்ணிக்கிட்டு உட்காந்து VLAN 10 VLAN 20 VLAN 30 உட்காந்து 100 VLAN க்ரியேட் பண்ணிவிட்டு சரி ஒரு 10 VLAN ஆட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு ஸ்விட்சில் 10 VLAN அதே கான்ஃபிகரேஷன் திருப்பி இன்னொரு ஸ்விட்சில் 10 VLAN இன்னொரு ஸ்விட்சில் 10 VLAN அப்படியே நம்ம மல்டிபிள் ஸ்விட்சஸில் லாகின் பண்ணி கான்ஃபிகர் பண்ணாமல் VTP மூலமாக சர்வர் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மூலமாக சர்வருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மற்றபடி இருக்க எல்லா அந்த 100 ஸ்விட்சஸ்லையும் சிங்க்ரனைஸ் ஆயிரும். விச் மீன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட் ஆகிரும். உங்களோட ஒரு ஸ்விட்சில் நீங்கள் பண்ணுற கான்ஃபிகரேஷன் மற்ற எல்லா ஸ்விட்ச்லேயும் அப்டேட் ஆகிரும். ஸோ திஸ் இஸ் வாட் VTPயோட பேசிக்கான ரூல். VTPங்கிறது உங்களோட ஒர்க்லோட கம்மி பண்ணும். VLAN கான்ஃபிகரிங் VLAN சேஞ்ச் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஓகேவா. இது வந்து மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று VTP சர்வர் கிளைண்ட்டு டிரான்ஸ்பரண்ட் இந்த 3 மோட்ஸ் இருக்குது ஓகேவா. VTP ரன்னிங் ஸ்விட்சஸில் ஒரு சில இது VTP ரன் ஆகிறதுக்கு ஒரு சில பேசிக்கான க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா VTP டொமைன் நேம் நீங்கள் கண்டிப்பாக கான்ஃபிகர் பண்ணணும் ஓகேவா. ரெண்டாவது VTP ஒர்க் ஆகிறது அது ரிவிஷன் நம்பர். ஸோ ரிவிஷன் நம்பர் நீங்கள் எப்போயும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள் தான் ஓகேவா. முதல்து VTP டொமைன் நேம், இன்னொன்று இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது என்ன மோடில் ரன் ஆகுதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது என்னங்கிறது நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். VTP மோட் சொல்லியிருந்தேன் தெரியுமா, சர்வரு கிளைண்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு 3 மோடு. ஸோ VTP சர்வர்னால் ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போம். VTP சர்வர் தான் விச் ஆக்ட்ஸ் லைக் மாஸ்டர் இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஹெட் கிங் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், அதனால் உருவாக்க முடியும், ஒரு VLAN கிரியேட் பண்ண முடியும், ஒரு VLAN மாற்றவும் முடியும், ஒரு VLAN எடிட் பண்ணவும் முடியும். தட் மீன்ஸ் இப்போ ஒரு VLAN 10ன்னு ஒன்று ஆட் பண்ணுறீங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு VTP சர்வருக்கு பெர்மிஷன் இருக்குது. VLAN 10ல் ஒரு 10 இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து ஒரு 2 இன்டர்ஃபேஸை தூக்கணும்னு நினச்சிங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கும் இதுக்கு பெர்மிஷன் இருக்குது. எனக்கு இந்த VLAN வேணாம், VLAN 10 எனக்கு வேணாம், அது இந்த டோபாலஜி நான் தூக்குறேன்னு நினச்சாலும் தூக்குறதுக்கும் இந்த VTP சர்வருக்கு பெர்மிஷன் இருக்குது ஓகேவா. ஸோ 3 விதமான விஷயங்களும் VTP சர்வருக்கு பெர்மிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது VTPங்கிறது ரிவிஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு VTP டொமைன் அண்ட் ரிவிஷன் நம்பர் இதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். VTP கிளைண்ட் மூலமாகவும் சர்வர் அப்டேட் ஆகிக்கும். அதாச்சும் ரிவிஷன் நம்பர் ஹையர் த ரிவிஷன் நம்பர் தான் ப்ரிஃபர்டு. ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட ரிவிஷன் நம்பர் அதிகமாக இருந்தாலும் சர்வர்கிட்ட கம்மியாக இருந்தாலும் கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் தான் லேட்டஸ்ட்டுன்னு சொல்லி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து சர்வர் அப்டேட் பண்ணிக்கும் ஓகேவா. கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து சர்வர் அப்டேட் பண்ணிக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே எல்லா ஸ்விட்சஸ்மே சர்வருங்கிற மோடில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக எல்லா ஸ்விட்சஸ்மே சர்வருங்கிற மோடில் தான் இருக்கும். நாலாவது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம VLANல இருக்குது தெரியுமா. VLAN ஒன்று பார்த்துமே, ரன்னிங் ஆர் ஸ்டார்ட் அப் கான்ஃபிகில் VLAN இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகாது. இது ஸ்டோர் ஆகிற இடம் வந்து ஃப்ளாஷ் மெமரியில் VLAN.dat அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டோர் ஆகும் சொன்னேன். அதே மாதிரி தான் VTP மோட்ஸில் VTP சர்வர் கான்ஃபிகரேஷனும் அங்கே தான் ஸ்டோர் ஆகும் ஓகேவா. VTP சர்வர், VTP கிளைண்ட் ஒன்றும் கிடையாதுங்க. க்ரியேட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. இது 3மே பண்ண முடியாது. இதுவும் ரிவிஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் VLAN.datல தான் ஒர்க் ஆகும், சேவ் ஆகும். சர்வர் மாதிரி தான் இது எல்லா இன்ஃபர்மேஷனும். ஒன்று அதில் கிரியேட்டு மாடிஃபை டெலீட் பண்ண முடியும். இதில் அது 3மே பண்ண முடியாது VTP கிளைண்ட்டில். அவ்வளோதான். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் மோட், இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கணும். இது ஒரு ஸ்விட்சில் டிரான்ஸ்பரண்ட் மோடாக இருந்தால் க்ரியேட் பண்ணும், மாடிஃபை பண்ணும், டெலீட் பண்ணும், 3மே பண்ணும். ஆனால் அது 3மே அந்த ஸ்விட்சுக்குள்ளே மட்டும் தான் பண்ணும். அந்த ஸ்விட்சை விட்டு வெளியில் அந்த இன்ஃபர்மேஷன் போகாது. அதுதான் டிரான்ஸ்பரண்ட் மோடு ஓகேவா. பட் என்னென்னா சர்வர் ஒன்று இருக்குது, கிளைண்ட் ஒன்று இருக்குது. சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மோட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்விட்ச் இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இது பாஸ் பண்ணுமே தவிர இது அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்காது. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கொடுப்பேன், ஆனால் நீ கொடுக்குறத என்னால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் VTP டிரான்ஸ்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஏதோ லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் லோன் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அவருக்கும் லோன் வேணும்னா இருந்தாங்க. 2 பேருக்குமே லோனுக்கான ப்ராசஸ்க்கான ஃபார்ம் கொடுக்குறாங்க. நீ ஃபார்மை கொடுத்தா நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் ஃபார்மை, ஆனால் அந்த ஃபார்மெல்லாம் என்னால் வாங்கி என்னால் ஃபில் பண்ணிட்டு இருக்க முடியாது.
அப்படின்னு சொல்கிறது தான் டிரான்ஸ்பரண்ட் மோடு. நீ சொல்கிறத நான் கேட்குறேன், ஆனால் நீ சொல்கிறதோட யூசேஜ்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்குன்னு சொல்லி தனியாக இருக்குது, அதை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது டிரான்ஸ்பரண்ட் மோடு. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக இப்போ பார்த்த விஷயத்தை விடிபி மோட்ஸை கிளியராக இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. விடிபியில் செர்வர், கிளைண்ட், டிரான்ஸ்பரண்ட் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. கிரியேட்டு, டெலீட்டு, மாடிஃபைங்கிறது விடிபி சர்வர். இது 3மே பண்ண முடியாது டிரான்ஸ்பரண்ட் கிளைண்ட்டு. 3மே பண்ணோம், பட் அதுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டு. மற்றவங்கள்ட்ட வாங்கி சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிறது சர்வர், கிளைண்ட். 2மே சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். சர்வரில் ஐயர் ரிவிஷன் நம்பர் இருந்தால் கிளைண்ட் எடுத்துக்கும், கிளைண்ட்டில் ஐயர் ரிவிஷன் நம்பர் இருந்தால் சர்வர் எடுத்துக்கும். டிரான்ஸ்பரண்ட் அது எதையுமே வாங்கிக்காது. சிங்க்ரனைஸுங்கிறது வேறு யார்ட்டும் வாங்கிக்காது. என் இன்ஃபர்மேஷன் நான் மட்டும் தான் வச்சுப்பேன், நான் யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டேன், யார்ட்டையும் வாங்கிக்கவும் மாட்டேன். நீ ஏதாச்சும் என்கிட்ட கொடுத்தா நான் இன்னொருத்தண்ட வேணால் பாஸ் பண்ணுவேன், இன்னொருத்த நான் தரமாட்டேன். ஓகேவா? அதுதான் விடிபி டிரான்ஸ்பரண்ட். 3 பேருமே இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. 3 பேருமே ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து எல்லாமே நல்ல விஷயங்களா தான் விடிபி தெரியும். பட் இதோட மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்விட்சை வச்சுருக்கீங்க, விடிபி கிளைண்ட் மோடில் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ அதில் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு கிளைண்ட் மோடில் இருக்கக்கூடிய ஸ்விட்சை எடுத்துகிட்டு நீங்கள் ஏதோ ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த ஸ்விட்சை எடுத்துட்டீங்க. அதில் போய் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டீங்க. எரேஸ் கான்ஃபிக், எரேஸ் ரேம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. எல்லாத்தையும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா சேஞ்சஸும் பண்ணுறீங்க. எடிட் பண்ணுறீங்க, VLAN ரிமூவ் பண்ணுறீங்க, திருப்பி ஆடு சர்வராக சேஞ்ச் பண்ணி எல்லா கான்ஃபிகரேஷனும் உங்கள் டெஸ்டிங் டிவைஸ் மாதிரி டெஸ்டிங்க்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னென்ன டெஸ்டிங் பண்ணீங்களோ எல்லா கான்ஃபிகரேஷனையும் எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களோட என்விரான்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து மாட்டுறீங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ப்ராப்ளமே வரும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு சேஞ்சஸ் VLANல பண்ணவும், ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் எடிட் பண்ணாலும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்கள் ரிவிஷன் நம்பர் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்விட்சில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ண திருப்பி நீங்கள் அந்த கிளைண்ட் சைடை மாற்றிட்டு கூட நீங்கள் வச்சுருக்கலாம். வச்சாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிவிஷன் நம்பர் ஹையாக இருக்கிற ரீசனால், ஓகே, இதோட ரிவிஷன் நம்பர் ஹையாக இருக்கிற ரீசனால் சர்வர் இப்போ நீங்கள் புதுசாக மாட்டின கிளைண்ட்டோட சிங்க்ரனைஸ் ஆயிரும். ஸோ அந்த கிளைண்ட்டில் தான் எந்த VLANமே இருக்காது. நீங்கள் சும்மா டெஸ்டிங்காக வச்சுருந்த VLAN மட்டும் தானே இருக்குது. கிளைண்ட் மோடில் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மாற்றிட்டீங்க. மாட்டினா என்ன ஆகும்? ரிவிஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ரிவிஷன் நம்பர் கம்மியாகாது. ஸோ ஹையர் ரிவிஷன் நம்பர் இருக்கிற சர்வர் பார்த்தோன்னா, ஓ அதுதான் லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனாக இருக்குது, நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லி சர்வர் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து சிங்க்ரனைஸ் ஆகி, ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் லாஸ் ஆகிரும். ஸோ எல்லாமே போயிடும். உங்கள் கான்ஃபிகரேஷன் பைப் லோட் VLAN ஃபுல்லாக காலி. இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அண்ட் ரிஸ்க் ஃபார் VTP-Version 2. பட் இதை ஓவர் கம் பண்ணலாம். இதை ஓவர் கம் பண்ணுறதா இருந்தால் எப்படின்னா, 2 விதமாக ஓவர் கம் பண்ணலாம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் VLAN.dat ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஃபைலை போய் நீங்கள் டெலீட் பண்ணணும். இன்னொன்று, த மோஸ்ட் ரெக்கமெண்டட் வே என்னென்னா, டொமைன் நேமை சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் இது வந்து ஏற்கனவே ஒரு டொமைன் நேம் வச்சு தான் இந்த VTP ஒர்க் ஆகும்னு சொல்லிங்க. ஸோ உங்கள் டொமைன் நேமை நீங்கள் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டா உங்கள் ரிவிஷன் நம்பர் ரீசெட் ஆயிரும். ஸோ நீங்கள் டொமைன் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டெஸ்டிங்லாம் முடிச்சு திருப்பி நீங்கள் டொமைன் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் இங்கே வந்து மாட்டினீங்கன்னா ரிவிஷன் நம்பர் 0ங்கிற ரிவிஷன் நம்பர்லேருந்து இனிஷியேஷன் ஆகும். ஸோ சர்வர்லேருந்து இது சிங்க்ரனைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் விஷயமா இருக்கும் VTP-Version 2 பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எதில் சேவ் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் VTP யூஸ் பண்ணுறதா இருந்தால். ரெண்டாவது, உங்கள் டொமைன் நேமோட மெயினான யூசேஜஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் VTPயை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ VTP தியரி பார்ட் இஸ் அபவுட். VTPயோட கான்ஃபிகரேஷன் பேசிக்காக வாட் VTP சிங்க்ரனைஸ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி மட்டும் ஜஸ்ட் ஒரு டோபாலஜி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே,
So இதே topology இப்போ நம்ம choose பண்ணிக்கோ. I don't want this router to be here. Okay. So okay. So இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து இன்னொரு switch ஒன்னு இப்போ ஆட் பண்ண போறோம். Let me add another switch. I just need a switch. So இப்போ மூணு switch இப்போ நான் எடுத்துர்க்கேன். Okay. So 0/1 switch 0, 2 and 3. Okay, இது மூணு மட்டும் தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்க switch. வேற எதுவுமே கிடையாது. இப்போ இந்த switchல VTP-யை enable பண்ண போறோம். First VLAN-ஐ செக் பண்ணுவோம். Okay. VTP domain name okay, VTP domain, let's try this as PGR spot. Okay, show VTP status. இப்போ பார்த்தோம்னா VTP version இங்கே வந்து 2ங்கிற version ரன் ஆகிட்டு இருக்கு. Existing VLAN 7 server இது VTP running mode VTP okay revision number 0 ன்னு இருக்கு. Let me add another one VLAN 30, name LAN 30, show VTP status. Okay, configuration revision இப்போ நமக்கு change ஆயிருச்சு. Okay, clear. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது VTP சர்வர் இருக்கு, சென்டர்ல இருக்கத VTP client ஆகும் VTP mode நடுவுல இருக்கத transparent. ஓகே, சென்டர்ல இருக்கத VTP mode transparent, VTP domain name சேமா இருக்கணும், அப்பதான் processலாம் நடக்கும். Show VTP status in the transparent mode, VTP domains. Okay, let me check with the other switch as well. Okay, so இது ரெண்டும் configuration over. இப்போ இங்கே வந்துருவோம். Switch 3ல போய் show VTP status. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த switch 3-ஐ ஒரு client மோட்ல கான்ஃபிகர் பண்ணிட்டு இதுக்கு டொமைன் நேமை மட்டும் சேமா செட் பண்ணிடுவோம். வேற எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் எதுவும் நம்ம பண்ண போறது கிடையாது. செட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதில் என்னென்ன VLAN இருக்கோ அந்த எல்லா VLAN-ம் கிளைண்ட்டுக்கு வந்திருக்கணும். பட் டிரான்ஸ்பரண்ட் மோடுக்கு வந்திருக்க கூடாது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் மோடு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணுவே தவிர டிரான்ஸ்பரண்ட் மோட் சிங்க்ரனைஸ் பண்ணிக்காது. கிளியரா? So let's wait for a couple of seconds. See the time. Okay. So VTP mode client. Okay. VTP. What is that? Domain PGR spot. Show VTP status.
ஓகேவா? Do the trunk configuration so that they can interface fast Ethernet 1 and 2. Switch port mode trunk. Okay. Interface fast Ethernet 0/1 switch port mode trunk. Show interface fast Ethernet 0/1. Show VLAN. That's it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க் மட்டும் ரீஇனிஷியேஷன் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம 0ல் மட்டும்தான் நம்மளோட VLAN ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்குது. நான் VLAN எதுவுமே நான் கான்ஃபிகரே பண்ணலை ஸ்விட்ச் 3 பொறுத்த வரைக்கும். ஸ்விட்ச் 3ல் இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா VLAN 10, VLAN 20, VLAN 30 இந்த 3 இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. பட் உங்களோட ஸ்விட்ச் 2ல் போய் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. How does it come up? VTP show VTP status. That's so strange. Oh, first initiation அப்போ வந்தது வரும். Let me create another VLAN over here. VLAN 40. Okay. Show VTP status. Configuration revision number. Show VTP status. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VLAN ஷோ VLAN இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VLAN 14 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோட கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பரை பாருங்கள். ஷோ VTP ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் இஸ் 3. ஓகே, ஷோ VTP ஸ்டேட்டஸ். இங்கே பார்த்தோன்னா கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் 0. ஷோ VLAN. இங்கே இந்த VLANங்கிறது சிங்க்ரனைஸ் ஆகலை. பட் let us check over here. இது அதுக்கு முன்னாடி ஏன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டு சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு ட்ரான்ஸ்போர்ட் மோட் மாற்றுறதுக்கு முன்னாடி. அதில் இருந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ அதை தவிர வேறு ரீசன் இல்லை. ஸோ லெட் மீ செக் ஹியர். show VTP status, show VLAN. ஸோ இப்போ பார்த்தா VLAN 40ங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. பட் இங்கே நம்மளுக்கு வரல. ஆனால் பேக்கெட் ஃபார்வர்ட் ஆனது ஸ்விட்ச் 0லேருந்து ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 2லேருந்து ஸ்விட்ச் 3.
ஓகேவா? ஸோ விடிபி வந்து உங்களுக்கு VLAN ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை செர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் மோட் மூலமாக ஃபார்வர்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அ VTP இஸ் ஆல் அபவுட். VTP வெர்ஷன் 2 இஸ் ஆல் அபவுட். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட கான்ஃபிகரேஷன் பார்ட். இது இப்படி தான் ஒர்க் ஆகும் விடிபியை பொறுத்த வரைக்கும். VTP வெர்ஷன் 3 இஸ் ஃபார் மோர் அட்வான்ஸ்ட் as compared to வெர்ஷன் 2. VTP வெர்ஷன் 3 நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறதால, ஏன்னா VTP வெர்ஷன் 3 நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைவேட் VLAN என்ன, ப்ரைவேட் VLAN எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுதான் மட்டும் தான் VTP வெர்ஷன் 3க்கு போக முடியும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நிறையா ட்ராபேக்ஸ் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு VTP வெர்ஷன் 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் VTP வெர்ஷன் 2 இஸ் டன். நெக்ஸ்ட்டு ஈத்தர் சேனல். ஈத்தர் சேனல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, let me go to the slide over here. So ether channel na, it's nothing but bundling up of multiple physical links into a single logical link. Adatha nama ether channel nama solluvom. Okay, idu vandu bundling up of multiple physical link into a single logical link. Idatha nama ether channel nu solluvom. Okay va? So idu vandu எப்படி இதோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்ட்டோட கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட பேண்ட்வித்தோட கேப்பபிலிட்டியை இது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் ஈத்தர் சேனலுங்கிறது. ஓகேவா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் 8 ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் கேன் பி கம்பைன். பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா அப் டு 16 வரையும் சப்போர்ட்டட் தான். அப் டு 16 பேஸ்ட் ஆன் த டிவைசஸ் 16 ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸஸ் கேன் பி கம்பைன். ஓகேவா? இதுக்கு ஒரு சில பேசிக் கிரிட்டீரியாஸ் இருக்கா இந்த பண்ட்லிங் அப் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் ஈத்தர் சேனல் அப்பாகிறதுக்கு ஒரு சில பேசிக் கிரிட்டீரியாஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் டியூப்ளெக்ஸ் சேமாக இருக்கணும். நாலு இன்டர்ஃபேஸுமே டியூப்ளெக்ஸ் சேமாக இருக்கணும். ஸ்பீடு சேமாக இருக்கணும். அலௌடு VLANs என்னென்ன VLAN எல்லா இன்டர்ஃபேஸ்லையும் அலோவ் பண்ணியிருக்கீங்களோ அது சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சஸா ட்ரங்காக, அது என்ன போர்ட்டை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது நீங்கள் இருக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ட்ரங்க் போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரங்காக தான் எல்லாத்துலேயும் இருக்கிறது, இட்ஸ் பெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈத்தர் சேனல் மொத்தம் 2 ப்ரோட்டோகால்ஸை வச்சு ரன் ஆகும். ஒரு ப்ரோட்டோகால் நேம் வந்து PAGP, இன்னொரு ப்ரோட்டோகால் நேம் வந்து LACP. PAGPனா போர்ட் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. சிஸ்கோ ப்ரொப்ரேட்டரி இப்போ அது யாரும் ரொம்ப யூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. ரெண்டாவது LACP, இட்ஸ் லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது ஒரு IEEE ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். எல்லா வெண்டாஸும் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஓகேவா? இந்த 2 ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸே நடக்கும். நெக்ஸ்ட்டு PAGP எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கு மோட்ஸ் இருக்குது. மொத்தம் 4 மோட் இருக்குது. ஆன் ஆஃப். ஆனுங்கிறது ஸ்டாட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணுறது. ஆனுங்கிறது PAGP LACP ரெண்டுத்துக்குமே சேம். ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் மோட்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஈத்தர் சேனல்னால் அது ஆன். ஓகேவா? ஆன் வந்து PAGP LACPன்னு கிடையாது, ரெண்டுத்துக்குமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். ஜென்ரலாக கான்ஃபிகர் பண்ணால் ஆன். அது நம்ம அப்கமிங் இதில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் மொத்தம் 4 மோட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. PAGPயை பொறுத்த வரைக்கும் ஆனு, ஆஃப், ஆட்டோ, டிசேரபிள். ஆஃப்னா டவுன், ஒன்றும் கிடையாது. ஆனுனா எப்பயுமே அப். ஓகே. ஆட்டோனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிவ் இன்டர்ஃபேஸ் மாதிரி, விச் மீன்ஸ் இது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எந்த இன்ஃபர்மேஷனும் எதுவும் எடுக்காது. யாராச்சும் கேட்டாங்கன்னா பதில் சொல்லும். பியர்லேருந்து இனிஷியேஷன் வந்துச்சுன்னா இதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஓகே நான் கூட நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். நேபர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ஆட்டோ. டிசேரபிள்னா இதுவாகவே வாண்டடாக போய் பேசுகிறது. ஓகே, இங்கே யாரோ இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டு இது போய் பேசுகிறது. இதுதான் டிசேரபிள். இதுதான் PAGPயோட ஓவர்வியூ. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஆனாக இருந்தால் மட்டும்தான் ஆனுங்கிறது டிராஃபிக்கை பாஸ் பண்ணும். இதை தவிர வேறு எதாக இருந்தாலும் டிராஃபிக் பாஸ் ஆகாது ஆனை பொறுத்த வரைக்கும். பட் ஆட்டோவும் டிசேரபிளும் அப்படி கிடையாது. ஆட்டோ டிசேரபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எண்டுமே ஆட்டோவாக இருந்தால் மட்டும் ஃபார்ம் பண்ணாது. மற்றபடி எப்படியா இருந்தாலும் ஃபார்ம் ஆகும். ஏன் 2 எண்டு ஆட்டோவாக இருந்தால் ஃபார்ம் ஆகாது? ஏன்னா ஆட்டோனா இது போய் யாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணாது. அதாவது இது போய் பேசாது. இது எப்பவுமே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அக்னாலேஜ் பண்ணிக்கும். ஸோ இது எப்பயுமே இனிஷியேஷன் எடுக்காத ரீசனால இது அப்படியே தான் இருக்கும். இன்னும் 2 நம்ம ஆட்டோன்னு கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா
அதுவும் இனிஷியேஷன் எடுக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே இனிஷியேஷன் எடுக்காததுனால அது டவுனில் தான் இருக்கும். ஓகேவா? ஆட்டோ டிசேரபிள்னா இனிஷியேஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் எல்ஏசிபி மோட். இதுலேயும் பாருங்கள் ஆன் ஆஃப்னு இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னது இது ஸ்டாட்டிக்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் ஆன் கான்ஃபிகர் பண்ணால் அது எல்ஏசிபியானு தெரியாது, பிஏஜிபியானு தெரியாது. ஸோ அதனால் அது ஸ்டாட்டிக் மோடுன்னு ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆக்டிவ் பேசிவ்னு இதில் இன்னொரு அது ஆட்டோ டிசேரபிள் மாதிரி இதில் ஆக்டிவ் பேசிவ்னு இருக்குது. ஆக்டிவ்னா இதில் இருக்க டிசேரபிளோட பிஹேவியர், அதாச்சும் இதுவாக வாண்டடாக போய் பேசும். பேசிவாக இருந்தால் ஆட்டோவோட பிஹேவியர், இது வெயிட் பண்ணிட்டு இருக்கும், யாராச்சும் பேசினா ரிப்ளை பண்ணும். ஓகே, ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான் கான்செப்ட்ஸ். ஸோ அதனோட ஓவரால் கான்செப்ட் ஆஃப் பிஹேவியர் ஆனாக இருந்தால் ரெண்டு சைடும் ஆனாக இருந்தால் தான் அப் ஆகும், இல்லைனா அதோட டிராஃபிக் பாஸ் ஆகாது. ஆக்டிவ் பேசிவ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எல்ஏசிபி இஸ் ஆல் அபவுட். இப்போ எல்ஏசிபியை வச்சு ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் பார்ட் பண்ணிடுவோம். ஸோ லெட் மீ டூ இட். இந்த ரெண்டு ஸ்விட்சையும் டெலிட் பண்ணிடலாம். இன்னும் ரெண்டு சுவிட்சை இப்போ எடுத்து வச்சுக்குவோம். சரி, ஒரு சுவிட்ச் போதும். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 1 4 1 2. ஓகேவா? ஸோ இதில் எனக்கு ரீலோட் பண்ணிடலாம். ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் ரீலோட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்டர்ஃபேஸஸ்க்கு ஒரு போர்ட் சேனல் நம்ம க்ரியேட் பண்ணணும். லெட் மீ டூ த கான்ஃபிகரேஷன் ஹியர். கான்ஃபிகரேஷன் மோட், இன்டர்ஃபேஸ், ரேஞ்ச், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/4. Channel group 1 mode is LACP தான் இப்போ நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறது. இதை நம்ம ஆக்டிவ் இன்டர்ஃபேஸ் போர்ட் சேனல் 1, switch port mode access, switch port mode trunk, எல்லா VLAN டிஃபால்ட்டாகவே அலோவ் ஆயிரும். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை திஸ் கான்ஃபிகரேஷன் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் மை நோட்பேட். ஓகே, ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருக்கேன், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 0/4 ஒரு சேனல் குரூப், அதாச்சும் ஒரு பண்டில் லிங்க் ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கான ஐடி வந்து 1. என்ன மோடு வைக்கிறேன்னா ஆக்டிவ். ஆக்டிவ்னா என்ன, பிஎஸ்சிபியா எல்ஏசிபியா? ஆக்டிவ் பேசிவ் இது ரெண்டுமே எல்ஏசிபி IEEE சேனல், அதுக்கு நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நோ ஷட் கொடுத்துக்கணும், பட் ஆனால் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் போர்ட் சேனல் 1ன்னு ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறேன். இந்த போர்ட் சேனல் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த ஐடியா வச்சு ஒரு போர்ட் சேனல் க்ரியேட் ஆகிடும். அங்கே போய் நான் ட்ரங்க்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். Let me copy and paste this. Let me check whether it gets up or not. Switch port mode trunk command seems to be an issue. Okay, interface port channel 1 is WITC. Switch port mode trunk. Okay, show ether channel சம்மரி. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு SDDனா டவுன் மீனிங், LACPங்கிற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கும். ஓகேவா? இப்போ அது டவுனில் இருக்குது, அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பியரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டு இதே இன்ஃபர்மேஷனை செக் பண்ண போகிறோம். பியரில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், பியர்லேயும் இதே மாதிரி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ணுறோம்னா, let me make it simple. ஓகே, இதில் ஆக்டிவ்னு கூட வைக்க வேணாம், நீங்கள் பேசிவ்னு வச்சா கூட போதும். இந்த ஸ்விட்சுக்குள்ளே போய் configure terminal 0/4 னு போட்டோன்னா ஓகே, no problem. I haven't noted this. இதுதான் சிஸ்கோ பேக்கெட் டெஸ்ட்டில் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டொமைன் லோக்கல் எடுத்து ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் திஸ் இஸ் டன், இதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஷோ ஈத்தர் சேனல் சம்மரிங்கிற கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்பன்னு வந்துச்சுன்னா ஈத்தர் சேனல் இஸ் அப் அண்ட் எவ்ரிதிங் கோஸ் குட். ஸோ இதுதான் ஈத்தர் சேனல் ரிலேட்டடான ஒரு கான்ஃபிகரேஷன். இதே நீங்கள் பிஏஜிபி வச்சு ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பேசிவுக்கு பதிலாக ஆட்டோ அண்ட் டிசேபிள், ஆக்டிவ் பேசிவுக்கு பதிலாக நீங்கள் ஆட்டோ டிசேபிளை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ லெட் மீ do this now. Show ether channel summary. Okay, இந்த ரெண்டு போர்ட்ஸ் இல்லை, அதனால இந்த ரெண்டு போர்ட்ஸும் will be down. ஏன்னா இந்த இது ஃபார்ம் பண்ண முடியலை, இத்தனை போர்ட்ஸ் இங்கே இல்லாத ரீசனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ரீசனும் கிடையாது. Let me try to remove those informations. எனக்கு இந்த ரெண்டு போர்ட் வேணாம். ஸோ இது ரெண்டும் வேணான்னா configure terminal interface range fast ethernet 0/3 to 4 no channel group 1 mode, show running configuration, super, show ether channel summary. ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியராக அப்புன்னு வந்துருச்சு. ஸோ அதே நேரத்தில் இங்கே பிங்கிறது பேசிவ்ங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளஸ் LACP இதே ரவுட்டரை நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி. ஸோ செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே அப்பில் தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் எதுவும் கிடையாது. எஸ்யூங்கிறது அப்புங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ பிங்கிறது விச் இஸ் இன் யூஸ் ஆஃப் போர்ட் சேனல், இது ரெண்டும் ஓகேவா, கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈத்தர் சேனல் ஒர்க்ஸ். அண்ட் ஈத்தர் சேனலோட ப்ராசஸ் இதுதான். ஈத்தர் சேனல் அப்பாயிருச்சு. இப்போ நம்ம பார்த்தது வந்து LACP, PAGP இதே தான் ப்ராசஸ். நீங்கள் ஆட்டோ டிசேரபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஆக்டிவ் பேசிவ்க்கு பதிலாக, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட், ஈத்தர் சேனல் இஸ் டன். Next is about a STP. Okay, so இப்போ நம்ம STPக்கு போவோம். STP related informations, that is it. ஓகே, எஸ்டிபினா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இது நம்ம நெட்வொர்க்கில் லூப்பை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்டிபி. ஓகே, ஸோ லூப்பா அது எப்படி வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டோபாலஜி எடுத்துக்கோங்க. கீழே இந்த இடத்துல ஒரு டோபாலஜி ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இந்த டோபாலஜி படி பார்த்தீங்கன்னா, let me take a screenshot of it.
ஓகே ஸோ ஓகே ஸோ இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து இப்போ இந்த டோபாலஜியை கன்சிடர் பண்ணிங்க. இப்போ இந்த டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வருதுன்னா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஐபி தட் மீன்ஸ் இந்த PC 1 PC 2 ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபாஸ்ட் எத்தனை 0/3 ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் 0/1க்கும் ஃபார்வர்ட் ஆகும், 0/2லேருந்தும் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ சென்ட் பண்ணும் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறது இந்த ஃபாஸ்ட் எத்தனை 0/1 ஆஃப் ஸ்விட்ச் 1க்கும் ரீச் ஆகும், 0/2 ஆஃப் ஸ்விட்ச் 1க்கும் ரீச் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் ரீச் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாச்சும் இந்த இன்டர்ஃபேஸில் ரீச் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் 0/3க்கும் ஃபார்வர்ட் ஆகும், ஃபாஸ்ட் எத்தனை 0/2ல இருந்தும் ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸில் ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்த இன்டர்ஃபேஸில் ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதாச்சும் ஃபாஸ்ட் எத்தனை 0/2ல ரிசீவ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் 0/1லேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ணும். த சேம் திங் 0/3க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகும். புரியுதா? ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ரிசீவ் ஆனால் அந்த இன்டர்ஃபேஸை தவிர மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 0/1க்கு ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்கே போகுது, இதே இன்ஃபர்மேஷன் 0/2லேருந்து திருப்பி இந்த 0/2க்கு ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த 0/2க்கு வந்தால் என்ன ஆகும், 0/2வை தவிர மறுபடியும் திருப்பி இந்த 0/1லேருந்து இதுக்கு போகும். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் எ லூப். 0/1லேருந்து ஸ்விட்ச் 0வோட 0/1லேருந்து ஸ்விட்ச் 1ஓட 0/1க்கு போகும், திருப்பி ஸ்விட்ச் 1ஓட 0/2ல இருந்து ஸ்விட்ச் 0வோட 0/2க்கே திருப்பி ரிப்ளை வந்துடும். இது ஒரு லூப் மாதிரி இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ் ரெடண்டன்சிக்காக நம்ம வச்சிருக்க இன்ஃபர்மேஷனால் இது ஒரு லூப்பை கிரியேட் பண்ணுது. ஸோ இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணி வர்றது தான் எஸ்டிபி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எஸ்டிபி எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ ரெடண்டன்சிக்காக நம்ம வைக்கிறது ஒரு லூப்பை கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் இங்கே தியரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிபிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மெக்கானிசமில் டிஃபால்ட்டாகவே எல்லா சுவிச்சஸ்லையுமே ரன் ஆகிட்ருக்கும். இது எஸ்டிபியோட அட்வான்ஸ்ட் எஸ்டிபியில் நிறையா ரன் ஆகிட்ருக்கு நிறைய சுவிச்சஸில். ஓகேவா? பட் பேசிக்கான பிஹேவியர் நமக்கு தெரிஞ்சால் தான் மற்றதெல்லாம் நமக்கு புரிய வரும். எல்லா சுவிட்சுமே ஒரு நெய்பர் சுவிட்சை கனெக்ட் பண்ணோன்னே அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் பிபிடியூஸ் சென்ட் பண்ணும். பிபிடியூஸ்னால் ஒரு பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட், பிரிட்ஜ் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்னு அதோட பேசிக்கான மெக்கானிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி பேஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மேக் அட்ரஸையும் ப்ரையாரிட்டி, அந்த இன்டர்ஃபேஸோட ப்ரையாரிட்டி அண்ட் மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் இந்த பிபிடியூஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். பிபிடியூஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி அண்ட் மேக் அட்ரஸ். ஓகேவா? ஸோ பிரிட்ஜ் ஐடினா ப்ரையாரிட்டியும் மேக் அட்ரஸையும் சேர்ந்தது தான் பிரிட்ஜ் ஐடி. ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு இன்டர்ஃபேஸ் மூலமாக வெளியே போகும். அந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ், ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு நடுவில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பிபிடியூஸ்னு சொல்லுவோம். அந்த பிபிடியூவை வச்சு தான் இந்த எஸ்டிபியோட ஸ்டேட்ஸ், யார் என்ன ரேஞ்சில் இருப்பா, யாருக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும், யாருக்கு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பிபிடியூங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சிம்பிளாக சொன்னால் ரெண்டு சுவிட்சுக்கு நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள்னு சொல்கிறது தான் இந்த பிபிடியூ. ஓகேவா? ஓகே. ஸோ எஸ்டிபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே let me, is there a topology? Okay, so இப்போ இந்த topology நம்ம எடுத்துக்குவோம். Where is it? So இப்போ இந்த topology எடுத்துக்கிட்டோம்னா, okay, okay, okay. So இப்போ இந்த topology எடுத்துக்குவோம். இது switch A, switch B, switch C ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து switch A, இது switch B and
consider this to be as switch C. ஓகேவா, switch A, switch B, switch C 3 இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் STP-யை பொறுத்த வரைக்கும் யார் ரூட் பிரிட்ஜுன்னு இந்த லூப் அவாய்ட் பண்ணுறதுக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் பிரிட்ஜ் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். யாருக்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்குது, யார் இங்கே ராஜா, இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த STP நடக்கக்கூடிய விஷயத்தில் யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரூட் பிரிட்ஜ் தான். ஓகேவா, ஸோ ரூட் பிரிட்ஜ் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹூ இஸ் ரூட் பிரிட்ஜ்? ரூட் பிரிட்ஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் பிரிட்ஜ் ஒர்க் ஆகிறதுக்கு மெயினான விஷயம், அது எதை பேஸ் பண்ணி யார் ரூட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்கன்னா, ஹூ ஹேஸ் த பெஸ்ட் பிரிட்ஜ் ஐடி. யாரோட பிரிட்ஜ் ஐடி பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான். பிரிட்ஜ் ஐடினா என்ன அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். பிரிட்ஜ் ஐடினா விச் இஸ் நத்திங் பட் ப்ரையாரிட்டி ப்ளஸ் மேக் அட்ரஸ். ஓகேவா, ப்ரையாரிட்டியும் மேக் அட்ரஸும். டிஃபால்ட் ப்ரையாரிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்குது. டிஃபால்ட் ப்ரையாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 7, 6, 8. ஸோ இதுதான் டிஃபால்ட்டான ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால எல்லா சுவிட்ச்லேயும் டிஃபால்ட்டாக ஒரு சுவிட்சை புதுசாக எடுத்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த ப்ரையாரிட்டி வேல்யூ தாங்க இருக்கும். ப்ரையாரிட்டி வேல்யூ சேஞ்சஸ் இருக்காது. பிரிட்ஜ் ஐடி வந்து 2 விஷயத்தை வச்சு கம்பைன் பண்ணி வருதுன்னு சொன்னேன். ஒன்று என்ன, ப்ரையாரிட்டி, இன்னொன்று மேக் அட்ரஸ். பிரிட்ஜ் ஐடி சேம், பிரிட்ஜ் தட் மீன்ஸ் ப்ரையாரிட்டி சேமாக இருந்தால் மேக் அட்ரஸை பார்க்கும். மேக் அட்ரஸில் லோவர் மேக் அட்ரஸ் தான் ப்ரிஃபர்டு. லோவர் மேக் அட்ரஸ் தான் ப்ரிஃபர்டு. ஓகேவா, லோவர் மேக் அட்ரஸ் தான் ப்ரிஃபர் பண்ணும், ஹையர் மேக் அட்ரஸை ப்ரிஃபர் பண்ணாது. ஸோ பழைய சுவிச்சஸ் தான் கம்பைன், பழைய சுவிச்சஸ் வில் ஹேவ் அ ஓல்டு மேக் அட்ரஸ். ஸோ அதனால் அதுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ப்ரையாரிட்டிங்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வில் பி given to the priority. If priority is same on all the switches, then the MAC address is the tiebreaker over here. Okay? Okay. So இப்போ இந்த 3 விஷயத்துக்கும் வச்சு பார்க்கும்போது, let's say the MAC address of switch 1 is, MAC address of switch 1 is 1.1.1.1. Let me say this as 1. And MAC address of switch B is 2.2.2. And MAC address of switch C is 3.3.3. So இப்படி ஒரு situation வச்சிருந்தோம்னா, since the priority is same on all the switches, okay, priority எல்லா switchலையுமே சேமாக இருக்கிற ரீசனால MAC address தான் இங்கே வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. முக்கியமான ரோல் வந்து மேக் அட்ரஸ் ப்ளே பண்ணுது. ஸோ மேக் அட்ரஸ் லோவர் த மேக் அட்ரஸ் தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குற ரீசனால் ரூட் பிரிட்ஜ் வில் பி த ஸ்விட்ச் ஏ. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்விட்ச் தான் இப்போ நம்மளுக்கு ரூட் பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. ஸ்விட்ச் 1 இஸ் அ கிங் மேக்கர் ஹியர். ஸோ ரூட் பிரிட்ஜ் தான், சாரி ஸ்விட்ச் ஏ தான் இங்கே ரூட் பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. ரூட் பிரிட்ஜ்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு STP ப்ராசஸில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற விஷயம் ரூட் பிரிட்ஜ். ரூட் பிரிட்ஜ் தான் இப்போ இங்கே ஸ்விட்ச் ஏ விச் இஸ் த கிங். அதுதான் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம் ரூட் பிரிட்ஜ். ரெண்டாவது விஷயம், ரூட் பிரிட்ஜில் ஒரு எலக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்விட்சு, அதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே டெசிக்னேட்டட் போர்ட்ஸாக போயிடும். என்ன போர்ட்டு? எல்லா போர்ட்டுமே டெசிக்னேட்டட் போர்ட்டாக போயிடும். ஓகே, டெசிக்னேட்டட் போர்ட்னா அது எல்லாமே ஃபார்வர்டிங் ஸ்டேட், என்னால் சென்டும் பண்ண முடியும் ரிசீவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் ரூட் பிரிட்ஜை எலெக்ட் பண்ணும். ரூட் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்ஃபேஸையும் டெசிக்னேட்டட் போர்ட்டாக மாற்றிடும். ரெண்டாவது, இதெல்லாம் நான் ரூட் பிரிட்ஜ் ஸ்விட்சஸ். இது ரூட் பிரிட்ஜ்னா இதெல்லாம் நான் ரூட் பிரிட்ஜ் ஆயிருமா? இதுவும் நான் ரூட் பிரிட்ஜ் தான். ஸ்விட்ச் சியும் நான் ரூட் பிரிட்ஜ் தான். லெட் மீ மேக் a note of this. ஸோ இதுவும் நான் ரூட் பிரிட்ஜ், இதுவும் நான் ரூட் பிரிட்ஜ் தான். ஸோ இப்போ ரெண்டுமே நான் ரூட் பிரிட்ஜாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் டெசிக்னேட்டட் போர்ட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரூட் போர்ட்டை சூஸ் பண்ணணும். ரூட் போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
who has a shortest distance to reach a root bridge. இந்த ரூட் பிரிட்ஜை ரீச் பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரூட் போர்ட் அப்படிங்கிறது. இந்த ரூட் போர்ட் ஷார்ட்டஸ்ட் போர்ட்டு சூஸ் பண்ணுற மெக்கானிசம் யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸோட ஸ்பீடு. இன்டர்ஃபேஸோட ஸ்பீடுங்கிறதோட காஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸோட காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். இன்டர்ஃபேஸோட காஸ்ட்டை பார்த்தோம்னா அது ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் காஸ்ட்டோட கேப்பபிலிட்டி. கிகாபிட் இன்டர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஓகேவா, கிகாபிட் இன்டர்ஃபேஸாக இருந்தால் அதோட காஸ்ட் வந்து 4. அதே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதோட காஸ்ட் வந்து 19. அதே ஜஸ்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸாக இருந்தால் அதோட காஸ்ட் வந்து 100. ஓகேவா. ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஹியர் இந்த டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா இன்டர்ஃபேஸுமே சேம் டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸாக இருக்குன்னா இதோட காஸ்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா காஸ்ட் சேமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே 19. லெட்ஸ் சே இப்போ வந்து ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே 19 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் பி எடுத்துக்கோங்க. ஸ்விட்ச் பியிலேருந்து இந்த ரூட் பிரிட்ஜை ரீச் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு 19. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு ஒரு வேல்யூ லெட்ஸ் சே டு பி ஆஸ் இதுக்கு ஒரு வேல்யூ 19, இங்கேயும் 19 இருக்கும், இங்கேயும் 19 இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இப்போ ஸ்விட்ச் பியிலேருந்து ரூட் பிரிட்ஜை ரீச் பண்ணுறதா இருந்தால் ஸ்விட்ச் சி மூலமாக போனால் 19 + 19 38 போயிடுது. அதே ஸ்விட்ச் ஏக்கு டேரெக்டாக 19 போனால் அது 19 தான். இது 38 19 பார்க்கும்போது 19 தான் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்விட்ச் பிக்கு இதுதான் ரூட் போர்ட். ஸ்விட்ச் பியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூட் போர்ட். ஓகேவா. அதே மாதிரி ஸ்விட்ச் சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூட் போர்ட். ஏன்னா இதுக்கு காஸ்ட் வந்து 19. கிளியரா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் இது ரெண்டில் யார் அடுத்த இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் திருப்பி அதே மாதிரி டைப் பிரேக்கர் ப்ரையாரிட்டி அண்ட் மேக் அட்ரஸ். ப்ரையாரிட்டி சேமாக இருக்குது. மேக் அட்ரஸ் பார்த்தோம்னா இந்த மேக் அட்ரஸ் தான் லோவர். ஸோ இந்த போர்ட் வந்து டெசிக்னேட்டட் போர்ட்டாக போயிடும். இது டெசிக்னேட்டட் போர்ட்டு, இது பிளாக்டு ஆல்டர்னேட் போர்ட். ஓகேவா. இது ஆல்டர்னேட் போர்ட்டை போகும். ஓகேவா. கிளியரா. எது ஜெயிக்குதோ அது டெசிக்னேட்டட் போர்ட், தோக்குறது வந்து ஆல்டர்னேட் போர்ட்டாக போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரூட் பிரிட்ஜ் கண்டுபிடிக்கிறது. ரூட் பிரிட்ஜ் கண்டுபிடிச்சோன்னா ரூட் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ரூட் பிரிட்ஜாக ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்விட்சில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே ஃபார்வர்டிங் ஸ்டேட்டாக போயிடுது. விச் ஹாஸ் அ கேப்பபிலிட்டி டு ஃபார்வர்ட் அண்ட் ரிசீவ். சென்டும் ரிசீவ் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக போயிடுது. ரெண்டாவது நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் நான் ரூட் பிரிட்ஜாக இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்விட்சில் இருந்து ஓகே அந்த ஸ்விட்சில் இருந்து ரீச் பண்ணணும். எதை ரூட் பிரிட்ஜை ரீச் பண்ணுறதுக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸாக பார்க்கணும். ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் கிடையாது, இந்த இன்டர்ஃபேஸோட காஸ்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் டிஃபால்ட்டான காஸ்ட் வேல்யூஸ் இருக்குது. கிகாபிட்னா 4, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 19, ஈத்தர்நெட்னா 100. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது இப்போ 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேரெக்டாக ரூட் போர்ட்டுங்கிறது நம்ம ஒரு போர்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த போர்ட் வந்து ரூட் போர்ட்டாக இப்போ ஆக்ட் ஆகுது. சேம் இப்போ நான் டெசிக்னேட் போர்ட் ஸ்விட்ச் சி. ஸ்விட்ச் சியில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த போர்ட் ஆயிடுச்சு. ஸோ ரூட் போர்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, ரூட் பிரிட்ஜையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் போர்ட் யார், டெசிக்னேட் போர்ட் யாருங்கிறத பார்க்கணும். அதாச்சும் அடுத்த ரெண்டுக்கு யார் டிராஃபிக்கை பாஸ் பண்ணுவா, யார் டிராஃபிக்கை பாஸ் பண்ண மாட்டான்னு சொல்லணும். ஸோ இதில் பார்க்கும்போது திருப்பி ப்ரையாரிட்டி சேமாக இருக்கிறதுனால மேக் அட்ரஸை பார்க்குறோம். லோவர் த மேக் அட்ரஸ் இது ஜெயிச்சிருச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் எஸ்டிபியோட ப்ராசஸ். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஸ்லைட்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் ஹேவ் அ கிளியர் வியூ ஆஃப் தட். ஓகேவா. ஸோ எஸ்டிபி ஒர்க் ஆகிறது வந்து ப்ரையாரிட்டி அண்ட் மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் ப்ரையாரிட்டி வேல்யூ 32768. நம்ம வேணும்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கிளியர். டிஃபால்ட்டாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்விட்சஸ்லையுமே PVST ஆர் RSTP ஒன்று பெர் VLAN ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் இல்லைனா ரேபிட் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்டிபிங்கிறது இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் பிரிட்ஜ். ரூட் பிரிட்ஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து மேக் அட்ரஸையும் ப்ரையாரிட்டியும் பேஸ் பண்ணி வரும். லோவர் த மேக் அட்ரஸ் பிரிட்ஜ் ஐடி வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னது தான் ரூட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட்டு எஸ்டிபி போர்ட்ஸ். ஸோ நான் அந்த ப்ராசஸில் நீங்கள் கிளியராக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெசிக்னேட்டட் போர்ட்னு ஒன்று சொல்லியிருப்பேன், ரூட் போர்ட் ஒன்று சொல்லியிருப்பேன், ஆல்டர்னேட் போர்ட்னு சொல்லியிருப்பேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே. All ports in the root bridge will be the designated port and will be in the forwarding state. Root port, shortest path to reach a root bridge. Shortest path is based on the interface cost. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூட் போர்ட் மட்டும்தான் இருக்கும், மல்டிபிள் ரூட் போர்ட்ஸ் இருக்காது. பட் மல்டிபிள் ஆல்டர்னேட் போர்ட் இருக்கும், மல்டிபிள் டெசிக்னேட்டட் போர்ட் இருக்கும். பட் ரூட் போர்ட்டுங்கிறது ஒன்று தான். ஆல்டர்னேட் போர்ட் will be in a blocked mode and it will come to a designated port once a current link to reach the root bridge is down. அதாச்சும் when we go to the இது இப்போ ஆல்டர்னேட் போர்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஏதோ ஒரு இஷ்யூனால இங்கே டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இட் வில் பி திருப்பி ரீகால்குலேஷன் நடந்து அந்த டோபாலஜிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது இட் வில் பி மூவ் டு a designated port or based on that it may be moved to the root port. Most probably இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது designated port போகிறதுக்கான சான்சஸ் தான் ஆல்டர்னேட் போர்ட்டுக்கு இருக்கும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸ்ட். நான் சொன்ன மாதிரி கிகாபைட் 4 ஃபாஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த காஸ்ட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 கிகாபைட் 4 ஸ்விட்சஸ் கனெக்ட் பண்ணி 4 கிகாபைட் லிங்கை க்ராஸ் பண்ணி ஒரு இடத்த ரீச் பண்ணுறதோட ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ரீச் பண்ணுறது டேரெக்டாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இட் ப்ரிஃபர்ஸ் 4 gig. ஓகே, டிஃபால்ட் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்குது. பட் இந்த டிஃபால்ட் வேல்யூவை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 4 gig இன்டர்ஃபேஸ் சேர்த்தாலே 16 தான். ஆனால் ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டு 19. ஸோ 4 4 gig இன்ஃபர்மேஷன் தான் அதை ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து ப்ராசஸ் பண்ணும். அதை தான் ரூட் போர்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, STP-யோட பேசிக்கான ஒரு கமாண்ட் வந்து ஷோ ஸ்பேனிங் ட்ரீ which gives you பேசிக் இன்ஃபர்மேஷன் about it. ஸோ என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷனாக அதில் என்னென்ன ரூட் பிரிட்ஜு, யார் இப்போ ரூட் பிரிட்ஜ் ஆக்ட் ஆகிறது, உன்னோட ஸ்டேட் என்ன, உன்னோட போர்ட் ஸ்டேட்ஸ் என்ன, உன்னோட லோக்கல் மேக் அட்ரஸ் என்ன, அவங்களோட மேக் அட்ரஸ், ரூட் பிரிட்ஜோட மேக் அட்ரஸ் என்ன, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அது சொல்லும். ஓகே, இது we move on to the main part of STP-யோட போர்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிளாக்கிங் மோடுங்கிறது 20 seconds இருக்கும் டைம் டியூரேஷன். இந்த பிளாக்கிங் மோடுங்கிறது நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படாது. ஸோ இது நம்மளோட அப்கமிங் செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்போன் ஃபாஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிளாக்கிங் மோடுங்கிறது யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக அது தேவைப்படாது. பட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி STP போர்ட் ஸ்டேட்ஸ். ரெண்டாவது லிசனிங் மோடு. லிசனிங் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 seconds லிசனிங் மோட் இருக்கும். அதாச்சும் உங்கள் ஸ்விட்சை நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அது 15 secondsக்கு உங்களுக்கு லிசன் பண்ணிகிட்டு இருக்கும், யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு லேர்னிங் மோடுக்கு போவோம். பிளாக்கிங்லேருந்து லிசனிங்லேருந்து லேர்னிங் ஒரு 30-15 seconds வெயிட் பண்ணும். ஸோ ஒரு 30 seconds கம்பைன் ஆனதுக்கப்புறம் தான் அதனால் இன்ஃபர்மேஷனே ஃபார்வர்டே பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்வர்டிங். இது ஒரு போர்ட் ஸ்டேட்ஸில் என்னென்ன போர்ட் ஸ்டேட்ஸ்னு இப்போ உங்களை பார்த்து யாராச்சும் கேட்குறாங்கன்னா பிளாக்கிங் அது தனியாக வச்சுருங்க. Next, listening, learning and forwarding. Listening will be in 15 seconds and learning is in 15 seconds. The 30 seconds முடிஞ்சோன்னு தான் ஃபார்வர்டிங் ஸ்டேட் வந்துட்டு டேட்டா டிராஃபிக் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்னொரு மெயினான விஷயம் உங்களுக்கு இதை கேட்டிங்கன்னா, இந்த லிசனிங் மோடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் மோடில் BPDUs ரிசீவ் ஆகுது, BPDU சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கும், BPDU சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் லிசனிங் மோடில். லேர்னிங் மோடில் மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணுற ஆரம்பிக்கிறதெல்லாம் லேர்னிங் மோடு. ஃபார்வர்டிங் மோடு தான் உங்கள் டேட்டா டிராஃபிக் போக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் நாட் மென்ஷன் இன் த ஸ்லைட், ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். போர்ட் ஃபாஸ்ட் பார்த்தோம்னா, போர்ட் ஃபாஸ்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் விச் ஐ வில் கிவ் யூ இன் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, இங்கே நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம். போர்ட் ஃபாஸ்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் போர்ட் ஃபாஸ்ட்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கல்ல, போர்ட் ஸ்டேட்ஸில் பிளாக்கிங், லிசனிங், லேர்னிங், ஃபார்வர்டிங் இந்த 4 விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த லிசனிங் லேர்னிங்னா நான் லிசனிங்கிறது BPDUs சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணும்.
லேர்னிங்கிறது மேக் அட்ரஸை லேர்ன் பண்ணும். இது எல்லாமே பிபிடியூஸோட இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும், லிசனிங்கும் லேர்னிங்கும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் ஃபாஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லிசனிங்கும் லேர்னிங்கும் ஸ்டாப் பண்ணிடும். ஏன் ஸ்டாப் பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த போர்ட் ஃபாஸ்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து பிபிடியூ சென்ட் ஆக போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்விட்ச்லேருந்து இதுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? சென்ட் ஆகிறதில்ல, இதனால் பிபிடி ரிசீவ் ஆகிறதுனால ஒரு யூஸும் கிடையாது நம்மளோட ஹோஸ்ட் மிஷினுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம போர்ட் ஃபாஸ்ட் அந்த போர்ட்டில் எனேபிள் பண்ணால், ஓகே, போர்ட் ஃபாஸ்ட்டை எனேபிள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லிசனிங் லேர்னிங்கிற அந்த 30 செகண்ட்ஸை விட்டு இமீடியட்டாக அடுத்த செகண்டே போர்ட் வந்து இதுக்கு போயிடும், ஃபார்வர்டிங் மோடுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்விட்சில் டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே போர்ட் அப் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போலாம் நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு செகண்ட் 2 செகண்ட்ஸில் ஓகே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கிடச்சிருச்சு, எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். பட் இதே நார்மல் எஸ்டிபியை வச்சு நீங்கள் போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணாமல் டேரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி முடித்தோன்னே யூ நீட் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ். நீங்கள் கனெக்ட் பண்ணி அது டிடெக்ட் ஆகி 15 செகண்ட்ஸ் லேர்னிங், 15 செகண்ட் லிசனிங், 15 செகண்ட் லேர்னிங் முடிஞ்சு தான் அது ஃபார்வர்டிங் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அது அப்பாகுதா இல்லையானே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்ட் ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ போர்ட் ஃபாஸ்ட் எந்த மாதிரி போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டு த ஹோஸ்ட். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் ஆக்சஸ் போர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த போர்ட் ஃபாஸ்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். வேறு எந்த போர்ட்டுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணாலும் there will be issues. ஓகேவா? ஓகே, ஸோ this is what a port fast is about. Port fastோட கான்செப்டே இதுதான். ஸோ let's do it in a lab process for a detailed explanation. Okay, so STP related information is over. Let me give you what so STP ஓட lab first முடிச்சிருவோம். So I don't want this stuff over here. So let me delete this entire information. So இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்விட்ச் ஒன்று இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்விட்ச் அண்ட் இது ஒரு ஸ்விட்ச், அப்புறம் இன்னொரு ஸ்விட்ச், மொத்தம் 3 ஸ்விட்சை இப்போ நான் எடுத்துருக்கேன். ஓகே, ஓகே, ஸோ ஸ்விட்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஓகே. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டிஃபால்ட்டாகவே நான் ஸ்பேனிங் ட்ரீ இதில் ரன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ, ஓகேவா? ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ரன் ஆகிட்டுருக்கு. let me check to this. Okay, ஓகே. ஸோ இப்போ நம்ம 3 விஷயத்தை இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது 7 இங்கே வச்சுருக்கோம். ஸோ 6 அண்ட் வேர் இஸ் 5. ஓகே, ஸோ 5 இங்கே வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ஸ்விட்சில் நம்ம பார்த்தோம்னா ஸோ 5ங்கிறது மேலே இருக்குது, 6ங்கிறது இது, 7ங்கிறது இது. ஸோ இப்போ இந்த 3 ஸ்விட்சையும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ரூட் பிரிட்ஜுங்கிறது ஸ்விட்ச் 6 தான். எப்படி ரூட் ஸ்விட்ச், திஸ் இஸ் த ரூட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஸ்பேனிங் ட்ரீல காமிக்குது. பட் இது ரெண்டுலையுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மேக் அட்ரஸ் திஸ் இஸ் த ரூட் பிரிட்ஜுக்கும் இதுக்கும் சேமாக இருக்கும். இந்த மேக் அட்ரஸ் தான் உங்கள் மற்ற 2 ஸ்விட்ச்லையும் ஓகேவா இதில் இருக்கும். உங்களோட யார் ரூட் பிரிட்ஜுன்னு சொல்கிற ஐடியில் இருக்கும்.
இங்கே பாருங்கள் இந்த மேக் அட்ரஸும் இங்கே இருக்கக்கூடிய மேக் அட்ரஸ் சேமாக இருக்கும். ஓகேவா? 6788 இங்கேயும் இதே தான் இருக்கும். இது இந்த பிசியோட லோக்கல் மேக் அட்ரஸ். இது இந்த பிசியோட லோக்கல் மேக் அட்ரஸ். ஓகேவா? நான் 32768ன்னு சொல்லியிருப்பேன். இங்கே 32769 காமிக்காது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ப்ரையாரிட்டி ப்ளஸ் VLAN தான் இங்கே இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். இப்போ நான் VLAN 10 VLAN 1 தான் டிஃபால்ட் VLAN. அந்த VLAN 1ஓட இன்ஃபர்மேஷன் தான் இங்கே காமிக்கும் 32769. கிளியரா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபைட் ஃபார்மேட் ஸ்விட்சை மாற்ற போகிறோம். ஸ்விட்ச் 5 தான் இப்போ எனக்கு ரூட் பிரிட்ஜாக வேணும் அப்படின்னா கான்ஃபிகர் டெர்மினல் ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது VLAN 1 தான். ஸோ அதனால் ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1. ப்ரையாரிட்டி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ரூட்னு கொடுக்கலாம். இப்போ நான் ரூட் ப்ரைமரி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ கொடுத்து பாருங்கள். திஸ் இஸ் த ரூட். இது ரூட்டாக மாறிடுச்சு. இதை பாருங்கள், ப்ரையாரிட்டி வேல்யூ மாறிடுச்சு. ப்ரையாரிட்டி வேல்யூ என்ன இருக்குது? 24577 566ங்கிறது ப்ரையாரிட்டி வேல்யூ. இன்னொரு மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ப்ரையாரிட்டி வேல்யூ ஆல்வேஸ் சேஞ்சஸ் வித் priority value in STP changes in the range of 4096. Okay va? So 0 4096 8192. So it will be go on in this range. ஸோ இப்படி பார்க்கும்போது இதுக்கு அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ப்ரைமரின்னு மாற்றினோன்னே இந்த இன்ஃபர்மேஷன் தான் அது போயிருக்கு. ஓகே. ஸோ அதனால் சேஞ்ச் ஆனது தான் இந்த ப்ரையாரிட்டியோட வேல்யூ. இப்போ இதுக்கு முன்னாடி இது திஸ் இஸ் த ரூட் இருக்கே. இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ. இதை பாருங்கள் 24577. இது எது? இது வந்து யார் ரூட் பிரிட்ஜோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இது. இது ரூட் பிரிட்ஜோட இன்ஃபர்மேஷன். இது ரூட் பிரிட்ஜோட மேக் அட்ரஸ். இது ரூட் பிரிட்ஜ் ஃபாஸ்ட் இது 0/0 இருக்கனால அதோட காஸ்ட் இது அப்படின்னு சொல்லியாச்சு. இது இதோட லோக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரூட் பிரிட்ஜ்லேருந்து இதோட இன்ஃபர்மேஷன் மாறிடுச்சு. இது ரூட் பிரிட்ஜாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஸ் என்ன வருது? 2 போர்ட்டுமே டெசிக்னேட்டட் அண்ட் ஃபார்வர்ட் மோடாக இருக்கா? இப்போ நான் இந்த ஸ்விட்சை நான் மாற்றிட்டேன் ரூட் போட்டால். இப்போ இது டெசிக்னேட்டட் அண்ட் ஃபார்வர்டாக மாறிடுச்சு. நவ் திஸ் இஸ் நாட் அ ரூட் பிரிட்ஜ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ரூட் போட்டு இன்னொன்று டெசிக்னேட்டட் போட்டு. ஸ்விட்ச் 6ல் ஒரு போட்டு ரூட் போட்டு ஒரு போட்டு டெசிக்னேட்டட் போட்டு. பாஸ்ட் எத்தனை 0/2ங்கிறது டெசிக்னேட்டட் போட்டால் இருக்குது. அப்போ இந்த 0/1 என்ன போட்டால் இருக்கணும்? ஆல்டர்னேட் அண்ட் பிளாக்டு போட்டால் இருக்கணும். அப்படி இருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்படி இருந்தால் நம்மளோட கான்ஃபிகரேஷன் அண்ட் கான்செப்ட் இஸ் கரெக்ட். அதே தான் இங்கேயும் இருக்குங்க. ஷோ ஸ்பேனிங் ட்ரீ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ங்கிறது ரூட் போர்ட்டு. ஓகே, விச் இஸ் பீன் ஃபார்வர்டிங் டு அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ்ஸு இது ரேஞ்ச் இது. ஓகேவா? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 என்னாச்சு? ஆல்டர்னேட் போர்டாக இருக்குது, பிளாக் மோடில் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் சிஸ்கோ பேக்கெட் அட்ரஸில் ரெட் கலரில் காமிங்க. ஏன்னா பேக்கெட் எதுவும் அதில் ஃபார்வர்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் வாட் எஸ்டிபி இஸ். எஸ்டிபியில் இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் உங்களோட ரூட் ப்ரைமரி ரூட் செகண்டரின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பேனிங் ட்ரீ நீங்கள் VLAN க்ரியேட் பண்ணி தான் VLAN கொடுக்கலாம். நான் VLAN க்ரியேட் பண்ணுறதுனால டிஃபால்ட்டான VLAN கொடுக்கலாம். ப்ரையாரிட்டி இப்போ இந்த ப்ரையாரிட்டி எனக்கு வேணுமா அப்படின்னா இப்போ நான் 4096 அப்படின்னு இப்போ நான் கொடுத்துட்டேன்னா இனிமேல் இதுதான் ரூட் பிரிட்ஜ். இதுதான் இப்போ ரூட் பிரிட்ஜ். ஓகேவா? ரெண்டுமே டெசிக்னேட்டட் போட்டால் மாறிடுச்சு. இப்போ இங்கே வருவோம். இதுலேருந்து ஒரு ரூட்டு ஒரு டெசிக்னேட்டடாக இப்போ பாருங்கள், இது ஆல்டர்னேட் போட்டால் போயிடுச்சு, இது ரூட் போட்டால் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன? ஸ்விட்ச் 5 தானே நம்மளுக்கு ரெண்டுமே டெசிக்னேட்டட் ரூட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று ரூட்டு ஒன்று டெசிக்னேட்டட் போட்டால் போயிடுச்சு. ஓகேவா? 4097 ஒரு ஐடி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்பேனிங் ட்ரீ ஒர்க்ஸ். அண்ட் இப்படி தான் ஸ்பேனிங் ட்ரீ ரிலேட்டடான சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணுவோம்.
இது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ உங்களுக்கு VLAN நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தால் நான் VLAN 1 கொடுத்தது பதிலாக நீங்கள் எந்த பர்டிகுலர் VLAனோ அந்த VLAN நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். VLAனை வச்சு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அது ரிலேட்டடான டீட்டெயிலான கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னோட பழைய வீடியோஸ் நான் போட்டுப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அனாலிசிஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, தட்ஸ் இட். STP இஸ் டன். STP ஓகேவா? ஸோ பிவிஎஸ்டியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட VLAN இப்போ நான் VLAN 1 வச்சு பண்ண மாதிரி ஒவ்வொரு VLAனுக்கும் நம்ம தனித்தனியாக STP ப்ராசஸ் ரன் பண்ண முடியும். இது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு எண்டை மட்டும் இப்போ நான் கிகாபிட் லிங்காக கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு எண்டை மட்டும் இப்போ நான் கிகாபிட் லிங்காக கொடுத்துட்டேன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் அந்த STP ப்ராசஸில் அது ரூட் பிரிட்ஜை எலெக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சுன்னு வைங்க. அது ஆல்டர்னேட் போட்டால் போயிடுச்சு. கிகாபிட் லிங்க் ஏதோ சிச்சுவேஷனில் ஆல்டர்னேட் போர்ட் பிளாக் மோடில் போயிடுச்சுன்னா நான் வந்து கிகாபிட் லிங்க் 1 gig லிங்க்கை வச்சுருந்தோம் ஒரு யூஸும் இல்லை. நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் லிங்கில் தான் டிராஃபிக் போயிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காக நான் அவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு கிகாபிட் லிங்கை வாங்கி வைக்கணும்? அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு டிராஃபிக் ஆகாச்சும் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குற ஏதாச்சும் ஒரு சில டிராஃபிக் ஆகாச்சும் அது ஃபார்வர்டிங் மோடில் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுற கிகாபிட் லிங்க்குக்கு ஒரு யூசேஜ். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த பிவிஎஸ்டி. பிவிஎஸ்டினா ஒவ்வொரு VLAனை பேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ லெட் மீ கிவ் யூ அ குவிக் கான்ஃபிகரேஷன் பார்ட் ஆஃப் தட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லெட் மீ ட்ரை வித் VLAN 15 ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். This might not be the good way. 10 VLAN 50 VLAN 60 VLAN 70 okay. That is okay. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். VLAN எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. இப்போ நான் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ கொடுத்தேன்னா why doesn't go? அந்த இன்டர்ஃபேஸில் ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபேஸில் அசைன் பண்ணிருக்கணும். ஓகே, interface range fast Ethernet 0/1 to 24. Switchboard mode trunk. Okay. Show spanning tree. What's the problem here? Interface range fast Ethernet 0/1 to 24 spanning, sorry,
ஸோ இங்கே போடுவோம் கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஓகே, ஸோ இப்போ நான் இருக்கிற எல்லா VLANக்கும் எனக்கு ஒரு ஸ்பேனிங் ட்ரீ ப்ராசஸ் ஒன்று இனிஷியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்விட்ச் 7ல் இருக்கேன். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1, இதுதான் ரூட் பிரிட்ஜ். VLAN 50, யார் இப்போ ரூட் பிரிட்ஜ் 6788. ஸோ லெட் மீ செக் திஸ். ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 50, VLAN 60, route VLAN 70. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண 3 VLANக்குமே இந்த ஸ்விட்ச் 6 தான், அதாச்சும் இந்த ஸ்விட்ச் 6 தான் நான் க்ரியேட் பண்ண 3 VLANக்குமே ரூட் பிரிட்ஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அப்படி இருக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் 5ங்கிறது VLAN 50க்கும், 6ங்கிறது VLAN 60க்கும், 7ங்கிறது VLAN 70க்கும், ஸ்விட்ச் 7ங்கிறது VLAN 70க்கும் ரூட் பிரிட்ஜாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா I can use a per VLAN spanning tree protocol. டிஃபால்ட்டே இதுதான். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்பேனிங் ட்ரீ VLAN, இப்போ நான் யூஸ் பண்ணுறது VLAN 50, ரூட் ப்ரைமரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லையா நீங்கள் ப்ரையாரிட்டி வேல்யூ வச்சு கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ரூட் செகண்டரி கொடுத்தீங்கன்னா அது டவுன் ஆச்சுன்னா இது எடுத்துக்கும். ஸ்பேனிங் ட்ரீ VLAN 60, ரூட் ப்ரைமரி, ஸ்பேனிங் ட்ரீ VLAN 70, root primary. ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களோட இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்பேனிங் ட்ரீ VLAN 50க்கு which forwards to this switch. ஓகேவா? 60க்கு பார்த்தீங்கன்னா இது ரூட் பிரிட்ஜ் ஆக்ட் ஆகும். 70க்கு இது root and designated it forwards to this switch root 7க்கு, சாரி switch 7க்கு. ஸோ உங்களுக்கு எல்லா போர்ட்லையுமே ஏதோ ஒரு VLANோட டிராஃபிக் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா இன்டர்ஃபேஸ்லையுமே உங்களுக்கு டிராஃபிக் போகும் இந்த பர்டிகுலர் VLAனை பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் பெர் VLAN ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால். இது VLAனை பேஸ் பண்ணி நடக்கும், நாட் பேஸ்ட் ஆன் த ஸ்விட்சஸ். ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் ஒவ்வொரு VLAனுக்கும் ஒவ்வொரு ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் அண்ட் ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கிளியர்? ஓகே. ஸோ this is what a per VLAN spanning tree protocol. Okay, next வந்து port security. Port security னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, so let me come over, not sure. Here is a port security. So port security னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ மேக் இட் மோஸ்ட் சிம்பிள். போர்ட் செக்யூரிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸை உங்களோட பர்டிகுலர் நெட்வொர்க்குள்ளே, இல்லைனா உங்களோட நம்ம ஸ்விட்சிங் வச்சு பேசுறதுனால உங்கள் பர்டிகுலர் ஸ்விட்சுக்குள்ளே ஆக்சசிபிலிட்டி இருக்கக்கூடாது, ஒரு அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸால் உங்கள் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் பேர் தான் போர்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுற மெக்கானிசம் தான் போர்ட் செக்யூரிட்டி. அதாச்சும் உங்கள் போர்ட்டை நீங்கள் செக்யூராக யார் யார் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தான் போர்ட் செக்யூரிட்டி. போர்ட் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜிட்டிமேட், இது வந்து ஸ்விட்சிங்கிறது போர்ட் லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பர்டிகுலர் மேக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸே நடக்கும். போர்ட்டுங்கிறது L2, ஸோ அதனால் உங்கள் மேக்கை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸே நடக்கும். உங்களோட கன்சர்ன்ட் மேக் அட்ரஸ்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணு, இதை தவிர வேறு எந்த மேக்காக இருந்தாலும் பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் அ போர்ட் செக்யூரிட்டி இஸ் ஆல் அபவுட். போர்ட் செக்யூரிட்டி வந்து மொத்தம் 3 வேஸாக நீங்கள் செக்யூர் பண்ண முடியும். ஓகேவா? 3 வேஸாக நீங்கள் செக்யூர் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரொடெக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஷட் டவுன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடெக்ட், ரிஸ்ட்ரிக்ட், ஷட் டவுன். ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இந்த போர்ட் செக்யூரிட்டிங்கிறது விச் இஸ் ரிலேட்டட் ஆஃப் மேக் பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தையில். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சுருந்தால் தான் அந்த மேக் பைண்டிங்கிறத நம்மளால் லெஜிட்டிமேட்டாக ஒரு ப்ராப்பர் இதாக யூஸ் பண்ண முடியும்.
ஓகேவா. ஸோ ப்ரொடெக்ட், ரெஸ்ட்ரிக்ட், ஷட் டவுன் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் மேக் அட்ரஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் மேக் அட்ரஸ்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னா அது வந்து will not be allowed, will be dropped, but you won't receive any logging information. ஓகேவா. ஸோ அதாச்சும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டை ஒரு பிசிலேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸாக இருக்கீங்க, உங்களோட மேக் அதில் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லாகின் பண்ணீங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்காது, உங்களால் இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியாது. ஆனால் போர்ட் எப்பயுமே அப்படியே இருக்கும். அதான் ப்ரொடெக்ட். நீங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இன்டர்நெட் ரீச் ஆகாது, பட் அவங்களுக்கு எந்த ஒரு லாக்ஸும் தேவையில்லாமல் என்ன டம்ப் மெமரி எங்களுக்கு ஸ்டோர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து லாக்ஸும் எதுவும் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது, போர்ட் அப்பில் தான் இருக்கும், பட் உங்களாலே இன்டர்நெட்டை ரீச் பண்ணுறது. அதான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நான் ஒன்று இன்ஃபர்மேஷன் எதையும் எடுக்கவும் மாட்டேன், ஆனால் ஒன்றால் என்னை தாண்டியும் போகவும் முடியாது, நான் பழக்க சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ப்ரொடெக்ட். ரிஸ்ட்ரிக்ட் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேக்லேருந்து வருதுன்னா அலோவ் ஆகலைன்னா உங்களால் எப்படி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் உங்களோட ஒவ்வொரு ஹிட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு பிங் அடிக்கிறீங்க, ஒரு பிங் வருது, ஸோ இந்த மேக்லேருந்து இந்த VLANலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஹிட் ஆகுது, இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகி அடிஷ்னலாக எனக்கு வந்து இவ்வளோ ஹிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதுலேருந்து அப்படின்னு ஒரு லாக் ஒன்று ஸ்டோர் ஆகும். இது உங்களோட லோக்கல் சர்வராக இருந்தால் உங்களோட சிஸ்டம் அட்மின் இல்லைனா உங்களோட லோக்கல் இன்ஃப்ராவை மெயின்டைன் பண்ணக்கூடிய நெட்வொர்க்ஸ் டீம் வந்து என்ன ரொம்ப ஹிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணாங்கன்னா, ஸோ யூ கேன் போர்ட் வந்து டிராஃபிக் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேது பட் ரொம்ப ஹிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை அனலைஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் மேக் விச் இஸ் பீன் ரிலேட்டட் டு திஸ் ஐபி என்னென்னு ரிசால்வ் பண்ணி பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களை வந்து பிடிக்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் மோடுங்கிறது இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் தான் டிஃபால்ட்டான மோட் and which is always recommended to use a shutdown mode. Shutdown mode என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அந்த இன்டர்ஃபேஸை ஷட் பண்ணிடும். ஷட் பண்ணிவிட்டு அதோட ஸ்டேட்டை எரர் டிசேபிள் ஸ்டேட் அப்படின்னு வச்சிடும். ஸோ எரர் டிசேபிள் ஸ்டேட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்டை டவுன் மாதிரி தான், எந்த டிராஃபிக் போகாது, எதுவும் போகாது, எல்லாமே அப்படியே நின்றும் மொத்தமாக. அதுதான். ஸோ இதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ways. ஒன்று மேனுவல், இன்னொன்று ஆட்டோமேட்டிக். மேனுவல்னால் நீங்கள் ஷட் பண்ணிவிட்டு அன்ஷட் பண்ணால் தான் போர்ட் அப் ஆகும். ஜஸ்ட் ஜென்ரலாக லாகின் பண்ணிட்டு நோ ஷட்னு கொடுத்தாலும் உங்கள் போர்ட் அப் ஆகாது, அப்பயும் டவுன் தான் இருக்கும். நீங்கள் ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நோ ஷட் கொடுத்தா மட்டும்தான் அந்த மேனுவல் மோடில் அப் ஆகும். ஓகேவா. இதுதான் ஷட் டவுன் மேனுவல் ரெக்கவரி. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் ரெக்கவரினா நீங்கள் வந்து ஒரு எரர் ரெக்கவரி கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமாண்டை கொடுத்துட்டு இவ்வளோ டைமுக்கு அப்புறமா இந்த இன்டர்ஃபேஸில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, ஹிட் ஆகலைன்னா நீ ரெக்கவர் ஆகிரு அப்படின்னு சொல்கிறது தான் ஆட்டோமேட்டிக் ரெக்கவரி. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் போர்ட் செக்யூரிட்டிங்கிறது. போர்ட் செக்யூரிட்டியோட கான்ஃபிகரேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய் இது வந்து ஒரு ஆக்சஸ் போர்ட்டில் மட்டும் தான் போர்ட் செக்யூரிட்டிங்கிறது எப்பயுமே கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ். போர்ட் செக்யூரிட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கின்னு கொடுக்குறீங்க. ஸ்டிக்கிங்கிற மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த மேக்லேருந்து லேர்ன் ஆகுதோ அந்த மேக்கை நீ பைண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதா ஸ்டிக்கி. நீங்கள் எந்த மேக்கையும் நீங்கள் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல, ஃபஸ்ட்டு எந்த மேக் வருதோ அந்த மேக்கை நீ வந்து பைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது ஸ்டிக்கி. இதில் லிமிட்டேஷன் இருக்குது. இந்த லிமிட்டேஷனுங்கிறது டிஃபால்ட்டாக 1 தான். ஸோ அந்த 1க்கு மேலே வேறு மேக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் ஆகிடும். ஓகேவா. வைலேஷன் மோட் என்ன கொடுத்துருக்கோம், ரிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கோம். ரிஸ்ட்ரிக்ட்னா என்ன, உங்களோட இன்ஃபர்மேஷன் போர்ட் வந்து டவுன் ஆகாது, பட் உங்களோட கவுண்ட்ஸ் எல்லாம் லாக் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலும். ஸோ திஸ் இஸ் வாட் அ ரெஸ்ட்ரிக்ட். ஸோ போர்ட் செக்யூரிட்டினா இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ போர்ட் செக்யூரிட்டினா என்ன, அது என்னென்ன மோட்ஸ் இருக்குது, அது எப்படி பிஹேவ் ஆகும், அதுலேருந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த செஷனில் பார்க்கணும். ஓகே. திஸ் இஸ் வாட் அ போர்ட் செக்யூரிட்டி இஸ் ஆல் அபவுட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக்னு பார்த்தோம்னா போர்ட் செக்யூரிட்டி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டான செஷன் ரிலேட்டட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், விச் வில் ஹேவ் அ கிளியர் வியூ ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் இன் போர்ட் செக்யூரிட்டி. போர்ட் செக்யூரிட்டியில் இந்த 3 மோட்ஸை பற்றியும் இதில் எப்படி பிஹேவ் ஆகும் எல்லா ரிலேட்டடான இதுவும் நான் கீழே ஒரு வீடியோவில் தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூ கேன் செக் டு தட்.
அதில் we will have a clear view of the port security related informations. Okay, so next விஷயம் port security is done. So port fast, uplink fast, backbone fast, BPDU guard, root guard, இது எல்லாமே STP-யோட issues fix பண்ணுறதுக்காக வந்த features மாதிரி. So let's look to that. Okay, so இப்போ பார்க்க போகிறது வந்து port fast பற்றி பார்க்க போகிறோம். port fast பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். port fastோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட STP ப்ராசஸில் லிசனிங் அண்ட் லேர்னிங் ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் port fast. ஸோ திஸ் இஸ் வாட் port fast இஸ். port fast வந்து எந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சஸ் போர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன் பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ port fast அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னது தான். உங்களோட ஆக்சஸ் போர்ட்டில் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. எதுக்காக கான்ஃபிகர் பண்ணுறோம்னா, உங்கள் லிசனிங் அண்ட் லேர்னிங் ஸ்டேட்டை அவாய்ட் பண்ணி, அதாச்சும் அதை இக்னோர் பண்ணிட்டு டேரெக்டாக இமீடியட்டாக டிராஃபிக் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இது ஆக்சஸ் போர்ட்டில் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணணும். இட் ஷுட் நாட் பி கான்ஃபிகர் இன் த ட்ரங்க் போர்ட்ஸ். பிட்வீன் த ஸ்விட்சஸில் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் port fastோட இது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அப்லிங்க் ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லிங்க் ஃபாஸ்ட் வந்து டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர்ஸை ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த அப்லிங்க் ஃபாஸ்ட்டுங்கிறது. ஓகேவா, இது வந்து என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட் போர்ட் ஃபெயில்ஸ், blocked port immediately moves to the forwarding state. Uplink fast has to be configured only on the non-root bridge switches. If a root bridge is configured with a uplink fast, இதோட priority வந்து decrease ஆயிரும் 49.152க்கு. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட theory behind it. So let me explain with an example. So இதோட example பார்த்தோம்னா, where can I get this spanning tree? Where is it? Okay, so let me copy this and file new, don't save, paste it. Okay, 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 so let me explain with this topology. இப்போ நம்மளோட ரூட் பிரிட்ஜ் இப்போ எதுவாக ஆக்ட் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ரூட் பிரிட்ஜுங்கிறது இதுதான். நம்மளோட இப்போ ரூட் பிரிட்ஜாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ரூட் பிரிட்ஜில் இந்த ரெண்டு போர்ட்டுமே இப்போ நம்மளுக்கு டெசிக்னேட்டட் போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ லெட்ஸ் கன்சிடர் இது ரெண்டுமே டெசிக்னேட்டட் போர்ட். இந்த போர்ட்டும் டெசிக்னேட்டட் போர்ட் தான், அண்ட் இந்த போர்ட்டும் டெசிக்னேட்டட் போர்ட்னே வச்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வந்து ரெண்டு போர்ட்டு ரூட் போர்ட்டாக இப்போ ஆக்ட் ஆகுது. எந்த போர்ட் ரூட் போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா, இப்போ நம்மளோட இந்த போர்ட் வந்து விச் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ரூட் போர்ட், அதே மாதிரி இந்த போர்ட்டும் ரூட் போர்ட்டாக இப்போ ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பேசிக்கான விஷயங்களை மட்டும் இப்போ சொல்லியாச்சு. ஏதோ சிச்சுவேஷனில், ஓகே, இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்மளோட இந்த போர்ட் டவுன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த ரூட் போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்து டவுன் ஆயிடுச்சு. இந்த கனெக்டிவிட்டி டவுன் ஆயிடுச்சுன்னா இதில் இருக்க இந்த டெசிக்னேட்டட் போர்ட் வந்து இட் ஹேஸ் டு டைரக்டாக லிங்க் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதாச்சும் இந்த ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் இது டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர். இந்த டைரக்டாக லிங்க் ஃபெயிலாக இருக்கக்கூடிய விஷயத்தோட கான்செப்ட் வந்து அப்லிங்க் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பிஹேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக இது டவுன் ஆனோன்னே அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸ் யாருக்கு இந்த ப்ராசஸ் இமீடியட்டாக நடக்கணுமோ
அவங்களோட இன்ஃபர்மேஷனை இமீடியட்டாக மூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்கே டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்து டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா டேரெக்டாக இது வந்து அப்லிங்க் ஃபாஸ்ட் மூலமாக இமீடியட்டாக நெக்ஸ்ட் செகண்டே டிராஃபிக் இந்த போர்ட் மூலமாக ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அப்லிங்க் ஃபாஸ்ட்டோட சினாரியோ. அதாச்சும் உங்களோட டைரக்ட் லிங்க் ஃபெயிலியரை இருந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி இமீடியட்டாக அந்த லிசனிங் லேர்னிங் ஸ்டேட்ஸுக்கு போகாமல் டேரெக்டாக ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ போர்ட் ஃபாஸ்ட் லிசனிங் அண்ட் லேர்னிங் தானே அவாய்ட் பண்ணுது. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரங்க் போர்ட் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் பிட்வீன் த ஸ்விட்சஸ், அது உங்களோட ஆக்சஸ் போர்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஓகேவா? ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை அப்லிங்க் ஃபாஸ்ட்டை பாருங்கள். It allows a blocking port to be held in a standby state. Root port failure ஆயிருச்சுன்னா blocked port immediately moves to the voice. இது வந்து blocked port மாதிரி கிடையாது, designated port ஆதாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அப்லிங்க் ஃபாஸ்ட் வந்து நான் ரூட் பிரிட்ஜஸில் மட்டும்தான் கான்ஃபிகர் பண்ணும். இப்போ நம்ம டோபாலஜி பொறுத்த வரைக்கும் இதான் ரூட் பிரிட்ஜ், இது நான் ரூட் பிரிட்ஜ் தானே. ஸோ இந்த ஸ்விட்சில் மட்டும் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த போர்ட் எந்த போர்ட்டில் ஃபார்வர்ட் ஆகணுமோ அந்த போர்ட்டுக்கு இமீடியட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அப்லிங்க் ஃபாஸ்ட் இஸ். இது கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்லிங்க் ஃபாஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, உங்களோட டேரெக்டாக கனெக்டாக இருக்கக்கூடிய போர்ட்டோட கனெக்டிவிட்டி டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்த போர்ட்டுக்கு எந்த போர்ட்டில் டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகணுமோ அந்த போர்ட்டுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வந்து டிராஃபிக் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஆல்டர்னேட் போர்ட் சொல்கிறாங்கன்னா டெசிக்னேட்டட் போர்ட்டில் ஏற்கனவே டிராஃபிக் இனிஷியேட் ஆகும், பட் அது பிளாக்டு போர்ட்டுங்கனால ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ பட் ஆனால் ஆல்டர்னேட் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக அது ஃபார்வர்ட் இனிஷியேட் போகும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும் தான் ஆல்டர்னேட் போர்ட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கமே தவிர வேறு அந்த ரீசனும் இல்லை. டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர்ஸ் டிடெக்ட் பண்ணிட்டு எந்த போர்ட் ஆல்டர்னேட்டாக வேறு எந்த போர்ட்டில் டிராஃபிக் ஃபார்வர்ட் பண்ணலாமோ அந்த போர்ட்டுக்கு டிராஃபிக் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் அப்லிங்க் ஃபாஸ்ட் இஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்போன் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. பேக்போன் ஃபாஸ்ட்டும் அப்லிங்க் ஃபாஸ்ட் மாதிரி தான், பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்போன் ஃபாஸ்ட் வந்து இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியராக சொல்லும். அதாச்சும் இதே டோபாலஜியில் இந்த ஸ்விட்ச் டவுன் ஆனதுக்கு இந்த ஸ்விட்சில் நடக்கக்கூடிய கன்வர்ஜென்ஸ் நேம் தான் அப்லிங்க் ஃபாஸ்ட். அதே இந்த ஸ்விட்சில் நடக்கக்கூடிய கன்வர்ஜென்ஸ் பேர் தான் பேக்போன் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்விட்சில் கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்ததுக்கு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இது வேறு ஒரு ஸ்விட்ச் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர் விச் இஸ் நத்திங் பட் பேக்போன் ஃபாஸ்ட். இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர் என்ன இமீடியட்டாக ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக கிடையாது, பட் இதுவும் டிஃபால்ட்டாக நடக்கிறதோட ஃபாஸ்ட்டான ப்ராசஸ் இனிஷியேஷன் கொடுக்கும். எப்படி ஃபாஸ்ட்டானதை குடிக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக்கிங் மோட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பிளாக்கிங் ஸ்டேட்டுங்கிறது பேக்போன் ஃபாஸ்ட்டில் தான் உங்களுக்கு இதோட யூசேஜ் தெரிய வரும் அப்படின்னு. டிஃபால்ட்டாக 50 செகண்ட் எடுத்துக்கும். பிளாக்கிங் மோடுக்கு ஒரு 20 செகண்ட், லிசனிங்க்கு ஒரு 15, லேர்னிங்க்கு ஒரு 15, மொத்தம் 50 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போர்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும் பேக்போன் இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர் எல்லாத்துக்கும். பட் பேக்போன் ஃபாஸ்ட்டை எலிமினேட் பண்ணோம்னா ஓகே 20 செகண்ட் அந்த பிளாக்கிங் ஸ்டேட்டை ஓவராலாக அது ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் தென் 30 செகண்ட்ஸில் இதோட இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரூட் லிங்க் query அண்ட் ரூட் லிங்க் ரிப்ளை அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, இஃப் அ ரிப்ளை ஃபார் அ query இஸ் ரிசீவ்ட் இன் த ரூட் போர்ட், ஒரு ரூட் போர்ட்டில் அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓகே எவ்ரிதிங் இஸ் குட், எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு கிடையாது. அது சென்ட் பண்ணக்கூடிய queryக்கு நான் ரூட் போர்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உடனே அந்த மேக்ஸிமம் ஈச் டைம்னு சொல்லக்கூடிய பிளாக்கிங் போர்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு லிசனிங் அண்ட் லேர்னிங்க்கு ஃபார்வர்ட் ஆகி 30 செகண்ட்ஸில் இன்ஃபர்மேஷனை ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாச்சும் ஒரு ஸ்விட்சிலேருந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், query அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்விட்ச் வந்து query அனுப்பும். இதை அனுப்பக்கூடிய queryக்கு ரிப்ளை இந்த ரூட் போர்ட்லேயே வந்துச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் குட், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அனுப்புகிற queryக்கு இதுலேருந்தே வந்துச்சுன்னா நான் தான் ரூட் பிரிட்ஜ் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் query வேறு போர்ட்லேருந்து வந்துச்சுன்னா இதோட ரூட் போர்ட் சேஞ்ச் ஆயிரும். இது query வந்து வேறு போர்ட்லேருந்து வரும்போது இனிமேல் நான் ரூட் போர்ட் கிடையாது, ஏன்னா ரூட் போர்ட்டுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் ரூட் லிங்க் query ரூட் லிங்க்
ரிப்ளைங்கிறது அந்த ரூட் போர்ட்டுக்கு தான் வரும். ரூட் லிங்க் தான் கேட்குது, நீ தான் இன்னும் அப்பில் தான் இருக்கியா, நான் தான் ரூட் போர்ட்டா அப்படிங்கிறது ரூட் லிங்க் தான் கொஸ்டின் கேட்குது, ரூட் லிங்க் தான் ரிப்ளை வரும். தட் மீன்ஸ் ரூட் லிங்க் இந்த சென்ஸ் ரூட் போர்ட்டுக்கு தான் ரிப்ளை வரும். அது வரக்கூடிய ரிப்ளை வேறு ஏதாச்சும் போர்ட்டுக்கு மாற்றி வந்துச்சுன்னா, ஆஹா எனக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் போயிருக்கு, ஸோ நான் வந்து பெஸ்ட்டான ஆள் இப்போதைக்கு கிடையாது, வேறு யாரும் மாறிட்டாங்க, ஸோ நான் என்னை டெர்மினேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அந்த 20 செகண்ட்ஸில் ஸ்டாப் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸில் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து வேறு ஆளுக்கு மாற்றி விட்டுரும். திஸ் இஸ் வாட் அ பேக் போன் ஃபாஸ்ட் இஸ். ஸோ அந்த பேக் போன் ஃபாஸ்ட்டை எனேபிள் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேனிங் ட்ரீ பேக் போன் ஃபாஸ்ட். இது வந்து பேக் போன் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை அப்லிங்க் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா சுவிட்ச்லேயுமே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா சுவிட்ச்லேயுமே பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் இதோட ஃபுல் எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்லிங்க் ஃபாஸ்ட், போர்ட் ஃபாஸ்ட் அண்ட் பேக் போன் ஃபாஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் ஓவர்வியூ ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங். போர்ட் ஃபாஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஃபாஸ்ட் வந்து உங்கள் ஆக்சஸ் போர்ட்டில் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஆக்சஸ் போர்ட்டில் இமீடியட்டாக ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. லிசனிங் அண்ட் லேர்னிங் ஸ்டேட்டை ஓவராலாக இது இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்லிங்க் ஃபாஸ்ட் வந்து டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர். இப்போ உங்களோட சுவிட்சில் டேரெக்டாக ஒரு லிங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை ஆல்டர்னேட் பார்த்தை சூஸ் பண்ணி ரூட் பிரிட்ஜை ரீச் ஆகும். அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் இமீடியட்டாக அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த அப்லிங்க் ஃபாஸ்ட். இது வந்து எப்பயுமே நான் ரூட் பிரிட்ஜில் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணணும், ரூட் பிரிட்ஜில் கான்ஃபிகர் பண்ணவே கூடாது. ரூட் பிரிட்ஜில் தெரியாதனமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ப்ரையாரிட்டியை 49152க்கு மாற்றிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரூட் பிரிட்ஜுங்கிற ஒரு விஷயத்தை அது இழந்துடும். அதுதான் ரீசன். ஓகேவா? ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது ரூட் பிரிட்ஜ் கிடையாது, போயிடும். பேக் போன் ஃபாஸ்ட் பார்த்தோம்னா, பேக் போன் ஃபாஸ்ட்டுங்கிறது உங்களோட இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியருக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் பேக் போன் ஃபாஸ்ட். பேக் போன் ஃபாஸ்ட் வந்து இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர் எப்படி இதோட ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் உங்களோட ரூட் போர்ட்லேருந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் இதோட queries. ரூட் லிங்க் query அண்ட் ரூட் லிங்க் ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கணும். அது ரிப்ளை வந்துச்சு வரக்கூடிய போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரூட் போர்ட்டில் வந்துச்சுன்னா, ஓகே நான் தான் ரூட் போர்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, நானே உனக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு என் மூலமாகவே டிராஃபிக் வரும் அப்படின்னு சொல்கிறது. அதே வேறு போர்ட்டில் வந்துச்சுன்னா, நான் என்னோட எஃபிஷியன்சியை மிஸ் ஆயிடுச்சு, ஸோ என்னோட பெஸ்ட்டு வேறு ஏதோ போர்ட்டில் இருக்குது, ஸோ அது மூலமாக டிராஃபிக் போர்ட்டுன்னு சொல்லி இது ஒதுங்கிடும். அப்லிங்க் ஃபாஸ்ட்டோட பேக் போன் ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேண்டேட்ரி டு பி எனேபிள் ஆன் த ஸ்விட்ச். ஏன்னா எல்லா ஸ்விட்ச்லேயுமே அந்த பேக் போன் இன்டைரக்ட் லிங்க் ஃபெயிலியர் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். பட் அப்லிங்க் ஃபாஸ்ட்டை பற்றி ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, நீங்கள் ரூட் பிரிட்ஜில் மட்டும் இதை கான்ஃபிகர் பண்ணக்கூடாது அப்லிங்க் ஃபாஸ்ட். பட் பேக் போன் ஃபாஸ்ட் எல்லா போர்ட்லையுமே எல்லா ஸ்விட்சுமே கான்ஃபிகர் பண்ணியிருக்காது. இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இதுதான் அப்லிங்க் ஃபாஸ்ட், போர்ட் ஃபாஸ்ட் அண்ட் பேக் போன் ஃபாஸ்ட். ஸோ அது கான்ஃபிகர் பண்ணக்கூடிய கமாண்டிங் சொல்லியிருக்கேன். ஸோ குளோபலாக கான்ஃபிகர் பண்ணுறதா ஸ்பேனிங் ட்ரீ, பேக் போன் ஃபாஸ்ட். அதே ஸ்பேனிங் ட்ரீ, அப்லிங்க் ஃபாஸ்ட். இது மட்டும் இன்டர்ஃபேஸ் லெவலில் கான்ஃபிகர் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஸ்பேனிங் ட்ரீ, போர்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தா கூட போதும். ஸோ லெட் மீ ஷோ யூ ஃபார் interface. So let me show you for what is this. Let me choose any one of the port. Switch port mode access. இதுக்கு மட்டும் சொல்கிறேன், spanning tree and port fast. ஓகே, spanning tree, port fast. இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ட் வந்து spanning tree port fast வந்து இந்த போர்ட்டில் எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ கமாண்ட். இட்ஸ் a spanning tree port fast for in order to enable a port fast in any interfaces. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே போட்டுருவோம். ஸோ port fast is done, uplink fast and backbone fast are done. Uplink fast and backbone fast are done. ஓகே, BPDU guard and root guard. ஓகேவா? BPDU guardனா என்ன, root guardனா என்ன, ஸோ அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த செஷனை நம்ம பார்ப்போம். ஸோ BPDU guardனா என்ன, root guardனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, let's make it simple as, where is my I don't have this. Do I have it here?
Do we have it here? Sure. Okay. So yes, இப்போ நம்ம பார்க்குற டாபிக் நேம் இஸ் BPDU Guard, Root Guard. ஸோ இது கூடவே BPDU Filterரும் சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் மீ give you an explanation. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட STP-யை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. STP-யோட ப்ரொடெக்ஷனாக அது எதுக்காக STP-யை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STP வந்து ஒரு டோபாலஜியை பில்ட் பண்ணுறதுனா BPDU send and BPDU receive பேஸ் பண்ணி தான் அந்த STP அதோட டோபாலஜியை பில்ட் பண்ணுது. சப்போஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ யாராச்சும் தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து என்கிட்ட தான் பெட்டர் BPDU இருக்குன்னு ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ரிசீவ் பண்ணணும் அந்த BPDU-வை ஆட்டோமேட்டிக்காக ஓகே இவர் தான் பெஸ்ட் BPDU வச்சுருக்காரு, ஸோ இவர் தான் ரூட் பிரிட்ஜ், நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிடுவோம். ஸோ அப்படி அனுப்புறதுனால ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான் 3 மெத்தட் இருக்குது STP ப்ரொடெக்ஷன் மெத்தட்ஸ்னு. ஒன்று ரூட் கார்டு, இன்னொன்று BPDU கார்டு, இன்னொன்று BPDU ஃபில்டரிங்னு சொல்லுவாங்க. ரூட் கார்டு, BPDU கார்டு, BPDU ஃபில்டரிங். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூட் கார்டு. ரூட் கார்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்ஆத்தரைஸ்டு ஸ்விட்சை ரூட் பிரிட்ஜாக நம்மக்கிட்ட அட்வர்டைஸ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறது தான் ரூட் கார்டு, சாரி ரூட் பிரிட்ஜ். ஓகேவா? இது எப்படி பிஹேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ உங்களோட இன்டர்ஃபேஸில் நீங்கள் ரூட் கார்டுன்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? உங்களோட இன்டர்ஃபேஸில் நீங்கள் ரூட் கார்டுன்னு கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, கான்ஃபிகர் பண்ணியிருக்க இன்டர்ஃபேஸில் யாராச்சும் ஸோ ஐம் ஹேவிங் எ பெஸ்ட் BPDU, ஸோ அதனால தான் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அனுப்புனாங்கன்னா அந்த போர்ட் ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிரும். ஓகேவா? ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா ஒன்றும் கிடையாது, போர்ட் வந்து டவுன் ஆன மாதிரி தான். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் ஃபார்வர்ட் ஆகாது. ஏன் ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு? நான் வேறு யாரும் நான் தான் ரூட் பிரிட்ஜின்னு ஒரு பெட்டர் BPDU சென்ட் பண்ணதுனால நான் என் போர்ட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா, எனக்கு யாருமே நீ தான் என்னோட இப்போ நான் இருக்கக்கூடிய டேட்டா பேஸோட யாரும் பெட்டர் BPDU அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். நீ அனுப்பியிருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தேர்ட் பார்ட்டி, நீ ஒரு அன்ட்ரஸ்டபிள் பர்சன் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். அதனால் நான் என் போர்ட்டை நான் டவுன் பண்ணி எரர் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு, சாரி ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு நான் மூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? மூவ் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு டிராஃபிக் எதுவும் போகாது. ஓகேவா? எல்லா சுவிட்ச்லையுமே ரூட் கார்டுங்கிறது டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக, நம்ம தான் மேனுவலாக எனேபிள் பண்ணிக்கணும். இது எனேபிள் பண்ணுறது எல்லாமே இன்டர்ஃபேஸ் லெவலில் தான் பண்ணுவோம். எந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம போகணுமோ அந்த இன்டர்ஃபேஸில் போய் ஸ்பேனிங் ட்ரீ கார்டு ரூட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டில் இந்த ரூட் கார்டுங்கிற ஃபீச்சர் எனேபிள் ஆகிரும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் இட் வில் பி வெயிட்டிங் ஃபார் அரௌண்ட் 10 to 15 minutes வெயிட் பண்ணி பார்க்கும். பெட்டராக BPDU எதுவும் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஹிட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கவர் ஆகி நார்மல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் இன்கன்சிஸ்டன்ட் போர்ட்டாக என்னென்ன ஏதாச்சும் போட்டிருக்குன்னு செக் பண்ணுறதா இருந்தால் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ இன்கன்சிஸ்டன்ட் போர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரூட் கார்டுனா இதுதான் பேசிக்காக சொல்கிறதா இருந்தால், ஒரு போர்ட்டில் நீங்கள் ரூட் கார்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாராச்சும் பெட்டர் BPDU அனுப்புனாங்கன்னா இந்த போர்ட்டை ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிடும், விச் இஸ் சிமிலர் டு டவுன் போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு BPDU கார்டு. BPDU கார்டுனா என்னென்னு பார்ப்போம். BPDU கார்டுனா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஒரு போர்ட் ஃபாஸ்ட் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் வச்சுக்கணும். போர்ட் ஃபாஸ்ட்னா என்னென்னு ஏற்கனவே சொல்லிக்கோம். லிசனிங் லேர்னிங் ஸ்டேட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஆக்சஸ் போர்ட்டில் டேரெக்டாக ஃபார்வர்டிங் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறது தான் போர்ட் ஃபாஸ்ட். ஓகே, போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் ஆகிருக்க போர்ட்டில் நம்ம இந்த BPDU கார்டை எனேபிள் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, ஓகே
போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்க போர்ட்டில் இப்போ நீங்கள் வந்து BPDU ரிசீவ் ஆச்சுன்னா இது ஏதாச்சும் ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் போர்ட் ஃபாஸ்ட்டே இந்த BPDUs எந்த போர்ட்லையும் ரிசீவ் ஆகாத போர்ட்டில் தான் நம்ம போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணுவோம். ஸோ அந்த போர்ட்டில் ரிசீவ் ஆச்சுன்னா அந்த நெட்வொர்க், அந்த ஸ்விட்ச் ரிலேட்டட் நெட்வொர்க்ஸ் எல்லாத்துக்குமே லூப் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் அந்த BPDU கார்டு ஒர்க் பண்ணுது. BPDU கார்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் BPDU கார்டை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு BPDU பேக்கெட்ஸ் ரிசீவ் ஆகிருக்குன்னா இதை கார்ட் மீன்ஸ் விச் இஸ் லைக் ப்ரொடெக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை ஸ்டாப் பண்ணி அந்த போர்ட்டை எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணி விட்டுரும். எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த போர்ட் டவுன் ஆகிற மாதிரி, ஸோ ஒரு லூப் ஆகி ஒரு இஷ்யூஸில் வந்து மாட்டுறதோட ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாப் ஆகிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணி எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அப்படின்னா இது விச் இஸ் சிமிலர் டு டவுன் ஸ்டேட். ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். இதை ஒன்று இன்டர்ஃபேஸில் போய் போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணுற போர்ட்டில் BPDU கார்டை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸ்பேனிங் ட்ரீ BPDU கார்டு எனேபிள். இல்லையா இன்னொரு ஆப்ஷன், குளோபலாக நீங்கள் எனேபிள் பண்ணுறதா இருந்தால் ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்க எல்லா போர்ட்லையும் BPDU கார்டை டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எரர் டிசேபிள் ஸ்டேட்லேருந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்மளோட ஷட் டவுன் மோட் இருக்குல்ல, நம்மளோட ப்ரொடெக்டிங் ஸ்விட்சஸ், நம்ம மேக் பைனிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ 3 மோட் இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு, 3 மோட்ஸ் இருக்குது உங்களோட ஸ்விட்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, போர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று ரெஸ்ட்ரிக்ட், இன்னொன்று ப்ரொடெக்ட், இன்னொன்று ஷட் டவுன். அதில் ஷட் டவுன் மோட் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிரும். அந்த எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மெக்கானிசம் தான் இங்கே. ஷட் அண்ட் நோ ஷட் கொடுத்தீங்கன்னா இது ரெக்கவர் ஆயிரும். இல்லைனா ஆட்டோ ரெக்கவரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் BPDU கார்டுங்கிறது. உங்களோட போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸில் தான் இது யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு BPDU ஃபில்டர். BPDU ஃபில்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸில் தான் எனேபிள் பண்ணுவீங்க. ஓகேவா? இது வந்து 2 விதமாக நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்க. அதனால வரக்கூடிய பிஹேவியர் 2 விதமாக மாறும். பட் BPDU கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குளோபலாக எனேபிள் பண்ணாலும் சரி, இன்டர்ஃபேஸ் லெவலில் எனேபிள் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட அவுட்புட் சேம் தான், ஒரே மாதிரி தான் பிஹேவ் ஆக போகுது. பட் BPDU ஃபில்டருங்கிறது அப்படி கிடையாது, வேறு மாதிரி பிஹேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் BPDU ஃபில்டருங்கிறது இப்போ நான் போர்ட் ஃபாஸ்ட் இன்டர்ஃபேஸில் குளோபலாக இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன்னா எப்படி பிஹேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து STP ப்ராசஸையே ஸ்டாப் குளோபலாக எனேபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட போர்ட் ஃபாஸ்ட்டை ஸ்டாப் பண்ணி நார்மல் STP ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இஃப் எனேபிள்டு குளோபலி, இப்போ நீங்கள் குளோபலாக நீங்கள் BPDU ஃபில்டரை எனேபிள் பண்ணுறீங்க. எப்படி எனேபிள் பண்ணுறீங்கன்னா ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ஃபாஸ்ட் BPDU ஃபில்டர் டிஃபால்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது குளோபலாக எனேபிள் ஆயிடுச்சு. குளோபலாக எனேபிள் ஆனதுனால போர்ட் ஃபாஸ்ட் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் எல்லாமே டிசேபிள் ஆகி நார்மல் STP ப்ராசஸாக போக ஆரம்பிச்சிடும். ஓகே, BPDU எந்தெந்த போர்ட்டெல்லாம் ரிசீவ் ஆகுதோ அந்த போர்ட்டெல்லாம் டிசேபிள் ஆகி போர்ட் ஃபாஸ்ட் டிசேபிள் ஆகி நார்மலான STP ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதே இது நீங்கள் இன்டர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இதோட பிஹேவியர் வேறு. இன்டர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது STPயை டிசேபிள் பண்ணிடும். எந்த ஒரு ப்ராசஸும் STP ரிலேட்டடாக ஒர்க் ஆகாமல் STPயை டிசேபிள் பண்ணிடும். இதுதான் BPDU ஃபில்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் குளோபலாக கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களோட BPDU ரிசீவ் ஆகும்போது உங்களோட போர்ட் ஃபாஸ்ட்டை டிசேபிள் பண்ணி STP ஒர்க் பண்ண வைக்கும். அதே இன்டர்ஃபேஸ் லெவலில் பண்ணும்போது உங்கள் STPயை டிசேபிள் பண்ணிடும். ஸோ இதுதான் BPDU ஃபில்டரோட மெக்கானிசம். ஓகேவா? இந்த 3 மெத்தட் வச்சு தான் நீங்கள் STPயை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், STPயோட இஷ்யூஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது 3த்தையும் பற்றி ஜென்ரல் ஓவரியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரூட் கார்டுன்னு சொல்லுவாங்க. வேறு யாரும் நம்மளை அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. ரூட் பிரிட்ஜா, நான் தான் ரூட் பிரிட்ஜின்னு அட்வர்டைஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா ரூட் கார்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் அவங்க தான் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுற போர்ட் ரிசீவ் ஆகக்கூடிய போர்ட்டில் நம்ம ரூட் கார்டு எனேபிள் பண்ணியிருந்தோம்னா அந்த போர்ட் ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்காக மூவ் ஆகிடும். ஓகேவா? அதே இது இப்போ BPDU கார்டு, நெக்ஸ்ட் BPDU கார்டு நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம்னா BPDU கார்டும் BPDU ஃபில்டரும் நம்ம போர்ட் ஃபாஸ்ட்டுக்காக செக்யூர் ஃபீச்சராக கொண்டு வரோம். STPயில் போர்ட் ஃபாஸ்ட் மூலமாக நம்ம செக்யூர் ஃபீச்சர்ஸ்க்காக கொண்டு வர விஷயம். இங்கே அந்த போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்க இன்டர்ஃபேஸில் ஒரு BPDU ரிசீவ் ஆகுதுன்னா BPDU கார்டாக இருந்துச்சுன்னா
அந்த ஸ்டேட்டை எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும், which is similar to டவுன் ஸ்டேட். ஷட் நோ ஷட் இல்லைனா எரர் ரெக்கவரி மெக்கானிசம் மூலமாக நீங்கள் அப் பண்ணிட்டு போயிடலாம். அதே பிபிடியூ ஃபில்டராக இருந்தால் ரெண்டு விதமாக ஆக்ட் ஆகும், குளோபலுக்கும் இன்டர்ஃபேஸ் லெவல் கான்ஃபிகரேஷனுக்கும். குளோபலாக பண்ணால் பிபிடியூ ரிசீவ் ஆகும்போது அந்த போர்ட்டில் போர்ட் ஃபாஸ்ட் இருந்தால் போர்ட் ஃபாஸ்ட்டை டிசேபிள் பண்ணிவிட்டு எஸ்டிபி ப்ராசஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே இன்டர்ஃபேஸ் லெவலில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எஸ்டிபி ப்ராசஸ் டிசேபிளே ஆகும், எஸ்டிபியே டிசேபிள் ஆகிடும் டோட்டலாக. ஸோ திஸ் இஸ் வாட் அ பிபிடியூ எஸ்டிபி ப்ரொடெக்ட் பண்ணுற 3 மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ லெட் மீ ஆட் வேர் இஸ் இட், let me add this also. So root guard, it's BPDU not it's BPDU filter. Okay, so இதுதான் நம்மளோட ஓவரால் ஸ்விட்சிங் கான்செப்ட்ஸ் அண்ட் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஸோ ஸ்விட்சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 90% of the things is being covered over here. ஸோ ஆல் அபவுட் ஸ்விட்சிங் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபுல் செஷனில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது தவிர இன்னும் ஒரு சில அட்வான்ஸ்டு திங்ஸ் வேணால் ஸ்விட்சிங்கில் இருக்கலாம். ஸோ L3 லெவலில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஹையர் அண்ட் ஸ்விட்சஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர ஸ்விட்சிங்கில் பெருசாக இப்போதைக்கு CCNA லெவல் அண்ட் CCNPD மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இதிலே கவர் ஆகிறது தான் இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் பெருசாக எதுவும் ஸ்விட்சிங்ஸில் கிடையாது. கான்ஃபிகரேஷன் பார்த்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட யூசேஜ் என்னங்கிறது தெரிய வரும். So that's it. Thank you for your time on this sessions.